بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 8:30 முதல் 10:30 வரை வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு இந்த நேரலையில் பதிலளித்து வருகிறோம். இன்றைய முதலாவது கேள்வி என்னென்று கேட்டால், காரைக்காலை சேர்ந்த ஐயூப் என்ற சகோதரர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ஏற்கனவே நம்ம சொன்னது சம்பந்தமான ஒரு விளக்கத்தை கேட்குறார். அதை ஏற்கனவே சொன்னதை விளக்கிட்டு கேள்வியை சொல்லுவோம். ஒரு ஹதீஸை பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க முந்தைய ஒரு நேரலையில். யார் தன் பக்கம் நியாயம் இருந்தும் அதை விவாதிக்காமல் தர்க்கம் செய்யாமல் விட்டு விடுகிறானோ அவனுக்கு சொர்க்கத்தில் நடுப்பகுதியில் ஒரு மாளிகை நான் பொறுப்பேற்றுக்கொள்வேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அபூதாவுது உள்ளிட்ட நூல்களில். இந்த ஹதீஸு சரியா என்று கேட்டிருந்தார்கள். அதுக்கு நம்ம சொல்லியிருந்தோம், இதனுடைய அறிவிப்பாளர்கள் சரியாக இருந்தாலும் இதனுடைய கருத்து சரியில்லை. ஏன் சரியில்லை என்று கேட்டால், நம்ம பக்கம் நியாயம் இருக்கும்போது தர்க்கத்தை விட்டுறணும், விவாதத்தை விட்டுறணும் அப்படிங்கிறது இஸ்லாமிய அடிப்படைக்கே மாற்றமானது. எல்லா நபிமார்களும் தங்கள் பக்கம் நியாயம் இருந்துச்சு, அதனால் விவாதிக்கிறத விட்டுட்டாங்களா? விவாதிக்கிறத விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பிரச்சாரம் பண்ண இயலாது. அப்போ இஸ்லாத்தை எடுத்து சொல்லுங்கள், அடுத்தவர்கிட்ட பேசுங்க, மற்றவங்கள்ட்ட தர்க்கம் பண்ணுங்கள், விவாதம் பண்ணுங்கள், எடுத்து சொல்லுங்கள், போராடுங்க என்று சொல்லக்கூடிய பல அறிவுரைகளுக்கு இது மாற்றமாக இருக்கிற காரணத்தினால இது இது முரண்பட்ட செய்தியில் வந்துடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதனுடைய முழு விவரத்தை நீங்கள் அந்த இதில் பார்த்துருங்க. பழைய பதில் அந்த லிங்க்குன்னா அந்த காப்பி போட்டு விட்றோம், அதை பார்த்துக்குங்க. இதில் என்ன இப்போ கேட்குறாங்கன்னு கேட்டால், இந்த ஹதீஸுக்கு நம்ம வேறு ஒரு விளக்கம் கொடுக்கலாம்ல, இதை மறுக்காமல். அதாவது யார் தன் பக்கம் நியாயம் இருந்தும் தர்க்கம் செய்வதை என்பதில் பக்கத்தில் முட்டாள்களோடு தர்க்கம் செய்வதை என்று ஒரு அடைப்புக்குறிகளை சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னால், அப்போ இந்த கருத்தில் முரண்பாடு இல்லாமல் போயிருமே அப்படிங்கிற ஒரு வாதத்தை வச்சு கேள்வி கேட்குறார். இது மறுக்க தேவையில்லை, ஒரு விளக்கம் கொடுக்கலாம்னு. விளக்கம் கொடுக்கலாம்ன்றது சரிதான், அது விளக்கம் அந்த ஹதீஸில் இருக்கணும். அந்த ஹதீஸில் வாதமாக பண்ணாதேன்னு பொதுவாக தான் சொல்லப்பட்டிருக்கு. விளக்கம்னு நம்மளாக ஒன்று நினச்சிக்கிட்டு அதில் சேர்த்துடக்கூடாது. அதாவது முட்டாள்களோட விவாதம் செய்வதான் இதை தடுத்தாங்க அப்படின்ற மாதிரி உள்ள விஷயம் இது இல்லை. இன்னும் சொல்லப்போனால், இந்த மூடர்களோடு விவாதம் செய்யக்கூடாதுங்கிற இந்த ஒரு கேடயத்தை பலரும் தவறாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம ஒருத்தரை விவாதத்துக்கு கூப்பிட்டோன்னு வைங்க, அவர் என்ன செய்வார்னா, நான் முட்டாளோட விவாதிக்க மாட்டேன் அப்படின்றவார். நம்மளை ஒரு முட்டாள்ருவார். அப்போ முட்டாளோட விவாதிக்க மாட்டோம் என்கிற ஒரு இதை வைத்து கொண்டு தவறான ஒரு வாதத்தை மக்கள் மத்தியில் வைக்கிறார்கள். ஆனால் வாதமே முட்டாளோடு தான் பண்ணணும். நம்ம சரியான பாதையில் இருக்கிறோம், அவன் தவறான பாதையில் இருக்கிறான்னா அவன் அறிவினனாக இருக்கிறான், ஜாகிலாக இருக்கிறான். அந்த ஜாகிலோடு தான் விவாதமே பண்ணுறோம். இப்போ நம்ம பண்ண பல குரூப்புகளோடு நம்ம விவாதம் பண்ணோம், அவங்களாம் யார்? நம்ம பார்வையில் மார்க்கத்தை அறியாதவர்கள் தான், அவங்களோட தான் விவாதம் பண்ணணும். இன்னும் சொல்ல போனால், இப்போ நாத்திகர்கிட்ட போய் விவாதம் பண்ணுறோம், கிறிஸ்தவர்கிட்ட விவாதம் பண்ணுறோம், அவங்களாம் யார்? நம்ம பார்வையில். சரி, நபிமார்கள் விவாதம் பண்ணாங்களா? யார்கிட்ட பண்ணாங்க? பெரிய பெரிய ஜீனியஸ் அறிவாளிகள்கிட்ட பண்ணாங்களா? ஐயாமுல் ஜாகிலியான்னு சொல்லக்கூடிய ஜாகிலியா மக்கள்கிட்ட பண்ணாங்களா? அவங்கள்ட்ட எடுத்து வச்ச வாதமெல்லாம் அந்த ஜாகிலியா கூட்டத்தில் தானே பண்ணாங்க. நூஹ் நபி வாதம் பண்ணது யார்கிட்ட பண்ணாங்க? அது அந்த ஒரு ஜாகில் கூட்டத்தில் தான். அப்போ மூடர்கள்ட்ட விவாதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்வீர்களே, ஆனால் நபிமார்களே அந்த விவாதம் பண்ணியிருக்க மாட்டாங்களே. சொல்லப்போனால் அறிவியினர்கள்ட்ட தான் விவாதம் பண்ணணும். அவன் அறியாமல் இருக்கிறவன்ட்டு தான் விவாதம் பண்ணி அவனுக்கு புரிய வைக்கிறது அவனோட தான் பண்ணணும். சரியான மார்க்கத்தில் இருக்கிறவன்ட்ட போய் விவாதம் பண்ண முடியாது. மூடன்டா என்ன அர்த்தம்? சரியான மார்க்கத்தை அறியாதவன் தானே. சரியான மார்க்கத்தை அறியாதவன்ட்ட தான் விவாதம் பண்ணணுமே தவிர, நம்ம சொல்கிறதே அவனும் சொல்கிறான்ட்டு வைங்க, அதே அவன்கிட்ட விவாதம் பண்ண போகிறோம். நம்ம சரியான கருத்தில் இருக்கிறோம், அதே கருத்தை ஒருத்தன் சொன்னால் தான் அவன் நம்ம பார்வையில் மூடன் இல்லை. அப்போ மூடன் இல்லாத ஒருத்தன்ட்டு எதுக்கு விவாதம் பண்ணணும்? நம்மளும் அதான் சொல்கிறான், அவனும் அதானே சொல்கிறான். அதனால்
குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மக்கள்கிட்ட நபிமார்கள் விவாதம் பண்ணும்போது என்ன செய்கிறாங்கன்னா, இன்னி அராக்கும் கௌமன் தஜ்ஹலூன், உங்களை மூடக்கூட்டமாக நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாதமாக பண்ணுறாங்க. 11வது சூறாவில் 29வது வசனத்தில் இதை நல்லா சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 46, 21, 22, 23 அந்த வசனத்தையும் சொல்லப்படுது. இன்னி அராக்கும் கௌமன் தஜ்ஹலூன், இது ஹூத் நபி சொன்னதாக, சாலிஹ் நபி சொன்னதாக வருது. என்னது? அதாவது நீங்கள் மூடக்கூட்டமாக இருக்கிறீங்களே, அவங்களுடைய அறிவினத்தை எல்லாம் எதிர்த்து விவாதம் பண்ணுறாரு. விவாதம் பண்ணும்போது விளங்காத ஆட்களாக இருக்கிறீங்களாப்பான்னு கேட்குறாரு. இவங்க என்ன நீங்கள் என்ன சொல்கிறீங்க? விளங்காதவர்கள்ட்ட தான் விவாதம், மூடர்கள்ட்ட தான் விவாதம் பண்ணக்கூடாது. பண்ணின விவாதம் பூரா மூடர்கள்ட்ட தான். நபிமார்கள் பண்ணிய வாதங்கள் பூராவுமே மூடர்கள்ட்ட தான். நம்ம விவாதம் பண்ணோம்ல, அதுவும் நம்ம பார்வையில் அவர்கள் அறிவினர்கள் தான். நம்ம யார்கிட்டையெல்லாம் விவாதம் பண்ணியிருக்கிறோமோ அவங்களெல்லாம் நம்முடைய பார்வையில் நம்ம சரியான கருத்தில் இருக்கோம்ல, அவங்க சரியான கருத்தில் இல்லைன்னா அறிவினர்கள் தானே, ஜாகில் தானே. ஜாகில்னா அறியாதவர்கள்ட்ட தான் நம்ம விவாதம் பண்ணி இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் அறியாதவர்கள்ட்ட தான் பண்ணணும் விவாதமே. அப்போ ஏற்கு மாற வழங்குறாங்க. மூடர்கள்ட்ட விவாதம் பண்ணக்கூடாது, மற்றவங்கள்ட்ட தான் பண்ணணும், அறிவாளிகிட்ட பண்ணணும். அறிவாளினா மார்க்கத்தில் அறிவாளினா யார்? உள்ளதை உள்ளபடி சரியாக வழங்கி கிட்ட வந்து அவன்கிட்ட விவாதம் பண்ண போகிறீங்க? அவன் தான் கரெக்டாக இருக்கிறானே, அவனு நம்மளும் ஒன்றை தானே சொல்கிறோம். அப்போ அறிவியினர்கள்ட்ட விவாதம் பண்ணக்கூடாது நம்ம குர்ஆனில் இல்லவே இல்லை. என்ன இருக்குதுன்னு கேட்டால் ஒரு வசனம் இருக்குது, ஒய்தா ஹாத்த பஹமுல் ஜாஹிலுனா ஹாலு சலாமா. அறிவியினர்கள் இவர்கள்ட்ட உரையாட வந்தால், ஹாத்தபன் தான் வருது, விவாதம் பண்ணன்னு வரல. ஒரு அறிவியனன் இருக்கிறான், நம்மகிட்ட கொஞ்சம் பேசுவோமேன்னு கேட்குறான், இவன்கிட்ட பேசி நேரம் வேஸ்ட்டாக போவோம் அப்படின்னு சொல்லி சலாம் அலைக்கும் டைம் இல்லைன்னு போயிடணும். ஒய்தா ஹாத்த பஹமுல் ஜாஹிலுன, நல்லடியார்கள் யார் என்று கேட்டால் அவங்கள்ட்ட அறிவியினர்கள் உரையாடும் பொழுது, ஹாத்தப என்றால் விவாதிக்கிறது இல்லை, சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறது. அறிவியினர்கள் உரையாட வந்தார்கள் என்று சொன்னால் காலு சலாமா, சலாம் என்று சொல்லிவிடுவார்கள். போயிட்டு வாங்க, நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிடணும். அப்போ அறிவியினர்களோட உரையாடல், அவன்கிட்ட போய் நேரத்தை போய்கிட்டு ஏதாவது விஷயம் கிடைக்குமா, அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் ஏதாவது நாலேஜ் வருமா? அவன்கிட்ட இதுக்கு நேரத்தை பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. விவாதம் பண்ணுறதுன்னா அவன் கருத்தை உடைக்கிறதுக்கு பேசுவான், அவன் தப்பை தான் சொல்லுவான்னு தெரியும், அதுக்கு நம்ம மறுப்பு சொல்லுவோம். அப்போ விவாதம் வேறு, உரையாடல் வேறு. அறிவியினர்களை கண்டு உரையாடாதீர்கள் என்று தான் குர்ஆனில் இருக்கே தவிர விவாதிக்காதீங்கன்னு இல்லை. நடந்த விவாதம் எல்லாமே அறிவியினர்கள்ட்ட தான். அதனால் அதுவும் தப்பான கருத்து. அறிவியினர்கள்ட்ட நீ முட்டாள்கிட்ட விவாதம் பண்ணாத, அதை விட்டுருன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றீங்கல்ல, அந்த அர்த்தம் இன்னொரு டேஞ்சரானது. அப்போ நபிமார்கள்லாம் என்னஞ்சாங்க, பெரிய பெரிய அறிவாளிகள்கிட்ட தான் விவாதம் பண்ண. அபூ ஜஹில், அவனுக்கு பேர் அபூ ஜஹில், மடமையின் தந்தைகிட்ட தான் விவாதம் பண்ணுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அறிவியினர்கள்ட்ட தான் முட்டாள்கிட்ட தான் விவாதம் பண்ணக்கூடாது. அப்போ குர்ஆனில் அவ்வளோ விவாதம் பண்ணுது, அந்த மக்களை நோக்கி அத்தனை விவாதத்தை குர்ஆன் எடுத்து வைக்குத. எந்த மக்களுக்கு எடுத்து வைக்குது? ஜாஹிலியா காலத்து மக்களுக்கு தான். அறியாமை காலம்னு அதுக்கு பேர், காலத்துக்கு பேர் அறியாமை காலம். அப்போ அறியாமை கால மக்களிடத்தில் தான் அத்தனை வாதமும் இஸ்லாம் பண்ணியது. அறியாமை காலத்து மக்கள்கிட்ட பண்ணினா தான் அவன் அறியாமையை அகற்றி அவனை அறிவின் பக்கம் கொண்டு வர முடியும். அப்படிங்கிறதுனால இது முட்டாள்களோடு போய் விவாதம் பண்ணுவதை விட்டு விடுகிறானோன்னு சேர்க்கறது இருக்குல்ல, அது அதை விட முட்டாள்தனமானது. விளங்குதா? அந்த ஹதீஸுடைய அந்த நேரடி அர்த்தமும் சரியாக வராது. முட்டாள்களோடு விவாதம் பண்ணாதீங்கன்னு நீங்களாக பிராக்கெட்டில் நுழைச்சி இந்த ஹதீஸை சரிகாணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் அதுவே இந்த விவாதத்துக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். விவாதமே அறிவியன்ட்டு தான் பண்ணணும். நம்ம பார்வையில் அவன் அறிவியனாக இருப்பான். நம்ம பார்வையில் நம்ம எதை விளங்கி இருக்கிறோமோ அதன்படி விளங்கினவன் அறிவாளி. இஸ்லாத்தில் எது உள்ளதாக இருக்குது அது விளங்காமல் இருந்தான்னா அவனுக்கு பேர் ஜாஹில். அந்த ஜாஹில்கிட்ட தான் விவாதம் பண்ணியிருக்கிறோம். நம்ம பண்ணின எல்லா விவாதங்களுமே அவன்கிட்ட தான் பண்ணியிருக்கிறோம். நபிமார்கள் செய்த விவாதங்கள் எல்லாம் அவன்கிட்ட தான் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த கருத்துப்படி வச்சாலும் இது தப்பு. அந்த கருத்தை கொடுக்குறதே தப்பு. முதல்ல இந்த வசனத்துக்கு ஜாஹில்கள்கிட்ட விவாதம் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம் செய்கிறாங்கல்ல, அதுவே அந்த விவாதம்ங்கிற வார்த்தையை அது வரல. இவங்களா குர்ஆன் வசனத்தை சொல்லி கொண்டு அதுக்கு அர்த்தத்தை இவங்களா இஷ்டத்துக்கு செய்கிறாங்க. ஹாத்த பண்ணால் உரையாடல், பேசி கொண்டிருப்பது. பேசி வார்த்தை நடத்துறதுக்குள்ள தகுதியானவன் அவன். ஒரு அறிவிலின்னு இருக்குது, அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தால் என்ன ஆக போகுது? அந்த நேரத்தில் உருப்படியாக பல வேலையை நம்ம செய்யலாம். அதுக்கு தான் அல்லாஹ் செய்யணும். இதை ஹாத்தபகும், அது விவாதம் ஜாதில்ஹும், விவாதம் செய்யி அப்படிங்கிறதுக்குள்ள வார்த்தை அதாவது முஜாதலான்னு சொல்லுவாங்க விவாதம். இது என்ன முகாத்தபா, இது உரையாடல், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்வது. அப்போ குர்ஆனில் ஜாஹில்கள்கிட்ட விஷயமாக சொல்லப்படுற என்னன்னு கேட்டால், ஒ இபாதுர் ரஹ்மான் இல்லதீன யம்ஷூன் அலல் அர்தி ஹவுனன், அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய அடியார்கள் பூமியில் பணிவாக அடக்கமாக நடப்பார்கள்.
ஒய்தா ஹாத்தபகமுல் ஜாஹிலூன அறிவினர்கள் இவர்களிடம் உரையாடுவார்களேயானால், ஹாத்தப உரையாடுவார்களேயானால் காலு சலாமா சலாம் சொல்லிவிடுவார்கள். அவன்கிட்ட போய் அவன் என்னத்தை நீ அறிஞ்சிக்கிறதுக்கு போய் உரையாட போகிற, பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போகாதீங்கன்னு அர்த்தம். அதான் இருக்குது. அது 25, 63 உள்ளது. இதை அறிவினர்கள்ட்ட விவாதம் செய்யக்கூடாதுன்னு ஒரு வாதத்தை வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் அர்த்தம் செய்யக்கூடாது. முதல்ல ஹாத்தபுக்கு அந்த அர்த்தம் இல்லை. அப்படி அந்த அர்த்தம் கொடுக்கறது கூட நபிமார்கள் செஞ்சதை பூரா பெரிய ஜீனியஸ்ட்டை தான் அவங்க விவாதம் பண்ணாங்கன்னு வந்துடும். மூடர்கள்ட்ட விவாதம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அபுஜஹல்லாம் ஒரு பெரிய ஒரு அறிவாளி, அவன் அபுலஹப்லாம் பெரிய ஒரு அறிவாளி, நூஹு நபியுடைய உம்மத்தெல்லாம் பெரிய அறிவாளி, லூத்து நபியுடைய சமுதாயமெல்லாம் பெரிய அறிவாளின்னு ஏன்னா அறிவாளிட்டான விவாதம் செய்யணுங்க நீங்கள் அப்படின்னு வந்துடும். அதனால் தப்பான கருத்து. அறிவாளிகள்கிட்ட தான் விவாதம் செய்யணுங்கிற மாதிரி இஸ்லாத்தில் சொல்லப்படலை. அறியாத மக்கள்கிட்ட விவாதம் பண்ணியிருக்கிறாங்க. அது விளங்கிக்கணும். அடுத்ததாக முஸம்மில்ங்கிறவர் கேட்குறார், திருமதி, அபுதாவுது, புகாரி 6243, குர்ஆன் 24:30 இதில் எல்லாம் பெண்களை கண்டால் கண்களை மூடிக்கொள்ள வேண்டுமா அல்லது பார்வையை தாழ்த்த வேண்டுமா அல்லது தவறான எண்ணத்தில் பார்க்காமல் இருந்தால் போதுமா அப்படின்னு கேட்குறாரு. இது என்ன கேட்குறாருன்னு கேட்டால், குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், மூமினான ஆண்களுக்கு பார்வையை தாழ்த்தி கொள்ளுமாறு சொல்வீராக. குல்லில் மூமினீன யகுல்லூ மின் அபுசாரிஹிம், மூமின்கள் தங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளணும்னு அல்லாஹ் சொல்கிறான்ல. இந்த பார்வையை தாழ்த்தி கொள்ளுதல் என்பது ஒரு எதுக்கு ஒரு பெண் வர்றாங்கன்னு வைங்க, பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்க அப்படின்னு சொன்னால் இப்படி குனிஞ்சதெல்லாம் நிம்மராமல் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் தர்ற மாதிரி இது இருக்குது. ஆனால் அது ஒரு இலக்கிய சொல்லு. பார்வையை தாழ்த்தி கொள்ளுதல் என்பது அதாவது தப்பான முறையில் செய்யாமல் இருக்கிறதுக்காக சொல்கிறது. பார்வையை தாழ்த்திக்கிட்டே நம்ம இத்தனை விஷயங்களை உலகத்தில் பார்த்து தான் நம்ம நடக்க வேண்டி இருக்கிறது. வெளியே போகும் பொழுது பார்வையை தாழ்த்தி கொண்டு போனோம்னா ஒன்றுமே கவனிக்க இயலாது, ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடுவோம். அப்போ பார்வையை தாழ்த்துறதுங்கிறதுக்கு பார்வையை தாழ்த்துற அர்த்தம் கிடையாது, தப்பானதை பார்க்காத. அதாவது பெண்கள் ஒரு கவர்ச்சிகரமான முறையில் உனக்கு காட்சி தந்தாங்கன்னு சொன்னால் உன்னை காத்துக்க, அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் பார்க்காத என்பதற்கு தான் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. கண்ணை மூடிக்கிறனுங்கிறது கிடையாது. பொம்பளை எதுக்கு அப்படி கண்ணை மூடிக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கானா கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறோம்னு கேட்டால் இந்த விளக்கத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்துட்றாங்க. ஜரீர் இப்னு அப்துல்லா என்கிற சஹாபி, இது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். அவர் கேட்குறாரு, சஅல்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் நஸரில் ஃபஜா, திடீரென்று பார்வை பட்டு விடுவதை பற்றி ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டேன். அதாவது நம்ம போய்கிட்டே இருக்க திடீர்னு ஒரு பொம்பளை வர்றா, அவன் மேலே பார்வை பட்டுருச்சு, ஒரு மாதிரியான ஒரு ஸ்டைலாக வந்துக்கிட்டு இருக்கா, அழகாக வந்துக்கிட்டு இருக்கான்னு வைங்க, பார்வை பட்டு விட்டது. அப்போ ரசூலுல்லாஹ்விட்ட நான் என்ன செய்கிறதுன்னு கேட்குறாங்க. அமரணி அன் அஸ்ரிஃப பஸரி, அந்த பக்கத்திலேருந்து பார்வையை திருப்பி கொள்ள சொன்னார்கள். கண்ணை மூடவெல்லாம் சொல்லலை, இப்படி வந்துருந்தால் இப்படி பார்த்துக்க, வேறு பக்கம் பார்த்துக்க, அவ்வளோதான். உன்னுடைய பார்வையை வேறு பக்கம் பார்த்திக்க, அவளை நோக்கி பார்வையை விட்ட அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்துட்டதுனால கண்ணை மூடிக்கிறோம் வேண்டியதில்லை. அதை பார்த்துக்கிட்டு நாங்கள் நல்ல எண்ணத்தில் பார்த்தோன்னு சொல்ல தேவையில்லை. ரெண்டுக்கு நடுவில் அவர்களிடமிருந்து பார்வை வேறு பக்கம் திருப்பிக்கிற வேண்டியதான். கண்ணு முடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும், வேறு பக்கம் திருப்பி கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டாங்க. அதில் கட்டளையிட்டாங்க. அதில் கூட திடீரென்று வரும்போது ஒரு பார்வை பற்று தானே செய்யும். என்ன தான் இருந்தாலும் போய்கிட்டு இருக்கோம், எதுக்கு வந்துட்டாங்கன்னா பார்த்துருவோம். பார்த்ததை கண்டினியூ பண்ணாமல் தான் இருக்கணும், பார்க்காம இருக்க முடியாது. கண்ணை பார்த்து நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது எதிரில் ஒரு அழகான ஒரு பெண்ணு அலங்கரித்து கொண்டு வந்தாலேயானால் அவன் நம்ம கண்ணில் படத்தான் செய்வான். அதை பற்றி ரசூல்லாட்ட கேட்குறாங்க. யார்? அபு மூசா கேட்குறாரு, அலி கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, லா துத்துபி நலிரத்தன் நலுறான், ஒரு பார்வைக்கு அடுத்து இன்னொரு பார்வையை தொடர செய்யாத, பார்த்துட்டீங்கள மறுபடியும் திருப்பி திருப்பி பார்த்துட்டு இருக்காத. இப்போ இன்னலக்கல் ஊழா, முதல் தடவை பார்த்தது உனக்கு உரியது, ஏன்னா நீனா பார்க்கல, அது பற்றுச்சு. லைசத்துலக்கல் ஆகிறா, அடுத்தது சொல்கிறது உனக்கு உள்ளது கிடையாது, அடுத்து பார்க்கக்கூடாது. ஒரு தடவை பார்த்தலை என்பது அவளை பார்க்கணும்னு நம்ம பார்க்கல, நம்ம பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறோம், அவள் பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறான். பார்வை பட்டு விடுவது, பார்வை பட்டு விடுதல் என்பது முதல் பார்வை. அதுக்கு ஏன் பட்டுச்சுன்னு கேட்பானான்ல, அது கேட்க மாட்டான். மறுபடியும் பார்த்து என்ன செய்ய மெனக்கிட்டு போய் திரும்பி திரும்பி பார்க்குறது, அவள் எங்கிட்டலாம் போகிறாள், அதன் பக்கமே பார்வையை செலுத்துனீங்கன்னு சொன்னால் அது கூடாது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் என்பதை ரசூலுல்லாஹ் விளக்கிட்டாங்க. இந்த ஹதீஸ் பல நூல்களில் வந்தாலும் இது பலவீனமான அறிவிப்புகள் தான் பல நூல்களில் இருக்கிறது. இது முஸ்னது ரவையானிங்கிற நூலில் ஆத்தண்டிக்கான சனதோட, இது வேறு வேறு நூல்கள் எல்லாம் பலவீனமான குறைபாடுகள் இருக்குது. இது குறைபாடு இல்லாத அறிவிப்பும் இருக்கிறது. எது?
அதாவது முதல் பார்வை உனக்கு உரியது, அடுத்த பார்வை உனக்கு உரியது கிடையாது அப்படின்னு. முதல் பார்வை என்றால் நம்மை அறியாமல் அதுவாக பட்டு விடுவது. ரெண்டாவது பார்வை என்று சொன்னால் திரும்ப நம்மளை போய் பார்க்குறது, மெனக்கெட்டு பார்க்குறது, பர்பஸாக பார்க்குறது, அது கூடாது. அதான் அதுக்கு அர்த்தம் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அடுத்த கேள்வி, ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளாமல் நேராக மையவாடிக்கு செல்பவர்கள் நிலை என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒருத்தர் இறந்து விட்டார்னு சொன்னால் பள்ளிவாசலுக்கு கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னா ஜனாசா தொழுகை நடத்துவாங்க. வழக்கத்தில் ஜனாசா தொழுகை நடத்துவாங்க. நடத்தும்போது அதனுடைய சேர்ந்து போய் ஜனாசா தொழுகையில் பங்கெடுக்கிற கூட்டம் இருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஜனாசா தொழுதுட்டு கபருஸ்தானத்தில் வருவாங்க, அங்கே போய் நின்றுவாங்க. அந்த மையத்தை அடக்கம் செய்வதற்கு குழி தோண்டி வச்சுருப்பாங்கல்ல, அந்த இடத்துல நின்று கொண்டு இந்த ஜனாசாவுக்காக காத்திருப்பார்கள். அப்போ இப்படி ஜனாசா தொழுகைன்னு ஒன்று இருக்குது, ஜனாசாவுக்குன்னு ஒரு தொழுகை இருக்குது. அந்த தொழுகையில் கலந்து கொள்ளாமல் வேணும்னு கபூர்ஸ்தானில் போய் நிற்கிறாங்களே, அவங்கள பற்றி நிலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஜனாசா தொழுகையை பொறுத்த வரைக்கும் அது அதனுடைய சட்ட நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மார்க் அடிப்படையில் அது கட்டாய கடமைன்றாலும் சமுதாய கடமை, ஒவ்வொரு நபருக்கு கடமை கிடையாது. யாராச்சும் ஒரு 10 பேர் தொழுதுட்டாங்கன்னா எல்லாருடைய கடமை நீங்கிரும். ஒவ்வொருத்தனும் 5 வேளை தொழுகிற மாதிரி, ஜும்மா தொழுகிற மாதிரி கண்டிப்பாக அனைவரும் அதில் கலந்து கொள்ளணும்னு சட்டம் இருக்கான்னு கேட்டால் ஜனாசா தொழுகைக்கு அப்படி சட்டம் இல்லை. அப்படி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒருத்தர் விடாமல் அழைச்சி ஜனாசா தொழுகை நடத்தினதும் இல்லை, இருக்கிற அளவு வச்சு செய்வாங்க. அப்போ அதுக்கு என்ன செய்வாங்கன்னா அரபியில் இதை ஃபர்லுல் கிஃபாயாமாங்க. ஃபர்லு ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய ஃபர்லு ஃபர்ல் ஐனும்பாங்க. ஐனுன்னா இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தனுக்கும் கடமை. லொஹர்லாம் கட்டாயமாக அனைவரும் தொழ வேண்டிய ஒரு தொழுகை. 5 வேளை தொழுகை அதே மாதிரி தான். ஆனால் ஜனாசா தொழுகை என்பது ஃபர்லு கிஃபாயான்னு சொன்னால் யாராவது செஞ்சால் அனைவருடைய கடமை நீங்கிரும். ஒருத்தரும் செய்யாட்டி எல்லோரும் குற்றவாளி ஆயிடுவாங்க. ஒரு ஜனாசாவுக்கு யாருமே தொழுகை நடத்தலை, அந்த ஊரே குற்றவாளி ஆயிடுவாங்க. யாராவது ஒரு 5 பேர் தொழுகை நடத்திட்டாங்க, முடிஞ்ச கடமை, அதுக்கு ஜனாசாவுக்கு செய்கிற கடமையை செஞ்சுட்டாங்க. மீதி உள்ள ஆளுக்கு ஜனாசா தொழுவோட நல்லா கேள்வி கேட்பானா கேட்க மாட்டான். அதனால் மார்க் அடிப்படையில் இந்த தொழுகையில் பங்கெடுக்காமல் நேர கபருஸ்தானுக்கு போயிடுறாங்கல்ல, அவங்க பாவிகள் கிடையாது, குற்றவாளிகள் கிடையாது. நீ ஏன் அப்படி போனேன்னு கேள்வி எல்லாம் கேட்க மாட்டான். ஏன் கேட்க மாட்டான்னு சொன்னால் ஒவ்வொருவருக்கும் அதை எல்லாம் கடமையாக்கி இருந்தால் தான் கேட்பான். ஒவ்வொருவருக்கும் கடமையாக்கலை, சமுதாய கடமையாக தான் ஆக்கப்பட்டிருக்கு. சமுதாய கடமை என்பதை சமுதாயத்தில் யாராச்சும் செஞ்சால் போதும். அப்போ சமுதாய கடமைங்கிற அடிப்படையில் இருக்கிற காரணத்தினால அவர்களுடைய நிலை என்னன்னு கேட்டால் அது ஒன்றும் கேட்க இயலாது. அது அப்படி இருக்க அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஏன்னா இது யாராவது தொழுதுட்டாங்களா, கடமை நீங்கிருச்சு, விரும்பினா தொழுவார், விரும்பாட்டி அங்கே நின்றுக்கிறார், அப்படி விஷயம். ஆனால் இந்த ஜனாசா தொழுகை என்பதற்கு மறுமையில் நன்மை எதிர்பார்க்கக்கூடிய மக்களுக்கு அது நல்ல ஒரு வாய்ப்பு, இழந்துடக்கூடாது. ஜனாசா தொழுகைங்கிறது சும்மா கிடையாது. முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் மன் ஷஹிதல் ஜனாசத்தை ஹத்தா யுஸல்லா அலைஹா, தொழுகிற வரைக்கும் யார் ஜனாசாவில் கலந்து கொண்டிருக்கிறாரோ, தொழுகையோடு திரும்பிட்டால் கூட உங்களுக்கு பெரிய ஒரு இழப்பு வராது. நீங்கள் தொழுகைக்கே வராமல் அங்கே போகிறீங்கன்னு வைங்க, அப்போ தொழுகையில் அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நன்மை கிடைக்காது. இந்த நன்மை மன் ஷஹிதல் ஜனாசத்தை ஹத்தா யுஸல்லா அலைஹா, தொழுகை நடத்துகிற வரைக்கும் யார் ஜனாசாவில் பங்கெடுத்து கொண்டிருக்கிறாரோ ஃபலஹு கீராத்துன், அவருக்கு ஒரு கீராத்து நன்மை. கீராத்துன்னா நம்ம கேரட்டுங்கிறாங்கல்ல, இந்த 14 கேரட் 24 கேரட்டு, அதுக்குள்ள வார்த்தை. இந்த கீராத் என்பதை தான் கேரட்னு சொல்லி அந்த இங்கிலீஷில் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஒரு கேரட் நன்மை இருக்குன்ட்டாங்க. அப்போ ஒமன் ஷஹீதகா ஹத்தா தூதுஃபன, ஒருத்தன் ஜனாசா தொழுகையிலையும் கலந்துக்கிறான், அடக்கஸ்தல வரைக்கும் கலந்து கொள்கிறான், அன்னையும் சேர்த்து செஞ்சானேயானால் ஃபலஹு கீராத்தானே, அவனுக்கு 2 கீராத்து நன்மை இருக்கிறதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் கேட்குறாங்க, மல் கீராத்தானே, 2 கீராத்துனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மிஸ்லல் ஜபலைனில் அலீமைனி, பிரம்மாண்டமான 2 மலை போன்ற நன்மை. 2 மலை, ஒரு மலை எவ்வளோ பெருசாக இருக்குங்க, அவ்வளோ நன்மை. ஒவ்வொரு கீராத்து என்பதும் ஒரு மலை போன்றது, அவருடைய பெரிய அளவுக்கு அதிகமான நன்மைன்னு சொல்கிறாங்க. அந்த இதில் கலந்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அளவுக்கு அதிகமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்கிறாங்கல்ல, இதை அவங்க இழந்துருவாங்க. யார் ஜனாசா தொழுகையில் கலந்து கொள்ளாமல் அவங்க அடக்கஸ்தலம் மட்டும் போனாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்க. தொழுகையிலையும் கலந்து விட்டு அடக்கஸ்தலத்துக்கு போகிறதுக்கு தான் நன்மை இருக்கே தவிர, இது உலகத்துக்காக வேண்டி ஒரு இறப்பில் நாங்களும் பங்கெடுத்தோன்னு காட்டுறாங்கல்ல, அதுக்கு தான் அது உதவுமே தவிர மார்க் அடிப்படையில் அவர்கள் நன்மை இழக்கிறார்கள்.
ஒரு ஜனாசா நடந்து போச்சு, கவலையான ஒரு விஷயந்தான். அதையும் நம்ம மறுமைக்கு உரியதை மாற்றிக்கிடலாம்ல. அவர் இறந்துட்டார், சரி அவர் இறந்துட்டு போகிறாரு, அவர் இறந்துட்டாலும் நம்ம அதுக்குரிய சடங்குகளை ஒழுங்காக செய்வதன் மூலமாக நமக்கு நன்மையை சேர்த்துக்கொள்ளலாம்ல. அதை இழப்பாங்க இவங்க. அதனால் ஜனாசா தொழுகைங்கிறது இந்த அடக்க ஸ்தலத்துக்கு போகிறதை விட ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு அமல். அது அவ்வளோதானே தவிர கட்டாயம்லாம் கிடையாது. அவன் பாவி, அவன் குற்றவாளி. எத்தனை அமல்களை விட்டவர்கள் முஸ்லீம்கள் நல்ல மனிதர்கள் இருக்கிறாங்கல்ல, நிறைய நல்ல அமல்களை விட்டுருவாங்க. அவங்களாம் நன்மை குறைந்தவர்கள் ஆவாங்களே தவிர கொடிய குற்றவாளிகள் ஆக மாட்டாங்க. அதுதான் அதுக்குரிய நிலைப்பாடு. சேலத்தில் இருந்து ஆசிபு என்கிற ஒரு சகோதரர் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, ஒரு நூலை போல இன்னொரு நூல் இயற்றப்படுவது சாத்தியமான ஒன்று தானே. அப்படி இருக்க குர்ஆன் இது போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள் என்று அறைகூல் விடுவதற்கு பொருள் என்ன? அதாவது குர்ஆனில் ஒரு சவால் இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய வேதம் என்பதில் உங்களுக்கு ஐயம் இருக்கும் என்று சொன்னால் இது போன்ற ஒன்று குர்ஆனை நீங்கள் கொண்டு வாருங்க, உலகமெல்லாம் திரண்டு கூட கொண்டு வாருங்க பார்ப்போம் அப்படின்னு குர்ஆன் சவால் விடுகிறது. அப்போ இது போன்றதை கொண்டு வருவதுங்கிறது சாதாரண விஷயம் தானே, செஞ்சிடலாமே, இது என்ன சவால் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா ஒரு நூல் இருக்குன்னு வைங்களேன், ஒரு புஸ்தகத்தை காட்டி இந்த புஸ்தகம் மாதிரி ஒன்று எழுதுன்னு சவால் விட்டோம்னு சொன்னால் யாராச்சும் ஒரு 10 பேர் எழுதிடுவான்ல. எந்த ஒரு நூலாக வேண்டாலும் இருக்கட்டும், ஒரு நூலை எடுத்து காட்டி இந்த புஸ்தகம் மாதிரி எவனாச்சும் எழுத முடியுமா, நீங்கள் ஊரே திரண்டாச்சும் எழுத முடியுமான்னு நம்ம சவால் விட்டோன்னு வைங்களேன், அதை நிறைய பேர் அது மாதிரி செஞ்சுருவாங்க. கரெக்டாக அதை விட மேலே கூட தயாரிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்போ ஒரு நூலை போல் குர்ஆன்கிறது ஒரு நூல் தான். அது குர்ஆன்கிறது ஒரு புத்தகம் தான். அது ஒரு புத்தகமாக இருக்கும் பொழுது இது மாதிரி கொண்டு வாங்க பார்ப்போம், இது மாதிரி கொண்டு வாங்க பார்ப்போன்ட்டு சவால் விடுவதுக்கு அர்த்தம் என்ன? ஏன் இது மாதிரி கொண்டு வர இயலாது? கொண்டு வர இயலும் தானே அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு கேள்வி. அதில் என்ன அடிப்படையில் உள்ளதுன்னு கேட்டால் பல விஷயங்கள் அடங்கியிருக்கு குர்ஆனில். அந்த சவால் விடப்படுதில்ல, அந்த சவால் விடுவதை முக்கியமான ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டால், அது ஒரு முக்கிய அம்சம். குர்ஆன் ரொம்ப 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 உயர்ந்த ஒரு இலக்கிய தரத்தில் இருக்கிறது. அது நம்ம அஜமிகளுக்கு விளங்காது. அரபி மொழியில் உள்ளவன் இருக்கான்ல, அதுலேயே பெரிய பெரிய பண்டிதர்கள் புலவன்மார்லாம் இருந்தாங்க. அந்த மாதிரி புலவன்மார்கள்லாம் இதை பார்க்குறாங்க. இது பயங்கரமான இருக்குப்பா, உயர் தரத்தில் ரொம்ப ஹை ஸ்டைலான ஒரு நடையில் இந்த குர்ஆன் இருக்குது என்று அந்த அந்த காலத்தில் உள்ள எதிரிகள் உள்பட இதை சொன்னாங்க. அதனால தான் ரசூலுல்லாஹ்வே ஒரு கவிஞர்னு வேறு சொன்னாங்க. ஏன்னு கேட்டால் ஒரு கவிஞர்களால் தான் இது மாதிரிலாம் கொண்டு வர முடியும். அதனால் இவர் பெரிய கவிஞர் என்று ஒத்துக்குறோமே தவிர நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த குர்ஆனுடைய நடையை கவிஞர்களாக இருக்கிறவர்களை இது கவிதைன்னு சொல்லி முத்திர குத்தும் அளவுக்கு ரொம்ப உயர்ந்த ஒரு நடையில் இருந்தது. இதில் அது உயர்ந்த நடையில் இருக்குல்ல, அதுவே முதலாவது அதிசயம். குர்ஆனில் அதிசயம் என்ன அதிசயம்? இவர் இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம்னு சொல்லக்கூடிய முகமது நபி அவர்கள் எந்த பள்ளிக்கூடத்துலையும் படிக்கலை, யார்கிட்டையுமே படிக்கலை, எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது, முந்தைய வேதங்களை வாசித்ததும் கிடையாது. அப்போ அந்த மொழியுடைய இலக்கியம் இலக்கத்தை எல்லாம் கரைச்சி குடிக்கவும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒரு ஆள் ஒரு விஷயத்தை சொல்வாரையானால் அவருடைய மொழி அறிவுக்கு ஏற்றவாறு தானே சொல்ல முடியும். அவர் படிக்காத நான் ஏதாவது சொல்வதாக இருந்தால் என்னுடைய மொழி அறிவுக்கு ஏற்றவாறு தானே நான் ஒரு விஷயத்தை சொல்ல முடியும். ஆனால் இவர் படிக்காத ஒரு ஆளாக இருக்கார். குர்ஆன் என்று எதை சொல்கிறாரோ அது மட்டும் பயங்கரமான ஒரு தரத்தில் இருக்குது. இந்த ஹதீஸின் மற்ற பேச்சுக்கள் இருக்கலாம் சாதாரணமாக இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு அறிவுரை சொன்னதெல்லாம் அதுவும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதை பார்த்தோம்னு சொன்னால் அவருடைய மொழி அறிவுக்கு ஏற்றவாறு அது இருக்கிறது. ஹதீஸ்கள் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எடுத்து பார்த்தோம்னா நபிகள் நாயகத்துக்கு எந்த அளவுக்கு அந்த அரபு மொழி தெரியுமோ அந்த தரத்தில் தான் அவங்களுடைய எல்லா பேச்சுமே இருந்தது. குர்ஆனை மட்டும் குர்ஆன் எதை சொல்கிறார்கள் அதை பார்த்தோம்னு சொன்னால் அது பயங்கரமான உயர்வான ஒரு இலக்கிய தரத்தில் இருக்கிறது. அப்போ அந்த இலக்கிய தரத்தில் உயர்ந்த ஸ்டைல் ஹை ஸ்டைலில் இருந்தது என்பது அந்த எதிரிகளும் ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம். அதனால தான் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், இவருடைய திறமைக்கு இவர் இப்படிலாம் செய்ய முடியாது, இவருக்கு யாரோ ஒருத்தர் கற்றுக் கொடுத்துட்டு போகிறாரு, இவருக்கு ஒரு ஆளை இந்த ஆள் டெய்லி இவர்கிட்ட முகமது நபிக்கு சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு, அதைத்தான் இவர் வேதம்னு சொல்கிறாரு. முகமது நபியுடைய அந்த திறமையை கொண்டு இதை சொல்ல இயலாது, ஆனால் அவர் சொல்கிறது ரொம்ப திறமை வாய்ந்த விஷயமா இருக்கிறது. ஆனால் ஒருத்தன் ஒரு குற்றச்சாட்டை சொன்னார்கள்.
அது வந்து அல்லாஹ் அதுக்கு மறுப்பு சொல்கிறான். 16வது சூராவோட 103வது வசனத்தில் சொல்லுகிறான், நபியே ஒரு மனிதன் வந்து உமக்கு கற்றுத்தந்து போகிறான் என்று ஒரு சொல்லுகிறார்கள். இவர்கள் யாரை பற்றி அப்படி சொல்லுகிறார்களோ அவன் வந்து வேற்றுமொழிக்காரன். இந்த குர்ஆனும் உயர்வான அரபு நடையில் இருக்கிறது. கற்றுத்தரான்னு சொன்னானே அவனுக்கே புலமை கிடையாது, அரபு மொழி கிடையாது, அவனுக்கு தாய்மொழி கிடையாது, அவனே வேற்றுமொழிக்காரனாக இருக்கிறான். ஆஜமியும் வேற்றுமொழியாக இருக்கிறான். ஓ ஹாதா லிசானுன் அரபியுன் முபீன், இது தெளிவான அரபு மொழியாக இருக்கிறது அப்படின்னு சொல்வதன் மூலமாக அதனுடைய அந்த உயர்ந்த நடைக்கு காரணத்தை தேடியவர்களுக்கு என்ன படுதுன்னா, இவர் சொல்லியிருக்க முடியாது, இவருக்கு யாரோ சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு ஆள் வந்து பார்த்துட்டு போயிருப்பாள் சந்திப்பதற்காக வேண்டி, அவர் தான் சொல்லி கொடுத்துட்டு போகிறாருன்னு மாதிரி விட்டாங்க. அவர் யாருன்னா அவர் அரபி அல்லாத அஜமி. அஜமி வந்து சொல்லி கொடுக்குறாருங்கிற இது அஜமி சொன்ன மாதிரி இருக்குதா, மிக தெளிவான அரபியில் இருக்குதா அப்படின்னு அதுக்கெல்லாம் மறுப்பு சொல்கிறதுலேருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், இது முகமது நபியால் சொல்லப்பட முடியாது என்பதை அவர்கள் வழங்கி வச்சுருந்தார்கள். ரசூலுல்லாஹ் வந்து எழுத படிக்கிற ஒரு இதை வந்து அல்லாஹ் கற்றுக் கொடுக்கல. ஆனால் கற்றுக் கொடுக்குற பெரிய விஷயமா? தாராளமாக கற்றுக்கிறலாம். எழுத படித்தல் என்பதை வந்து கொஞ்சம் மெனக்கட்டாக கற்றுக்கிறலாம், பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த இதை அல்லாஹ் கொடுக்குற. இன்றைக்கி கூட முதியவர்களுக்கு எழுத்தறிவு கற்றுக் கொடுக்குறதுக்காக வேண்டி அரசின் சார்பாக பல திட்டங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. 50-60 வயசுக்காரன்லாம் கற்றுக்குறான், எழுத படிக்க வாசிக்க கற்றுக் கொடுத்துட்றாங்க. சின்ன பிள்ளையில படிக்காமல் இருப்பான்ல, அந்த மாதிரியான முதியவர்களுக்கெல்லாம் எழுத்தை கற்றுக் கொடுப்பதற்கு அரசில் திட்டங்கள்லாம் இருக்கிறது. கிராமங்களில் கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி அதுக்கான சில ஆசிரியர்கள் நியமித்து கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ எழுத படிக்க கற்றுக்கொள்ளுதலுங்கிற ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு விஷயந்தான் அது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இந்த முகமது நபி வந்து இது வந்து ஒமா குன்த தத்துலு மின் கபிலிஹி மின் கிதாபின், முகமதே இதுக்கு முன்னாடி எந்த ஒரு வேதத்தை நீ வாசிப்பவராக இருந்ததில்லை. அது ஒரு இஞ்சில் என்னமோ வச்சுருந்தாங்க, பல புத்தகங்கள்லாம் இருந்துச்சு. அது மாதிரி பெரிய பெரிய சங்ககால இலக்கியங்கள்லாம் நிறைய இருந்துச்சு அந்த பகுதியில். அதில் எந்த ஒரு புஸ்தகத்தை நீ வாசித்தது கிடையாது. ஒலா தகுத்துபி எமீனிக்க, உமது வழக்கரத்தால் நீ எழுதவும் மாட்டீர், உனக்கு எழுதவும் தெரியாது, நீ இனியும் எழுத மாட்டீர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரணத்தை அல்லாஹ் சொல்கிறான். ஏனென்றால் இதன் லர்த்தாபல் முபத்திலோன், அப்படி இருந்திருந்தால் உன்னை இந்த வீணர்கள் சந்தேகப்பட்டிருப்பார்கள். முகமது நபியை எழுத படிக்க தெரிந்த ஒரு பண்டிதராக இருந்தான்னு வைங்க, அவர் குரானை சொல்கிறாருன்னு வைங்க, அது அவர் பண்டிதர்லப்பா, அவருக்கு பெரிய விஷயமா சொல்லியிருப்பார், அவருடைய புலமையை கொண்டு சொல்கிறாருன்னு சந்தேகப்பட்டிருப்பாங்க. இப்போ அவர் எழுத படிக்க தெரியாமல் இருந்ததுனால தான் இவருடைய கூற்று இல்லை. அப்போ இவர் கூற்று இல்லை என்றால் எவனுடைய கூற்றாயிருக்கும்? அல்லாஹ்வுடைய கூற்றாயிருக்கும். அப்படிங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் வந்து சேலஞ்சு பண்ணுறான். எப்படி, முகமதே நீ வந்து இதுக்கு முந்தி எந்த நூலையும் வாசித்தது இல்லை, உமக்கு எழுதவும் இனியும் எழுத மாட்டீர். அப்படி இருந்தால் இதன் லர்த்தாபல் முபத்திலோன், வீணர்கள் சந்தேகப்பட்டிருப்பார்கள். வேணும்னு தான் ஆக்கினங்கிறான் அல்லாஹ், வேணும்னு தான் உன்னை எழுத படிக்க தெரியாமல் ஆக்கியிருக்கிறேன். நீ உன்னை புலவன் மாதிரி ஆக்கியிருந்தான் வையே, உன்னுடைய புலமையினால் இந்த குரானை உருவாக்கி விட்டாய் என்று சொல்லியிருப்பார்கள். அப்போ குரான் வந்து இது இவ்வளோ விஷயத்தை நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டால், இது வந்து ஒரு பெரிய உயர்ந்த ஒரு நடையில் இருக்குது. முதல் விஷயம் ஆச்சா, எந்த அளவுக்கு ஒரு நூல் ஒரு புத்தகம் உயர்ந்த இலக்கியத்தில் இருக்கிறதோ அந்த நூலை வந்து சாதாரண மக்களுக்கு வழங்க முடியாது. இப்போ வந்து கம்பருடைய நூல்கள் இருக்கிறது, அவருடைய கவிதைகள் எடுத்து பாமரன்ட்ட கொடுத்து வாசித்து அர்த்தம் செய்ய தெரியுமா? உமர் புலவருடைய நூலை எடுத்து வாசித்தா எனக்கு உங்களுக்கு அர்த்தம் செய்ய தெரியுமா? திருக்குறளை நீங்கள் வாசித்து அர்த்தம் செய்ய தெரியுமா? அதுக்கண்டு பண்டிதர்கள் பிரித்து என்ன செய்வாங்க, அது இதான் விளக்க உரை பொழிப்புரை கழிப்புரைன்னு போட்டு செஞ்சால் தான் அது வந்து நமக்கு விளங்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் கடந்த காலத்தில் எழுதப்பட்ட பெரிய பெரிய இலக்கியங்களில் எந்த ஒன்றையுமே நீங்கள் நான்லாம் வாசித்து அர்த்தம் செய்ய முடியாது, புரியவே முடியாது. ஆனால் அந்த மொழியில் நான் கரகண்டவங்களாக இருந்தால் என்ன செய்வாங்க, அதை புரிஞ்சு அவங்க நமக்கு புரிகிற மாதிரி விளக்க உரை எழுதுவாங்கள்ல, அதை பார்த்தா தான் விளங்கும். திருக்குறளை வந்து நேரடியாக பார்த்தா நமக்கு விளங்காது. அதுக்கு வந்து பத உரை பொழிப்புரைன்னு எழுதியிருப்பாங்கல்ல, விரிவுரைன்னு பத உரைன்னு, அதுகளை போய் பார்த்து என்ன செய்வோம், ஓ இதில் வந்து இதை தான் சொல்கிறாரு அப்படின்னு விளங்கிக்கிறோம். அப்போ உயர்ந்த நடையில் இருக்கக்கூடிய ஒரு நூல் வந்து எல்லாருக்கும் விளங்காது, மிக சிலருக்கு பண்டிதருக்கு தான் விளங்கும். இந்த குர்ஆனுடைய சிறப்பு என்னன்னு கேட்டால், உயர்ந்த இலக்கியமாக இருக்குது, ஆனால் பாமரனுக்கு விளங்குது. விளங்குவதற்கு லேசாக்கி இருக்கிறோங்கிறான்ல. இதுதான் அதிசயம்ங்கிறேன். நீ குர்ஆனை போல ஒன்று கொண்டு வர்றதா எப்படி இருக்கணும்னு கேட்டால், சாதாரண நடையில் இருக்கக்கூடாது, பிரமிக்கத்தக்க உயர்ந்த நடையில் இருக்க வேண்டும். இருந்து கொண்டு எல்லாருக்கும் வழங்கணும். இப்படி எவனாலையும் கொண்டு வர முடியாது.
இப்போ உதாரணமாக வந்து திருக்குறள் இருக்குல்ல, அது கூட வித்தியாசமான நடையில் உள்ள ஒரு நூல் தான் அது. மற்ற கவிதைகள்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து 1.25 அடி, முதல் வரியில் 4 வார்த்தை, 2வது வரியில் 3 வார்த்தை இருக்கக்கூடிய வகையில் திருக்குறளை ஏற்றிருக்கிறார். இந்த மாதிரி வேறு நூல்கள்லாம் இருக்காது. அந்த சமமாக தான் இருக்கும், வரிக்கு வரி என்ன இருக்குது, சமமான எண்ணிக்கையில் உள்ளதாக தான் இருக்கும். திருவள்ளுவர் மட்டும் டிஃப்ரெண்ட்டான முறையில் என்ன செஞ்சார், அவர் ஒரு தனி இலக்கணம் படைக்கக்கூடிய ஒரு நூலை எழுதினார்னு வைங்க. இது நடைமுறையில் இல்லாத ஒரு வகையான நூலாக இருந்தாலும் அதை விளங்குமா எல்லாருக்கும் விளங்குற மாதிரி அவரால் எழுத முடியுமானா முடியாது. விளங்குற மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னாலே அந்த இலக்கியம்லாம் போயிடும், பாமரத்தனமாக சொல்ல வேண்டி வந்துடும். அப்போ ஒரு உயர்ந்த ஸ்டைலில் இருக்கணும். எவனை கேட்டாலும் ரொம்ப உயர்தரமான இலக்கியம் என்று சொல்கிற வகையில் இருக்கணும். வாசிச்சோன்னு அர்த்தம் வழங்கணும். இந்த குரானை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு அஜமிகளாக இருந்தாங்களே அவங்களுக்கு பிலாலுக்கு விளங்குனுச்சு, அதே மாதிரி ஹப்பாபுக்கு விளங்குனுச்சு, இதே மாதிரி அடிமைகளை பிடித்து வரப்பட்டு அங்கே வேலைக்கு இருந்தாங்கள்ல அந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் என்ன செஞ்சு விளங்குனுச்சு. அதே மாதிரி வந்து யூதர்கள் வந்து நல்ல யூதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதுறதை கேட்கும்பொழுது கண்களில் கண்ணீர் வடிகிறது அப்படின்னு 5வது சூறாவில் 82, 83 வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான். அவனுக்கு விளங்குது. யூதர்களாக இருக்கிறாங்க, அந்த குரானை ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க, அதனுடைய அர்த்தம் கருத்து எல்லாமே விளங்கி உள்ளத்தை தைத்து அவன் அழுகுறான். அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப லேசாக விளங்குது. குரான் வந்து லேசாக விளங்குது. ஆனால் லேசாக விளங்கக்கூடியதை வந்து யாருமே எழுதிடலாம். ஆனால் இது ஒரு உயர்ந்த இலக்கியத்தில் இருக்கிறது. அப்போ ஒரு உயர்ந்த இலக்கியமாகவும் இருக்கணும், எல்லாருக்கும் விளங்கணும். அப்படி ஒன்று எழுத சொல்லுங்க பார்ப்போம். உலகம் அழியிற வரைக்கும் முடியாது. உலகம் அழியிற காலம் வரைக்கும் இருந்தாலும் சரி, உயர்ந்த ஸ்டைல், இதுக்கு நிகரான இலக்கியம் இல்லை என்று அந்த மொழி பண்டிதர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அதை வாசிக்கிறான்ல, சும்மா சாதாரண உம்மி இருப்பான்ல, எழுதவும் படிக்கவும் தெரியாத பேச தெரிஞ்ச ஒரு அரபி இருப்பான்ல, அவன் கேட்டவுடனே அவனுக்கு விளங்கணும், அவனுக்கு புரியணும், இந்த அறிவுரை அவன் உள்ளத்தை தைக்கணும். இப்படி ஒரு நடையில் வந்து தயாரிக்க இயலுமானா இயலாது. குர்ஆனில் இது இருக்கா இல்லையா? இது மாதிரி கொண்டு வாங்கன்னு சொன்னால் எந்தளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான், 8:2 சொல்கிறான், மூமின்கள் வந்து அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்கும் பொழுது உள்ளம் வந்து நடுநடுங்க ஆரம்பிச்சிடும். அல்லதீன இதா துக்கிர இன்னமல் மூமினூன் அல்லதீன இதா துக்கிரல்லாஹு வஜலத் குலூபுஹும், அல்லாஹ் என்று சொல்லப்பட்டால் உள்ளம் நடுங்கிவிடும். ஒய்தா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்படும் என்று சொன்னால், ஒய்தா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு, அவனுடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்படும் என்று சொன்னால், ஜாதத்துக்கும் ஈமானா, அவங்களுக்கு ஈமானே அதிகரிக்கும்னு சொல்கிறான். எப்படி அதிகரிக்கும்? விளங்குனா தானே அதிகரிக்கும். சாதாரண மக்கள் முகமது நபி ஓதுறதை கேட்குறாங்க, விளங்குறாங்க, நம்பிக்கை அதிகரிக்கிறது. அதே நேரத்தில் பண்டிதன் பார்க்குறான், இது எப்படி இருந்தாலும் சொன்னாருங்கிறான். பண்டிதன் பார்த்து இப்படி எப்படிரா உயர்ந்த நடையில் சொன்னார்னு ஆச்சரியப்படுறான். பாமரன் பார்க்குறான், உடனே விளங்குது, அவனுக்கு எல்லாமே விளங்கிறது, எழுத படிக்க தெரியாதவர்களுக்கே விளங்குது. அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் ஒரு நூலை அதான் சவாலில் பல அம்சம் இருக்கிறது. முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டால், இலக்கியத்தில் உயர்ந்த நடையில் இருக்கணும், அதே நேரத்தில் வந்து எல்லாருக்கும் வழங்கணும். இப்படி கொண்டு வா பார்ப்போம். முடியலைன்ட்டாங்க. அந்த காலத்தில் சவால் விடப்பட்டு என்ன செய்யலை, அது நிறைவேற்ற முடியலை. இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். அவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம குர்ஆனில் வந்து இறை வேதம் என்பதற்கு சில தன்மைகள்லாம் நம்ம பிற்காலத்தில் உள்ள கண்டுபிடிப்புகளை எல்லாம் அதனோட தொடர்பு படுத்தி நம்ம விளக்கம் சொல்கிறோம். நம்ம அதை சொல்ல வேணாம், ரசூலுல்லாஹ் காலத்தில் வச்சுக்கிறோம். நபிகள் காலத்தில் வந்துக்கிட்டு சில விஞ்ஞான விஷயங்கள்லாம் குர்ஆனில் இருக்குங்கிறோம்ல, அது அந்த காலத்து மக்களுக்கு விளங்கி இருக்காது. இந்த காலத்தில் கண்டுபிடிச்ச உடனே நம்ம என்ன செய்யணும், அதை ஜாயின்ட் பண்ணி நம்ம சொல்கிறோம். அந்த விஷயத்தை நம்ம விட்டுருவோம், அது கூடுதல் தகவலுக்கு நம்ம வச்சுக்கிடுவோம். ஆனால் குர்ஆன் இறங்குனுச்சுல அந்த காலத்திலேயே, அதில் வந்து இறைவன் தான் இதை இறக்குனான் என்பதற்கு சான்றாக என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், அவங்க கண் முன்னாடியே இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து டிக்ளேர் பண்ணது குர்ஆன். அவங்க கண்ணாலே பார்த்து என்ன செய்வாங்க, தெரிஞ்சுக்கிடுவாங்க. அதாவது முன்னறிவிப்புன்னு சொல்லி ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய முன்னறிவிப்பை பற்றியும் சொல்லி இருக்குது. அது வேணாம், அது விட்டுருவோம். ரசூலுல்லாஹ் வாழ்ந்த காலத்திலேயே நாளைக்கு இது நடக்கும்னு சொல்லுது. அவங்க வாழ்ந்த காலத்தில் நடக்கவும் செய்யுது. இது வந்து இறைவன் தான் சொல்லியிருக்கான்னு வருதா இல்லையா? அது சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கணும்னு கேட்டால், குர்ஆன் போல நீ கொண்டு வருவனாக இருந்தால் நீ என்ன இருக்கணும்னு கேட்டால், அதை இறைவன் சொன்ன மாதிரி அந்த அம்சம் இருக்கணும். எப்படி இருக்கணும்? இறைவன் தான் முக்காலமும் அறிந்தவனாக இருக்கிறான். அவன் சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஒன்றா சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து ஒரு கேரண்டி எல்லாம் கொடுக்குறான்.
அந்த மக்கள் மத்தியில் எப்படி கொடுக்குறான்னு கேட்டால் ஒல்லாஹு யாசிமுக மினன் நாஸ், நபியே இந்த தூது செய்தியை ஒழுங்காக எடுத்து சொல்லிரு. சொல்லவில்லை என்று சொன்னால் அவனுடைய தூது செய்தியை எடுத்து சொன்னவரை நீ ஆக மாட்டாய். அப்படி சொல்லும் பொழுது பலவிதமான எதிர்ப்புகள் சங்கடங்கள்லாம் வரும். ஆனாலும் ஒல்லாஹு யாசிமுக மினன் நாஸ், மக்களிடமிருந்து உன்னை அல்லாஹ் காப்பாற்றுவான் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரை மனிதர்கள் கொல்ல முடியாதுன்னு அர்த்தம். 5வது சூறாவில் 67வது வசனத்தில் உன்னை மனிதர்களிடமிருந்து அல்லாஹ் உன்னை காப்பாற்றுவான். காப்பாற்றுவான்னா வெட்டுவான் குத்துவான் அதெல்லாம் செய்வான், சாவடிக்க முடியாது. காப்பாற்றுறன்னா உயிர் பாதுகாப்பு. முகமது நபிக்கு மனிதர்களால் கொல்ல முடியாது என்று குர்ஆன் சொல்லுது. அப்போ இதை பொய்யாக்குறதுக்காக வேண்டி எவனாச்சும் போய் கொண்டிருக்கலாம்ல. ரசூலுல்லாஹ்வை நினச்சி இருந்தால் கொல்றதுக்கு ரொம்ப லேசாக கொல்லக்கூடிய தலைவர் அவர் தான். ஏன்? அரண்மனையில் இப்போ வாயிற்காப்பான்களை வச்சு பெரிய படைகளை நிறுத்தி 7 அடுக்கு பாதுகாப்பு வச்சுக்கிட்டு அவர் வாழவில்லை. அவர் இப்போ குடிசையில் வாழ்ந்தார். தினசரி பள்ளிவாசலுக்கு 5 முறை கம்பல்சரியாக வந்துடுவார். மற்ற சந்தர்ப்பங்கள்லேயும் வருவார். எவர் வேண்டாலும் உள்ளே வரலாம். உள்ளே வந்து அவரை பார்ப்பதற்கு எந்த ஒரு நுழைவு சீட்டும் கிடையாது. அனுமதி ஒரு டெஸ்ட் பண்ணிலாம் உள்ளே அனுப்ப மாட்டாங்க. அப்படியான ஒன்றாக இருந்தால் ஒரு தொழுகையில் இருக்கும்போது வந்து போட்டு தள்ளிட்டு போயிடலாம், சாதாரணமாக கொண்டுடலாம். அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டால் எவரும் அணுகக்கூடிய விதத்தில் அவர் இருந்தார். ஆனால் கொல்ல முடியாது. நல்லா சொல்ல முடியும். ஒரு ஆளுக்கு சொல்ல முடியுமா? ஒரு ஆளை பற்றி இவர் கொல்லவே இயலாதுன்னு மனுஷன் சொல்லலாம். ஏன்னா சொன்னால் அவன் கணிப்புன்றலாம். அல்லாஹ் சொன்னால் அவ கொல்லாமல் போடாமல் நிகழ்ந்து தீரணும். அப்போ நபிகள் நாயகம் இயற்கையாக மரணிக்கிறாங்கல்ல, அந்த தேதியில் தான் டிக்ளேர் ஆகுது. என்ன ஆகுது? இவரை மனிதர்கள் கொல்ல முடியலை. 63 வயசில் அவராக தான் இறந்து போனாரே தவிர, சாதாரண மரணத்தில் இறந்தாரே தவிர மனிதன் அவரை கொல்லவில்லை என்று டிக்ளேர் பண்ணி என்னை எவனும் கொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த குர்ஆன் மூலமாக டிக்ளேர் பண்ணார்ல, இதெல்லாம் ஒரு அதிசயம் தானே. அப்படி நீ சொல்லக்கூடிய வேதம்னு கொண்டு வரக்கூடிய ஒன்று எப்படி இருக்கணும்னு கேட்டால் அது இறைவன் தான் சொன்னான் என்பதற்கு தகுந்தவாறு நடக்கக்கூடியதை சொல்வதாக இருக்கணும். நடக்கக்கூடியது என்று சொன்னால் 100 வருஷத்துக்கு பிந்தி நடக்கிற சொல்லக்கூடாது. நீ சொல்கிற காலத்திலேயே கிட்டத்தில் நிறைவேறணும். அதை வச்சு பார்ப்போம். நீ உனக்கு கொண்டு வா, 1 மாதம் கழித்து பார்ப்போம் அதில் உள்ளபடி நடந்திருக்கான்னு சொல்லி. அப்படி ஒரு முன்னறிவிப்புகள் இருக்கணும். அதே மாதிரி இது 5:67 வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயம் காலத்தில் ரோமாபுரிக்கும் பாரசீகத்துக்கும் பெரிய சண்டை நடக்குது. அப்போ ரோமாபுரி தோத்துருச்சு, பாரசீகர்கள் ஜெயிச்சிட்டாங்க. அப்போ குர்ஆனில் ஒரு வசனம், ரூம்னே ஒரு அத்தியாயம் இருக்குது. அதில் என்ன சொல்லப்படுது? இன்றைக்கு ரோமாபுரி தோற்றுவிட்டது, மிகச்சில ஆண்டுகளில் ரோமாபுரி அவங்களை பாரசீகர்களை ஜெயிக்கும். பட்டு தோல்வி அடைஞ்சாங்க ரோமானியர்கள் பாரசீகர்கள்ட்ட. எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை ரோமானியர்கள் மறுபடியும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் நிறைவேறி போச்சு. இது சொன்னபடி ரோமாபுரி தோற்று போன ரோமாபுரி திரும்பவும் ஜெயிச்சிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 30வது அத்தியாயத்தில் 1, 2, 3 வசனங்கள் 5 வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் காலத்தில் அவருக்கு பெரிய எதிரியாக இருந்தது அபூலஹபு, அவருடைய மனைவி. அபூலஹபுனா ரசூலுல்லாஹ்வுக்கு சின்னவாப்பா தான், இருந்தாலும் இஸ்லாத்துக்கு 1ஆம் நம்பர் எதிரி யார்? அபூலஹபு தான். அப்போ அபூலஹபை பற்றி ஒரு சூறா இருக்குல்ல, அதில் என்ன சொல்லப்படுது? இவனுக்கு நரகந்தான், இவனுடைய பொண்டாட்டிக்கு நரகந்தான், அழிஞ்சு நாசமாக போயிட்டான் அப்படின்னு சொல்லி அபூலஹபை கண்டிச்சியே 111வது அத்தியாயம் அருளப்படுகிறது. இதில் இப்போ இது அல்லாஹ் தானே சொல்கிறான். அந்த தப்பத்தியை தான் நம்ம நம்பிக்கை பிரகாரம் அல்லாஹ் தான் இதை சொல்கிறான். அல்லாஹ் சொன்னான்டா கண்டிப்பாக அது நடக்கணும்ல. இப்போ அபூலஹபை என்ன செய்யலாம்னு கேட்டால், இந்த முகமதை எதிர்க்கிறோம், அவரை பொய்யராக்கிறதா இருந்தால் நம்ம போய் என்ன செய்வோம்? நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கிறோன்னு போய் சொல்லுவோம். சொல்லிட்டோம்னு சொன்னால் இது பொய்யா போயிடும்ல. ஏன்னா உள்ளத்தை பார்க்கக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. இவன் நடிக்கிறதுக்காக கூட நானும் இஸ்லாம் ஆகிவிட்டேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணான்னு வைங்க, அந்த வினாடி இது பொய்யா போயிடும். நீங்கள் நரகத்துக்கு போவாங்கிறிய, அவன் இந்த சொர்க்கத்துக்கு போகிற வழியை தேர்ந்தெடுத்துட்டானே என்று மக்கள் மத்தியில் சென்று அடைந்தால் உடனே இஸ்லாம் பொய்யா போயிடும். அப்போ இதை பொய்யாக்கிறதுக்கு வாசல் திறந்து வைக்கப்படுது. எப்படி? இவன் காஃபிராக தான் சாவுவான், ஏற்றுக்கிறவன் மாட்டான் அப்படின்னு குர்ஆன் சொல்லுகிறது. அதை முறியடிக்கிறதுக்காக வேண்டியாவது நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லலாம்ல. அவன் அப்படி தோன்றிருக்க, எவனை ஐடியா கொடுத்துருக்கலாம்ல. அவனுக்கு தோணவே இல்லை. எல்லாம் என்ன செய்யறான்? அதுக்கு கூட நம்ம சேர்ந்துடக்கூடாதுங்கிற பிடிவாதமாக இருக்கிறான். அப்போ அவன் நான் இறை வேதம் என்பதை பொய்யாக்கிட்டோம்னு சொன்னால் இவர் தூதர் என்பதும் பொய்யா போயிடும், ஒட்டுமொத்த இஸ்லாமே பொய்யாயிரும். இந்த தப்பத்தி ஏதாவது சொன்னபடி அவனுடைய மனைவியும் அவனும்
அந்த இஸ்லாத்தின் எதிரிகளாக இருந்தே தான் செத்தார்களே தவிர இந்த பொய்ப்பிப்பதற்காக கூட அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததாக நடிக்க கூட முடியலை. அப்போ எதெல்லாம் இந்த கண்ணு முன்னாடி அது செய்யுது, இறைவன் தான் இது சொன்னாங்கிறதுக்கு தான் ஆதாரமாகுது. அப்படி இருக்கணும். நீங்கள் குர்ஆன் மூலம் ஒன்று கொண்டு வருவதாக இருந்தால் உயர்ந்த இலக்கியம் எல்லோருக்கும் புரியணும். ரெண்டாவது, அது சமீபத்தில் இனிமேல் நடக்க இருக்கிற விஷயங்களை சொல்லக்கூடியதாக இருக்கணும். அது நடக்கணும். அதை வச்சு தான் முடிவே எடுப்போம். நடந்துருச்சின்னு சொன்னால் இது இறைவன் தான் சொல்லியிருக்கிறான் அப்படின்னு வரணும். அந்த மாதிரியான அடிப்படையில் கொண்டு வர அதை பார்க்குறோம். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் மக்காவில் வெற்றி வீரராக நுழைவார்கள் அப்படின்னு அல்லாஹ் என்ன செஞ்சான், 48 27 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டினான். அதே மாதிரி 28 85 வசனத்திலே சொல்லி காட்டினான். சொன்னபடி மக்கா வெற்றி அடைஞ்சாங்களா இல்லையா? விரட்டி விடப்பட்டு அனைவரும் விரட்டி விடப்பட்டு சொத்தனை இழந்து விட்டு ரொம்ப கடுமையான வறுமை வயப்பட்டவர்களாக மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் நீ மக்காவில் வெற்றி வீரராக நீ நுழைவாய், யாருக்கும் அஞ்சாதவர்களாக நீங்களெல்லாம் நுழைவீர்கள் என்று அல்லாஹ் சொன்னபடி நடந்துச்சா இல்லையா? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடங்கியதாக என்ன செய்யணும், ஒரு அம்சம் இருக்கணும். அது ரெண்டாவது விஷயம். நீ கொண்டு வா, குர்ஆன் மாதிரி கொண்டு வராத என்ன செய்யணும், நான் சொன்னக்கூடிய தன்மை இருக்கணும். ரெண்டாவது தன்மை இருக்கணும்னா அதில் சில விஷயங்கள் நாளை நடப்பதை பற்றி பேச வேண்டும், சில அவகாசத்தில் நடந்துடணும். அப்படி மாதிரி இருக்கணும். அப்போ தான் குர்ஆனை போன்றதுன்னு சொல்ல முடியும். அதை விட முக்கியமான என்னென்னு கேட்டால், பொதுவாக அந்த கவிதையை மனிதன் எதுக்கு விரும்புகிறான் தெரியுமா? அந்த ராகம் தான், அந்த சீரான அடிகளை கரெக்டாக இருக்கும். முதல்ல இருக்கிற மாதிரி ரெண்டாவது அடியும் இருக்கும், அதே மாதிரி மூணாவது அடியும் இருக்கும். அந்த 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 சீரோடு இருக்கும் பொழுது தான் அதில் ஒரு ரிதம் கிடைக்கும், ஒரு விதமான ராகம் கிடைக்கும், ஒரு விதமான இனிமை கிடைக்கும். சாதாரணமான பேச்சில் இல்லாத இனிமை கவிதையில் எதுக்கு இருக்கிறது? அந்த கவிதையுடைய சொல் அடுக்கு அப்படி இருந்தால் தான் அந்த இனிமை வருங்க. குர்ஆனை பொறுத்த வரைக்கும் சீரான அடியே கிடையாது. ஒரு வசனத்தை பார்த்தா அரை பக்கத்துக்கு வரும், ஒரு வசனம் பார்த்தா ஒரு துண்டு ஒரு சொல்லு தான் இருக்கும். வசனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பெரிய வசனமும் இருக்கிறது. பெரிய வசனத்தில் ஒரு 40 சொற்களை கொண்ட ஒரு வசனம் இருக்குன்னு வைங்க, அம்புட்டு 40 வசனத்தில் வந்தால் தான் அதில் ராகம் வரும், ஒரு ரிதம் கிடைக்கும். ஆனால் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. 3 சொல்ல ஒரு வசனம், 5 சொல் கொண்ட வசனம், அப்புறம் 7 சொல் வசனம், அப்புறம் 8 சொல் வசனம். இந்த மாதிரி இருக்கிறதுல அந்த ராகத்தையும் இனிமையும் கொண்டு வர முடியாது எந்த பாஷையிலையும். இந்த குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ இனிமையாக இதை ஓத முடியும். அந்த ரிதம்லாம் இருக்காது, அந்த சீரான அடிகள்லாம் இருக்காது. பெருசும் சின்னதும் கண்ணா பின்னான்னு போட்ட மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே ராகம் வர்ற மாதிரி இருக்கணும், வார்த்தை சிதையக்கூடாது, உடையக்கூடாது, அதுக்குள்ளே ராகத்தை கொண்டு வரணும். இப்படியெல்லாம் அதனுடைய தனித்தன்மை இருக்கிறது. இதெல்லாம் அந்த பண்டிதர்கள், அரபி பண்டிதர்களாக இருந்தால் அவங்களுக்கு என்ன செய்யும், இது விளங்கும். அதனால தான் குர்ஆன் என்ன செய்யுதுண்டா, அது சவால் விடுது. அடுத்ததாக தூத்துக்குடியில் இருந்து முகமது காசிம் என்பவர் கேட்குறார். என்ன கேட்குறாருன்னா, முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் நான் பணியாற்றுகிறேன், அதனால் சில நேரம் ஜும்மா தவறி விடுகிறது, ஜும்மாவை தவற விடுவது குற்றமாகுமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது அதை லொஹர் தொழுவார் போல இருக்குது. ஜும்மாவுக்கு போக முடியாத ஒரு இடத்துல பணியாற்றுகிறாரு, அவர் ஜும்மாவுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவர் ஜும்மாவுக்கு போகலை என்று சொன்னால் எனக்கு குற்றம் வருமா? நான் ஜும்மா தொழுக முடியறதில்லை. ஏன் முடியலைன்னா, முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட நான் பணியாற்ற பெரிய கட்டுற மாதிரி எழுதியிருந்தார். அதை நான் சுருக்கி என்ன செய்கிறேன், அந்த கேள்வியை வைக்கிறேன். இதை பொறுத்த வரைக்கும், ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை விடுவதற்கு பெரிய குற்றம். அது ஜும்மாவை விட்டுக்கிட்டே வந்தீங்கன்னு வைங்க, அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்னு கேட்டால், உள்ளத்தில் சீல் வச்சிருவேன், சீல் வச்சிருவான்னு சொல்கிறான். சீல் வச்சிருவான்னு என்ன அர்த்தம்? ஈமான் எடுபட்டு போயிடும், கொஞ்சம் கொஞ்சமாக போய் இறை நம்பிக்கை இல்லாத மாறி போயிடுவாங்க. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மெம்பரில் இருந்து கொண்டு மக்களுக்கு சொல்கிறாங்க, இல்லை என்தஹியன் அக்வாமுன், சில கூட்டத்தார்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும், அன் வத்இஹிமுல் ஜுமாத்தி, ஜும்மாக்களை விடுவதை விட்டு, ஜும்மாவை விடுறீங்கல்ல அதை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும். அவுல யஹ்திமன்னல்லாஹு அலா குலூபிஹிம், அல்லாஹ் இல்லாவிட்டால் அவங்க உள்ளங்களில் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான். ஜும்மாங்கிற தொடர்பு கூட இல்லாமல் நீங்கள் மாறிட்டீங்கன்னு சொன்னால் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு நம்பிக்கையாக நம்மகிட்ட எடுபட்டு போயிட்டே இருக்கும். இந்த ஜும்மாங்கிறது தான் ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அது 5 வேளையும் இருக்கிற, அதுக்கே முடியாட்டாலும் பரவாயில்ல, நீ வீட்டில் தொழுதுட்டா கூட ஜும்மாவே விட்டுட்டீங்கன்னு வைங்க, அது என்ன ஆகும்னு கேட்டால், கொஞ்சம் கொஞ்சமாக விட விட என்ன செய்யும், அந்த இறைவனை பற்றிய பயம், மறுமை பற்றிய நம்பிக்கை, அதுகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு கடைசியில் என்ன மார்க்கமாக அப்படின்னு போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். சீல் வைக்கிறதுனா அதான் அர்த்தம். சீல் வைக்கிறதுனா நல்ல விஷயங்கள் இல்லாமல் போயிடும். அப்போ உள்ளத்தில் நல்ல விஷயங்கள் போகாமல் சீல் வைக்கப்படுவதில் கொண்டே தள்ளும் என்று எச்சரிக்கிறாங்க. சும்மலை கூனன மினல் காஃபிலீன்,
பிறகு நீங்கள் வந்து கவனமற்றவர்கள் ஆகிவிடுவீர்கள், மார்க்கத்தில் பிடிப்பில்லாதவரை மாறிட்டுவீங்க. ஜும்மாங்கிற ஒன்று வரும்போது தான் உங்கள்கிட்ட அந்த பிடிப்போடு இருந்துக்கிட்டு இருப்பீங்க. ஜும்மாவும் உங்கள்கிட்ட இல்லைன்னு வைங்க, எந்த ஒரு பிடிமானமும் உங்களுக்கு இல்லாமல் போயிடும். மார்க்கத்தில் எந்த ஒரு நம்பிக்கையும் இருக்காது, பிடிமானம் இருக்காது என்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு. இதை விளக்கமாக நசையில் வரக்கூடிய என்ன வருதுன்னு கேட்டால், மன் தரக்க சலாச ஜுமாயின் தஹாவுனன், 3 ஜும்மாக்களை அலட்சியமாக ஒருவர் வந்து விட்டுவிட்டாரையானால் தப அல்லாஹுலா கல்பிஹி, அவனுடைய உள்ளத்தில் அல்லாஹ் வந்து சீல் வச்சிடறான். ஒரு ஜும்மா விடுவதில் எல்லாம் சீல் வைக்க மாட்டான். ஒரு சந்தர்ப்பங்களில் ஒரு நாள் போக முடியலையா, அதெல்லாம் ஏற்றுக்கிறவான். 3 ஜும்மா விட்டுட்டீங்க என்று சொன்னால் அப்போ என்னவாயிரம், அப்போ கண்டினியூவாக 3 ஜும்மா ஒருத்தன் விட்டான்னு வைங்க, கண்டிப்பாக சீல் தான் அவனுக்கு. அவன்கிட்ட இஸ்லாமுங்கிற பேசிக்கே இல்லாமல் போயிடும். அப்படின்னு சொல்கிற விஷயத்தினால நீங்கள் அவர்கிட்ட வேலை பார்க்குறேன் இவர்கிட்ட வேலை பார்க்குறேன்ற காரணத்தை எல்லாம் சொன்னால் இந்த விளைவு நீங்கள் சந்திப்பீங்களா? அதுக்கு பயப்படணுமா நீங்கள்? அது நம்ம வந்து மூமினாகவே இருந்து மூமினாகவே சாவணுமா இல்லையா? மூமினாவை மரணிக்கணுமாக இருந்தால் உள்ளம் திறந்திருக்க வேண்டும், உள்ளம் சீல் வைக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது. எப்படி காஃபிர்களுக்கு முத்திரையிடப்பட்டதாக ஆகிவிடுகிறோம் அந்த மாதிரி வந்து நம்மளை அல்லாஹ் ஆக்கிடுவான்னு சொன்னால் இதுக்கு பயப்படணுமா இல்லையா? அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, வேறு அந்த ஜும்மாவையும் செய்யக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு வேலையை ஒரு இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளணும். நீயத்திலேயாவது இறைவா நான் சீக்கிரம் மாறிடுவேன், எனக்கு நான் வெறுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்றாவது இருந்தேன் செய்யணும், நான் எப்படி மூத்தாவரன்னு இதிலே கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு இருந்தீங்கன்னு சொன்னால் அது அந்த சீல் வைக்கிற ரிசல்ட்டில் போய் சேர்ந்துடும். அதனால் நீங்கள் இறைவனை அஞ்சு என்ன செய்யணும்னு கேட்டால், அங்கே இருந்து கொண்டே ஜும்மாவுக்கு வருவதில் என்ன சிரமம், ஒரு பர்மிஷன் போட்டால் வந்து அந்த அரை நேரம் லீவு போட்டு போங்க, பேசாமல் சம்பளம் தானே போவோம், அது அறவே விட மாட்டாங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை ஆஃப் டே லீவு போட்டீங்கன்னா அவன் லீவுங்கும்போது அவனுக்கு வந்து சம்பளம் பிடிக்கிறதுனால என்ன செய்வான், மறுக்க மாட்டான். 4 வெள்ளிக்கிழமை லீவாக போயிட்டு போகுது, அரை நேரம் லீவ் போட்டுடலாம்ல ஜும்மாவுக்குன்னு சொல்லி. அது மாதிரி ஜும்மாவுக்கு பர்மிஷன் கவர்மெண்ட்டில் கொடுக்குறான் பல அலுவலகங்களில். அதனால் நீங்கள் மெனக்கட்டால் செய்ய முடியும், முடியாது இழுத்து சங்கிலி போட்டுனா உங்களை கட்டி வச்சுருக்க மாட்டாங்க. கொஞ்சம் மெனக்கட்டு முயற்சி பண்ணினீர்களே ஆனால் ஜும்மாவுக்கு வர முடியும். நம்ம ஏதாவது அந்த ஒரு காரணம் இருக்குல்ல, ஒரு சாக்கு போக்கு சொல்கிறதுக்கு வழி இருக்குதுல்ல அப்படின்னு நினைக்கிறதுனால தான் உங்களுக்கு வர முடியாமல் இருக்கிறது. அதனால் ஜும்மாவை தவிர்க்காதீங்க. ஜும்மாங்கிற 5 வேளையும் தவிர்க்கிறதே தப்பு. அது வாட்சி அல்ல அந்தளவுக்கு கடுமையான நமக்கு வார்த்தைகள் சொல்லப்படலை. ஆனால் இது என்ன ஆயிரும், கம்ப்ளீட்டாக சீல் வச்சதாக போயிடும். அதை பார்த்துக்கிறங்க. அடுத்ததாக அடித்து சித்திரவதை செய்து கொல்லப்பட்ட அஜித் குமாரை போல காவல்துறையினர்கள் சட்டவிரோதமாக ஒருவரை சித்திரவதை செய்தால் அவர்களை எதிர்த்து தாக்குதல் நடத்த சட்டத்தில் இடம் உண்டா? அப்படி நடக்கும்போது அந்த மனிதன் கொல்லப்பட்டால் உயிர் தியாகி என்ற தகுதி கிடைக்குமா? சஃபியுல் வரா அடியக்க மங்கலத்திலேருந்து கேட்குறாரு. இப்போ ஒருத்தனை விசாரணைக்கு அழைச்சிக்கிட்டு போய் அடித்தே கொண்டிருக்கிறாங்க, காட்டுமுறை அடியில் என்ன இருக்காங்க, அடித்தே அவனை வந்து சாவடிச்சிட்டாங்க, கைது செய்யப்பட்டிருக்காங்க, உள்ளே இருக்காங்க, அது ஒரு தனி விஷயம். இப்போ என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி போலீஸார் நம்மளை அடிக்கும்போது திருப்பி அடிக்கலாம், மார்க்கப்படியும் திருப்பி அடிக்கலாமா அல்லது நம்முடைய இந்திய சட்டப்படி திருப்பி அடிக்கலாமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதில் திருப்பி அடிக்கிறதுக்கு வந்து மார்க்கத்துலேயும் நமக்கு அனுமதி கிடையாது, அதே மாதிரி சட்டத்துலேயும் அனுமதி கிடையாது. சில பேர் உட்காந்துட்டு வக்கீல்கள்ட்டு சொல்லி என்ன செய்கிறாங்க, திருப்பி அடிக்க உங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவன் சொல்லிட்டு போயிடுவான். திருப்பி அடிக்க போனீங்கன்னா என்ன செய்வான், இருக்கிறத விட இன்னும் பல கேஸுகளை போட்டு உங்களை உள்ளே தள்ளிடுவான். திருப்பிலாம் நீங்கள் ஒத்த மனுஷன் வந்து 10 பேர் ஆயுதமும் கம்பும் துப்பாக்கியும் வச்சுக்கிறவனை எதிர்த்து திட்டு அடிக்க இயலுமா? முதல்ல சும்மா சில பேர் வழக்கறிஞர்னு போட்டு என்ன செய்வாங்க அடித்தா திருப்பி அடிங்கன்னு. திருப்பி அடிக்கலாம். திருப்பி அடிக்கிறதுக்குரிய இஸ்லாத்துடைய கண்டிஷன் என்னன்னு கேட்டால், 8வது அத்தியாயத்தில் 65, 66 வசனங்களில் இதற்குரிய மார்க் அடிப்படையில் பார்த்துருவோம். உலகத்தில் நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் என்பதை 2வது பார்ப்போம். மார்க் அடிப்படையில் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், எதிரிகளோடு சண்டை போடுவதை பற்றி பேசக்கூடிய வசனம் அது. எதிரிகளோடு யுத்தம் செய்வதாக இருந்தால் நீங்கள் 1 அவன் 2 என்கிற அளவில் இருந்தால் தான் நீங்கள் செய்யலாம். நம்ம வந்து ஒரு ஆள் அவன் 2 ஆள் வந்தான்னா திருப்பி ஒரு ஆளுக்கு 2 ஆளை திருப்பி அடிக்க முடியும். அதை விட தாண்டி இருந்தான்னு சொன்னால் பேசாமல் சபுர் பண்ணிக்கொள்வது அடியை குறைக்கும், உங்களை வந்து பாதுகாப்பை உறுதிப்படுத்தும். அப்படிங்கிறது இஸ்லாத்தினுடைய விஷயம். எப்படி சொல்கிறான்னு கேட்டால், அல்லாஹ் யாயுஹ நபியு ஹரிலல் மூமினின் அலல் கித்தால், மூமின்களை போரிடுவதற்கு ஆர்வமூட்டுவீராக. ஈயக்கும் மின்கும் இசுரூன சாபிரூன, உங்களில் சகிப்புத்தன்மை உடைய 20 பேர் இருப்பார்களே ஆனால் எகலிப்பு மேத்தைனே,
20 பேர் 200 பேரை வெல்வீர்கள். 1க்கு 10. அப்போ 20க்கு 200ன்னு சொன்னால் ஒரு ஆள் 10 ஆள் நீங்கள் ஜெயிப்பீங்க. அதனால் அவன் 200 வரட்டு, நீ 20 இருக்கிறியா, எதிர்த்து நில்லு அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ஒய்யக்கும் மின்கும் மேத்துன், உங்களில் 100 பேர் இருப்பீர்களே ஆனால் யக்லிபு அல்ஃபமின் அல்லதீன கஃபரு, நிராகரிக்கும் மக்கள் 1000 பேரை நீங்கள் ஜெயித்திருவீங்க. 100க்கு 1000, அது 1க்கு 10 தான் அந்த கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது முதல்ல இந்த மாதிரி அல்லாஹ் கட்டளையிட்டு இருந்தான். பிறகு அல்லாஹ் அல் ஆன, இப்போது ஹஃபஃப் அல்லாஹ் அன்கும், அல்லாஹ் உங்களுக்கு லேசாக்கிட்டான். ஓ அலிம அன்னஃபீக்கும் லாஃபன், உங்களோட உள்ள பலவீனத்தை விளங்கி கொண்டான். அதனால் ஃபையக்கும் மின்கும் மேத்துன் சாபிரத்துன், உங்களில் சகிப்புத்தன்மை உடைய 100 பேர் இருப்பீர்களே ஆனால் யக்லிபு மேத்தைனி, 200ஐ வெல்லுவீர்கள். 100க்கு 200, அதாவது 1க்கு 2. நம்ம 1 அவன் 2 அப்படி இருந்து அடிக்க வந்தான்னு வைங்க, 2 பேர் தான் உங்களை அடிக்கிறான். நீ ஒரு ஆள் 2ங்கன்னா நீ அடிக்கலாம். போலீஸில் அடிக்கிற ஒரு 2 பேர் அவங்கள அடிப்பான். ஒட்டு மொத்தமாக உள்ளுக்குள்ள 50 பேர் இருக்காங்க ஸ்டேஷனுக்குள்ளே, எல்லோரும் சேர்ந்து அடிப்பாங்க. ஒருத்தன் அடித்தா கூட மற்றவன்லாம் அடிக்கிறான்னு அதுக்கு அர்த்தம். எதிர்த்து அடித்தவொன்னே ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. அப்போ நீங்கள் சிங்கிள் அவங்கள போட்டு அடிக்கும் பொழுது அவனை திருப்பி அடிச்சேன்னு போனீங்கன்னு சொன்னால், திருப்பி அடிக்க போகும்பொழுது அவன் 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 எதிரி என்ன செய்வான், போலீஸு அவனுடைய முழு பலத்தையும் பிரயோகித்து உங்களை அடிப்பான். அப்போ அவனுடைய பலம் இப்போ 20, ஒரு ஸ்டேஷனில் 20ஓ 10ஓ இருப்பாங்க. நீ சிங்கிளாக மாட்டியிருப்ப. சிங்கிளாக உள்ள ஆள் போய் அவனை திருப்பி அடிச்சேன்னு சொன்னால் 20 பேர் உன்னை போட்டு அடிப்பாங்க. ஏற்கனவே வாங்கின ஒரு ஆள் அடி வாங்கிட்டு இருக்கிற நீ 20 மடங்கு வாங்க வேண்டி வரும். அப்போ இது மார்க்கை உங்களை அப்படி செய்ய சொல்லலை. இதெல்லாம் ஷஹீத் ஆகாது, ஷஹீதில் வராது. நீ என்ன செய்யணும், நீ அதை நிலைமையை உணர்ந்து கொள்ளணும், யதார்த்தத்தை புரிந்து கொண்டு இது நமக்கு நம்ம அடிக்கிற நிலையில் இல்லை. அது ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கூட்டம். அது அந்த ஸ்டேஷனில் 10 பேர் இருந்தால் கூட அவன் நினச்சான்னா ஒரு வயர்லெஸில் சொல்லி ஒரு 1000 பேரை ஒரு செகண்டில் திரட்டிட முடியும் அவனுக்கு. அப்போ ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை எதிர்த்து நீ நிற்கிறதா இருந்தால் உனக்கு அதே அளவுக்கு இருக்கணுமா இல்லையா? அதே அளவுக்கு நீ இல்லை. அதனால் சித்திரவதை பண்ண திருப்பி அடித்தேன்னு வைங்க, அது அடிக்க மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அவன் அடிக்கிறது தப்பு, அது ஒரு விஷயம். திருப்பி அடிக்கிறதும் எப்போ வரும்னு கேட்டால், ஒருத்தர் சண்டைக்கு நீ போகிறீங்க, ஒருத்தவங்கள்ட்ட சண்டைக்கு வர்றான், திருப்பி அடிங்க. அடித்தா திருப்பி அடிங்க. ஏன்னா ஒருத்தன் அடிக்க முடியும். 2 பேரும் அடிக்க வர்றான்னு வைங்க, அடிங்க. 4 பேர் ரவுண்டு கட்டிட்டான். எந்த அளவுக்கு தந்திரமாக இப்போ தப்பிச்சு போகிறது வழி இருக்கிறதோ, அல்ல அடி வாங்கிக்கொண்டு சபராக இருக்க முடிகிறதோ அப்படித்தான் நீங்கள் கையாளணுமே. அப்படி தான் நல்லா வழிகாட்டுறான். எதுக்கு அந்த நம்பரை போட்டு எல்லாம் சொல்கிறான், லேசாக்கிட்டேன், பலவீனமாக இருக்கிறீங்க, பலவீனத்தை நான் விளங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்முடைய பலவீனத்துக்கு தகுந்தவாறு தான் அல்லாஹ் அந்த கட்டளை எடுக்கிறான். அதனால் அதே மாதிரி 4வது சூறாவில் 75வது வசனத்தில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், மக்காவில் பலவீனர்கள் ஒரு கூட்டம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியலை. அவங்களுக்காக வேண்டி நீங்கள் ஏன் போர் செய்யலைன்னு மதீனாவில் உள்ள மக்களுக்கு எல்லாம் கட்டளையிடுறான். அப்போ போர் செய்யக்கூட முடியாத பலவீனமாக இருக்கிறாங்களா மக்காவில், அவங்களுக்கு எல்லாம் கட்டளை இல்லை, திருப்பி அடிங்கன்னு சொல்லலை. அவங்க பலவீனமாக ஒரு முஸ்தலாஃபீன மின ரிஜாலி ஒரு நிசாயி ஒரு வில்தானி, அங்கே குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் எல்லாம் பலவீனமான நிலையில் இருக்கிறார்கள் மக்காவில். அவர்களுக்காக நீங்கள் ஏன் போர் செய்யவில்லைன்னு மதீனாவில் உள்ள மக்களுக்கு எல்லாம் கேட்குறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு கடமை, பலவீனமாக இருக்கிறவனுக்கு போர் கடமை இல்லை. அவன் சின்ன நம்பரில் இருக்கான், ஒரே திரண்டு நின்று அடிக்கிறாங்கன்னு சொன்னால் சபூர் தான் பண்ணிக்கிட்டு போகணும். அப்படின்னு தான் எல்லாம் 4:75 வசனத்துலையும் சொல்லி காட்டுறான். அதனால் அதே மாதிரி நம்ம சொத்தை, நம்ம ஒரு சொத்தை, ஒரு பொருளை பறிக்கிறதுக்கு வரலாம் ஒருத்தன், அந்த சொத்தை காப்பாற்றுறதுக்கு சண்டை போடலாம்னு இருக்குது. அதுக்கு இந்த கண்டிஷன் இருக்குது. எப்படி நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க, மணி பர்ஸை அடிக்கிறவன் ஒருத்தனாக இருக்கானா, திருப்பி அடி, அதில் நீ செத்தா ஷஹீதாயிருவார். 2 பேர் இருந்தால் அடி, 10 பேர் ரவுண்டு கட்டிட்டானா மணி போட. இது எதிர்த்து நிற்க சொல்ல கட்டளை இல்லை. இது எதிர்த்து நிற்கிறதுல வராது. பேசாமல் நீ என்ன செய்யணும், போனால் போயிட்டு போகுது, காசு தானே போயிருக்குன்னு இருக்கணுமே தவிர நான் சொத்தை காப்பாற்றுவதற்காக எந்த ஒரு இஸ்லாத்தில் எந்த ஒரு சண்டையுமே வெற்றி பெறுவதற்குரிய வாய்ப்பும் இருக்கணும், மரண வாய்ப்பும் இருக்கணும். அப்படி உள்ளதெல்லாம் இறங்கி அடிச்சுட்டு ஒன்று வெற்றி அல்ல வீர மரணம், அந்த 2 இருக்கணும். 10 பேர் ரவுண்டு கட்டினான்னு சொன்னால் வெறும் வீர மரணம் மட்டும்தான் இருக்குது, வெற்றி இல்லை. அதில் 10 பேர் ரவுண்டு கட்டினான்னு சொன்னால் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்கா? வெற்றிக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ வெற்றிக்கும் வீர மரணத்துக்கும் வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் எந்த சண்டைக்கு நீங்கள் போகணும். நம்ம கையும் ஓங்கலாம், அவங்கையும் ஓங்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம நின்று பார்ப்போம். அப்படிங்கும்போது அல்ல வெற்றியை கூட தந்துடுவான்ல. ஆனால் இதில் போலீஸில் மோதினா உங்களுக்கு வெற்றி பெற முடியுமா? உலகத்தில் வெற்றி பெற முடியுமா? முடியாது. அதனால் அந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், விளைவிக்கிறணும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் இந்த மாதிரி போலீஸார் அடித்து சித்திரவதை பண்ணுறாங்க இல்லையா, அதை தடுத்து நிறுத்துறதுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அரசியல்லையே ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க.
போலீஸார் தவறு செஞ்சாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்குரிய சட்ட பிரிவுகள் வந்து குற்றவியல் சட்டத்தில் 323வது பிரிவு இருக்குது. தன்னிச்சையாக காயப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு குற்றத்தை அவர் செஞ்சுருக்கிறார். அந்த செக்ஷனில் அவர் மேலே கேஸ் போடலாம். அதே மாதிரி 324 ஆபத்தான ஆயுதங்கள் அல்லது ஆபத்தான வழிமுறைகளில் வந்து அவர் தன்னிச்சையாக காயப்படுத்துறது, சட்ட விரோதமாக காயப்படுத்துதல் அப்படின்னு 324 செக்ஷனும் இருக்கிறது. அதே மாதிரி 330 ஒரு செக்ஷன் இருக்குது. ஒரு குற்றத்தை வந்து நீ ஒத்துக்கன்னு சொல்லி அடிக்கிறது நம்மளை, அப்படி செஞ்சால் அதுவும் போலீஸார் குற்றவாளிகள். அது வந்து 330வது பிரிவில் குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி காயப்படுத்துதல். அது குற்றத்தை நீ கேட்பான், இல்லைன்னே விட்டுறணும் போலீஸ், அவ்வளோதான் வேலை. ஒத்துக்கிறியா இல்லையா, நான் தான் திருடனேன்னு சொல்லு அப்படின்னு கேட்பாங்க, சொல்லி அதுக்கு அடிப்பாங்க. அது வந்து 330வது பிரிவின் பிரகாரம் அவன் குற்றம் செய்கிறான், அந்த செக்ஷனை போடணும். அதே மாதிரி வந்து உங்களை சட்டவிரோதமாக வாரண்ட்லாம் கொடுக்காம சும்மா விசாரணைக்கு கூட்டிகிட்டு போய் வச்சுட்டான்னு வைங்க, சட்டவிரோதமாக தடுப்பு கார்டில் வைக்கிறான்ல, அது வந்து 342வது பிரிவின் கீழே குற்றம். 323, 324, 330, 342 இந்த 4 செக்ஷனையும் போட்டு இன்னென்ன குற்றத்தை எந்த போலீஸ் அடித்தாங்களோ, ஒருத்தரோ 10 பேரை அடித்தார்களே ஆனால் அவர்களுக்கு எதிராக ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் அந்த ஸ்டேஷன்லேயே புகார் கொடுக்கணும். வாங்க மாட்டாங்க, சில நேரத்தில் பல பேர் வாங்கிடுவாங்க, சட்டம் தெரிஞ்சால் வாங்கிடுவாங்க. வாங்க மறுத்தான்னு சொன்னால் நீங்கள் முதலாவது இந்த புகார், இந்த அதிகாரி என்னை இத்தனை வந்து அழைத்தார், வந்தார், என்னை அடித்து சித்திரவதை பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக எழுதி ஒரு வழக்கறிஞரை வச்சு எழுதி ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். இப்படி எல்லாரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்க, ஒரு 10 பேர் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அடுத்து வரவும் பயப்படுவோம், நம்மளை ஒன்றும் செய்ய இயலாதுங்கிற திமிரில் தான் அடிக்கிறாங்க. அவங்கள சட்டப்படி நம்ம சட்டையை கழட்ட முடியும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி இந்த 4 செக்ஷனின் கீழே நீங்கள் என்ன செஞ்சீங்க, வழக்கு போட்டு அப்போ ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். வாங்க மறுத்துட்டான்னு சொன்னால் அந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு தபால் மூலமாக அனுப்புங்க, அவனுக்கு அனுப்புங்க, அதே ஸ்டேஷனுக்கு. அதோட ஆன்லைன்லையும் என்ன செய்யலாம், இதே புகாரை வந்து பிரிவில் பதிவு செய்யலாம். வழக்க இந்த புகார் அப்படியே ஆன்லைனில் போய் பதிவு செய்கிற வெப்சைட்டில் போய் நுழைஞ்சு அதுக்கு ஒரு வழக்கறிஞரை துணைக்கி வச்சுக்கிறங்க. இன்னும் இந்த மாதிரி நீ செஞ்சார்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அது ஆன்லைனில் ஏற்றுனதுனால இவன் மறுக்க இயலாது, ரெக்கார்ட் ஆகி போயிடும், மேலதிகாரிக்கும் தெரிஞ்சு போயிடும் இந்த மாதிரி ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி. அப்போ நேரடியாக கொடுக்கும்போது அவன் வாங்காட்டா கூட ஆன்லைனில் அந்த போலீஸ் மேலே நீ கம்ப்ளைண்ட் பண்ணணும். அவன் மீது அந்த எஃப்ஐஆர் போட்டு ஆவாங்க. அவங்க என்ன செய்யணும், அதுக்கு ஒரு வழக்கை பதிவு பண்ணி ஆகணும். வழக்குன்னு பதிவு பண்ணி அவனையும் கேஸில் இழுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னாலே எதுக்கடா ரொம்ப அடித்தோம்னா நம்ம அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும்ன்ற அளவுக்கு என்ன செஞ்சிருவாங்க, அதை நிறுத்திடுவாங்க. அதுக்கடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால் இதே புகாரை எந்த ஸ்டேஷனில் இருக்காங்க அந்த ஸ்டேஷனுக்கு புகாரை நேரடியாக கொடுங்க, அல்லது பதிவு தபாலில் கொடுங்க, அல்லது ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கு மேலே உள்ள அதிகாரி இருப்பாங்கள்ல, எஸ்பி டிஎஸ்பி லெவலில், டிஎஸ்பியே காரணமாக இருந்தால் எஸ்பி லெவலில் கொடுங்க. மேல் அதிகாரிகளுக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரி நான் புகார் கொடுத்துருக்குறேன், அதை வாங்க மறுத்துட்டாங்க, நடவடிக்கை எடுக்கலை, அல்லது நான் பதிவு தபாலில் அனுப்பியிருக்கிறேன், அதுக்கு நீங்கள் நியாயம் வழங்கணும்னு சொல்லி அவருக்கு ஒரு கடிதத்தை என்ன செய்யணும், நீங்கள் அனுப்பணும். அது போக என்ன செய்யணும்னு கேட்டால் பல முனைகளில் நுழைச்சி இந்த சித்திரவதை செய்கிறத ஒழிச்சு கட்டிடலாம். ஒரு 25 போலீஸுக்காரனை வந்து இப்போ தண்டிக்கப்பட்டு இந்த மாதிரி அடித்ததுனால அவனுக்கு பணி நீக்கம், அவனுக்கு சிறை தண்டனைன்னு வாங்கி கொடுத்துட்டோம்னு சொன்னால் அடுத்து ஒருத்தன் என்ன செய்வான், பயப்படுவான், நம்மளையும் உள்ளே பிடிச்சி போட, நம்ம அவனை பிடிச்சி போடுற மாதிரி மக்கள் நினச்சா கூட நம்மளை பிடிச்சி ஜெயிலில் போட முடியுங்கிறத கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த அத்துமீறலாம் நடக்காது. அதுக்கடுத்து என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு வழக்கறிஞர் உதவியோட வந்து கோர்ட்டில் நீங்கள் தனியாக வழக்கு போடணும். இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி நான் புகார் கொடுத்தேன், அவங்க நடவடிக்கை எடுக்கலை, இதற்கு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு வழக்கு போடுமாறு நீதிமன்றத்தார் உத்தரவு போடணும் அப்படின்னு ஒரு மனுவை வந்து வழக்கறிஞர் மூலமாக கோர்ட்டில் மாஜிஸ்ட்ரேட்டை, பெரிய செஷன்ஸுக்கெலாம் போக வேணாம், மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் என்ன செய்யலாம், நீங்கள் ஒரு புகாரை பதிவு செய்யலாம். அப்படி பதிவு செய்யும் பொழுது உங்களுக்கு வந்து மருத்துவ பரிசோதனைக்கு உத்தரவு போட சொல்லி கேட்கலாம். என்னை அடிச்சிருக்கிறார்கள், அதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் எனக்கு மருத்துவ பரிசோதனைக்கு நீங்கள் உத்தரவு போடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இவர் மருத்துவ பரிசோதனை செய்யணும்ன்றான். அப்போ நமக்கு மருத்துவ பரிசோதனை செய்வதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிரும். அந்த ரெக்கார்டும் கோர்ட்டில் வந்து அடித்ததுக்கு ஆதாரம் வேணும்ல, அடித்ததை பொய் சொல்கிறான்றாங்கல்ல, இங்கெங்கே காயம் இருக்குது, உள்காயம் இருக்குது, எலும்பு முறிஞ்சிருக்குது, என்னென்னது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி மருத்துவ சோதனை நீங்களாக பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது பொய்யின்றுவாங்க. நீங்கள் நீதிமன்றத்தில் மாஜிஸ்ட்ரேட் என்ன செய்யணும், எனக்கு இந்த காயங்கள்லாம் ஏற்படுத்தி இருக்கிறதுனால இது குறித்து மருத்துவ பரிசோதனை செய்வதற்கு நீங்கள் உத்தரவு போட வேண்டும் என்று ஒரு மனுவை போட்டிங்கன்னு சொன்னால் மாஜிஸ்ட்ரேட் என்ன செய்வார், உத்தரவு போடுவார். அந்த உத்தரவின் அடிப்படையில் மருத்துவ சோதனை பண்ணி அதை காப்பி வச்சுக்கிட்டேன்னு வைங்க, வச்சுட்டீங்கன்னா கன்ஃபார்மாக தண்டிக்கப்படுவாங்க.
இந்த இந்த புகார்னால என்ன செய்யுங்க, கேஸு போட்டு உங்கள் மேலே கேஸு போட்டால் எப்படி 15 நாளுக்கு ஆஜராகிறீங்களோ, இறுதியாக வழக்கு விசாரித்து தண்டனை தருகிறானோ, அதே மாதிரி இந்த போலீஸார் செஞ்ச குற்றச் செயலில் தான் இந்த குற்றம் செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு என்ன தண்டனை அந்த சட்டப்பிரிவில் இருக்கிறதோ அதன்படி 5 வருஷம் 10 வருஷம் 4 வருஷம்னு அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். அப்படி ஒரு ஜெயிலில் தள்ளக்கூடிய உடனே கிடைக்காது. நம்ம மற்றவங்களும் கிடைக்க மாட்டேங்குதுல்ல, இழுத்துன்னு அடிக்கிறாங்க, இழுத்து அடித்து கடைசியாக தீர்ப்பு அளிக்கும் பொழுது தண்டிக்கப்படுவார்கள். அதனால என்ன ஆகும், அவருடைய ப்ரொமோஷன் எல்லாமே கட்டாகும். இது மாதிரி ஒரு 10 பேர் செஞ்சாங்கன்னு சொன்னாலேயே இந்த போலீஸுக்காரன் வந்து அராஜகம் பண்ணுறான்ல, அது ஒழிஞ்சிரும். நமக்கு எதுக்கு வம்புன்னு நீங்கள் போகிறதுனால என்ன செய்யறான், நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம காக்கி சட்டை போட்டோன்னா நம்மளை யாரும் தொடவே முடியாது, நம்ம சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள்னு விளங்கிட்டு இருக்கிறான். நீ சட்டத்துக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது, உட்பட்டவன் தான் அப்படின்னு காட்டுற விதமாக நீங்கள் இந்த நடவடிக்கை எடுக்கணும். அதோடு நிறுத்தி கொள்ளாமல் என்ன செய்யணும்னு கேட்டால், மாநிலத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலையுமே மாநில மனித உரிமைகள் ஆணையம்னு ஸ்டேட் ஹியூமன் ரைட் கமிஷன் இருக்கிறது. அந்த கமிஷனுக்கு என்ன செய்யணும்னா ஒரு புகார் அனுப்பணும். இந்த மாதிரி செஞ்சாங்க, நான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறேன், எனக்கு அநீதி இழைத்திருக்கிறாங்க, மனித உரிமை பறிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி அவர்களுக்கு ஒரு புகார் அனுப்புனீங்க என்று சொன்னால் மனித உரிமை கமிஷன் வந்து நோட்டீஸ் அனுப்பி அவங்க விசாரிப்பாங்க. இன்னொரு கட்டத்துலையும் அது ஒரு மனித உரிமை கமிஷன். அதே மாதிரி இந்திய அளவில் ஒரு தேசிய மனித உரிமை கமிஷன் இருக்கிறது. அங்கே நீங்கள் என்ன செய்யணும், அதை வந்து நீங்கள் புகார் அளிக்கணும். அப்போ மனித உரிமை கமிஷன் ஒன்று, மேலதிகாரிகளுக்கு ஒன்று, நேரடியாக ஸ்டேஷனில் ஒன்று, பதிவு தபாலில் ஒன்று, இதெல்லாம் கொஞ்சம் மெனக்கிற வேலை தான். ஆனால் அவங்க செஞ்சதுக்கு இப்படிலாம் செஞ்சால் தானே தண்டிக்க முடியும், அவனை தண்டிக்கணும்ல. நான் ஒரு முயற்சியும் பண்ண மாட்டேன், சும்மா அழுதுட்டு போயிடுவேன்டா, எப்படியா சரியாக வரேன். அப்போ இந்த மாதிரி யாருக்கு நடந்தாலும் சரி இவ்வளோ வேலையும் செய்யுங்க, பெரிய செலவுலாம் இதுக்கு வராது, அவ்வளோதா, சின்ன செலவு தான் வரும். அந்த மாதிரி வச்சு என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு லாயர் மட்டும் பிடிக்கிற அந்த செலவு தான் வரும். அதில் சமுதாய உணர்வுள்ள வழக்கறிஞராக இருந்தால் இலவசமாக கூட எல்லாம் செஞ்சு தருவாங்க. அது மாதிரிலாம் இருக்கிறது. இலவசமாகவே சட்ட உதவி மையங்கள் வேறு இருக்குது. இதெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் அந்த போலீஸார் வந்து இந்த குற்றம் செஞ்சுருக்கிறார்கள், அந்த 4 பிரிவுலையும் அவங்க தனியாக அழைச்சிக்கிட்டு போய் சித்திரவதை செய்கிறாங்கல்ல, 4 விதமான குற்றம் அவங்க செய்கிறாங்க. அந்த 4 நம்பரையும் போட்டு இந்தந்த செக்ஷன் பிரகாரம் இவர்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் வழக்கு போட்டிங்கன்னு சொன்னால், அந்த மருத்துவ சோதனை ரெக்கார்டெல்லாம் வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அவங்க தண்டிக்கப்படுவாங்க. தண்டிக்கப்படும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டால், நாளைக்கு இது மாதிரியான சித்திரவதை பண்ணக்கூடிய தன்மைகள்லாம் ஒழிஞ்சு போயிடும். அதான் நீங்கள் செய்யணும். அடுத்ததாக இம்ரான்கான் என்ற சகோதரர் கேட்குறாரு, காற்று பிரிந்தால் அந்த இடத்தை கழுவி விட்டுத்தான் உழு செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. காற்று பிரிந்தால் உழு செய்யணும்னு இருந்தால் உழு தான் செய்யணுமே தவிர காற்று பிரிந்ததுனால அந்த இடத்த போய் கழுவணும் அப்படிங்கிறது கிடையாது. மலங்கழிச்சா கூட கழுவணும்னு இல்லையே, பேப்பரை வச்சு தொடச்சி விட்டு சுத்தம் பண்ணலாமே, அப்படிப்பட்ட இதாக இருக்கிறதுனால இதை யாரும் உங்கள்ட்ட கிளப்பி விட்ருக்குறாங்க. வசுவாசம் இந்த மாதிரிலாம் அவங்கள சுயமாக சிந்திக்கிறாங்களாம், அப்படி. அதனால் அப்படி ஒன்றும் கிடையாது. ஆஷிக் அகமது அம்மாப்பட்டினம் அவர் என்ன கேட்குறாருன்னா, மலம் கழிக்கும்போது இந்திரியம் வெளிப்பட்டால் குளிப்பு கடமையா அப்படின்னு கேட்குறாங்க. இது மலங்கழிக்கும் இந்திரியம் வெளிப்படுறது, கனவுல தூக்கத்தில் வெளிப்படுறது அது ஒரு வகை, தாம்பத்தியத்தில் வெளிப்படுறதுங்கிறது அது ஒரு வகை. இது இல்லாமல் மலங்கழிக்கும் போது இந்திரியம் வெளிப்படுமான்னா வெளிப்பட வாய்ப்பு இருக்குது. மருத்துவ உலகத்தில் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி மலங்கழிக்கும் போது வெளிப்படுவதற்கு ஒரு அழுத்தம் கொடுக்குற காரணத்தினால அது வந்து அந்த உறுப்புகளில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இந்திரியம் விந்து வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் விந்து வெளியேறும் பொழுது ஒரு இச்சையோட அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் வந்தால் தான் அது விந்தில் வருமே தவிர, இந்த மாதிரி மலங்கழிக்கும் போது விந்து வெளிப்பட்டுச்சின்னு சொன்னால் அது ஒரு உடல் உறுப்பில் உள்ள ஒரு நோய், ஒரு கோளாறுனால் வர்றது. அதனால் அதுக்கு குளிப்பு கடமையாகாது. விந்துங்கிற வடிவத்தில் அது இருந்தாலும் அது வந்து ஒரு நோயினால் தான் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி யாருக்காவது இருக்கும்னு சொன்னால் அதுக்குள்ளே மருத்துவர்கள் இருக்கிறாங்க, யூராலஜிஸ்ட் இருக்கிறாங்க, அது மாதிரி செக்ஸாலஜிஸ்ட்னு இருக்கிறாங்க. அந்த மாதிரி டாக்டர்களை அணுகி இந்த மாதிரி எனக்கு மலம் கழிக்கும் போது விந்து வெளிப்படுது என்று சொன்னால் அதுக்கு உரிய சிகிச்சைகளை எடுப்பதன் மூலமாக அதை நிறுத்த முடியும். இது வந்து ஒரு நோயுடைய ஒரு அறிகுறியினால் வர்ற விஷயந்தானே தவிர இது விந்து வடிவத்தில் இருந்தாலும் அது விந்து வெளிப்படுறதுங்கிற கணக்கில் வராது. அது கழுவிட்டு ஒழு செஞ்சால் போதும், அது குளிப்பு கடமையாது. ஆனால் இந்த மாதிரி அடிக்கடி வருதுன்னு சொன்னேன், என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து அதை கண்டுக்கிற தேவையில்லை. அடிக்கடி இந்த மாதிரி யாருக்காவது ஏற்படும் என்று சொன்னால் அவங்களுடைய இல்லறது வரைக்கும் அது பாதிக்கும். அப்படியே அந்த விந்து வெளிப்பட்டு என்னவாயிரும்னு கேட்டால் அந்த தாம்பத்திய வாழ்க்கையை கூட பாதிக்கிற அளவுக்கு வந்துருங்கிற காரணத்தினால நீங்கள் இது சம்பந்தமான
மருத்துவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள அணுகி நீங்கள் ஒரு ஆலோசனை பெற்றுக்கொள்வது நல்லது. அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, நிர்பந்தத்தின் காரணமாக ஆஷூராவில் 9ஆம் நாள் நோன்பு நோற்காவிட்டால் 10ஆம் நாள் மட்டும் நோற்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஆஷூரா நோன்பை பொறுத்த வரைக்கும் அந்த நோன்புடைய அசல் அடிப்படை என்னன்னு கேட்டால் 10ஆம் நாள் தான். அப்படி தான் பல ஆண்டுகள் ரசூல்லா வந்து நோன்பு நோட்டுறாங்க. கடைசி வருஷத்தில் தான் என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், இது வந்து யூதர்கள் வந்து இதை வந்து மூசா நபியை அல்லாஹ் காப்பாற்றினதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக மூசா நபி அன்றைக்கி நோன்பு வச்சார், 10 தான் வச்சார் அவர், அதனால் நாங்களும் வைக்கிறோம் என்று சொல்லி யூதர்கள் வந்து காரணம் சொன்னாங்க. அப்போ ரசூல்லா என்ன சொல்லிட்டாங்கன்னு கேட்டால், உங்களுக்கு மூசா நபி விஷயத்தில் உங்களை விட நாங்கள் ரொம்ப மதிக்கிற ஆளுக்க, அதனால் அடுத்த வருஷம் நான் உயிரோடு இருப்பேனே, ஆனால் நான் வந்து 9லையும் வைப்பேன், ஒரு நாள் அதிகமாக வைப்பேன்னு சொன்னாங்க. அப்போ இந்த 9ஆம் நாள் என்பது யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக ஆட் பண்ணப்படுது. நோன்பு ஆஷூராங்கிறது 10 மட்டும்தான். அப்படி தான் பல வருடங்கள் வச்சுருந்தாங்க. இந்த 9 எதுக்கு சேர்க்குறாங்கன்னு கேட்டால், அதை மூசா நபியை யூதர்கள் கொண்டாடுறாங்கல்ல, நீ என்ன கொண்டாடுறது, நாங்கள் ஒரு நோன்பு அதிகப்படுத்தி நாங்கள் என்ன செய்வோம், நன்றி செலுத்துவோம், அல்லாவுக்கு நன்றி செலுத்தின்னு அதிகப்படுத்துகிற நோன்பு தான் அது. அப்போ நீங்கள் 9லையும் 10லையும் நோன்பு வச்சிங்கன்னு சொன்னால் அந்த ஆஷூராவுடைய நோன்பையும் நோத்துட்டீங்க, யூதர்களுக்கு மாறு செய்கிற விஷயத்தையும் கடைப்பிடிச்சிக்கங்கிற ரெட்டை சுண்ணத்து கிடைக்கும். ஏதோ ஒரு காரணத்தினால 9 வைக்க முடியலைன்னு சொன்னால் 10 மட்டும் வைக்கலாமான்னு கேட்டால், 10 மட்டும் வைக்கிறதுக்கு பேர் தான் ஆஷூரா நோன்பை. அதுக்கு வந்து ஒரு நன்மையை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அந்த நன்மை என்னன்னு கேட்டால், சியாமு யௌமி ஆஷூரா, 10வது நாளில் வைக்கிற நோன்பு என்பது இன்னி அகத்தசிபு அலல்லாஹி ஐயு கஃபிர சனத்தல்லத்தி கபலஹு, முந்தைய ஆண்டுடைய பாவங்களுக்கு அது பரிகாரமாகும் என்று நான் கருதுகிறேன் என்று சொல்கிறாங்க. அந்த ஒரு நாள் நோன்பு வந்து அதுக்கு முந்தின வருஷம் இருக்குல்ல, அந்த வருஷத்தில் உள்ள நம்முடைய பிழைகளுக்கு பரிகாரம்னு சொன்னாங்கல்ல, இது வந்து 10க்கு தான். அது 10வது நாள் தான் முஹரத்தில் நோன்பு. ஏதோ ஒரு காரணத்துக்கு 9 விடுபட்டுருச்சுன்னு சொன்னால் 10ல் மட்டும் நீங்கள் வைக்கலாம். 9 விட்ட காரணத்தினால் அதை 10ஐ விடணும் கூடாது. ஏன்னா 10 தான் பேசிக்கான ஆஷூரா நோன்பு. இந்த 9ங்கிறதுக்கு ஆட் பண்ணப்படுதுன்னு கேட்டால், யூதர்களை விட நாங்கள் அதிகம் செய்கிறோன்னு காட்டுவதற்கு தான். அந்த வாய்ப்பை நீங்கள் தவற விட்டீங்கன்னு சொன்னால் 10 மட்டும் வைக்கலாம், அல்லது நீங்கள் ரெண்டையும் சேர்த்து வச்சீங்கன்னா 2 நன்மை கிடைக்கும். அந்த ஆஷூரா நோன்பு வைத்ததும் கிடைக்கும், யூதர்களுக்கு மாற்றமாக நபியுடைய வழிகாட்டுதலை பின்பற்றினீங்கிற ஒரு நன்மையும் கிடைக்கும். தவற விட்டுட்டீங்கன்னு சொன்னால் 10 வைக்கலாம். 10 மட்டும் வைக்கிறது வந்து நோன்பு செல்லாது அந்த மாதிரி அர்த்தத்தில் வராது. அந்த நாளுடைய நோன்புக்குன்னு ஒரு நன்மை இருக்கா இல்லையா, அந்த நன்மையை நாடி நம்ம வைக்கலாம். சிராஜுதீன் திருச்சியிலேருந்து கேட்குறாரு, பெண்கள் முகம் மறைத்தலாகாது என்று சொல்லும்போது பெண்கள் பயான் வீடியோக்கள் போடும்போது முகத்தை மார்க் பண்ணி மறைப்பது சரியான்னு கேட்குறாங்க. அது பொதுவாக என்ன சொல்கிறோம்னு கேட்டால், குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தின் அடிப்படையில் பெண்கள் முகத்தை மறைத்தல் என்பது நபிகள் நாயகம் காலத்தில் வழக்கத்தில் இல்லை. எல்லா நேரத்திலையும் முகம் திறந்தவர்களாகத்தான் பெண்கள் நடமாடி இருக்கிறார்கள் என்பதற்கு எக்கச்சக்கமான ஆதாரங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வசனமும் இருக்குது. என்னது, தாலிக்கு அதுனா யூரஃபுன, அவர்கள் அறியப்பட வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஜில்பாபுங்கிற முக்காடே எல்லாம் போட சொல்கிறான். முக்காடு போட்ட பிறகு அவங்க வந்து அறியப்படணும்னா மூஞ்சி தெரிஞ்சால் தானே அறியப்பட முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்படி கொள்கையில் உள்ள தௌஹீத் சகோதரர்கள் வந்து பல ஊரில் பெண்கள் பயான் நடத்துகிறாங்க. அந்த பெண்கள் பயானில் வந்து பெண்களை காட்டும்போது என்ன செய்கிறாங்கன்னா, மார்க் பண்ணி முகம் தெரியாமல் பண்ணி என்ன செய்கிறாங்க, வெளியிடுறாங்க. முகத்தை தான் மறைக்க தேவையில்லைன்னு இருக்குது, அதையே நீங்கள் மறைச்சி போடுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அந்த வீடியோக்களை பதிவிடும்போது பெண்கள் பயான் நடக்கு, பயான் பண்ணுறவங்களையே முகத்தை காட்ட மாட்டாங்க. முகத்த இடத்துல என்ன மாதிரி ஸ்டார் மாதிரி தேவை போட்டு முகம் தெரியாமல் ஆக்கிடுறாங்க. ஆடியன்ஸில் பெண்கள் இருந்தால் கூட அதையும் இப்படி செஞ்சு தான் போடுறாங்க. ஏன் அப்படி போடணும், மறைக்கிறது கட்டாயம் இல்லைன்னு இருக்குது, அதையும் இந்த மாதிரி செய்யணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கண்டிப்பாக அப்படி செய்யணுன்ற அவசியம் கிடையாது. சும்மா முகத்தோடையே போடலாம். நேரடியாக பயான் பண்ணலாம்னா படமாகவும் அது பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் இந்த நவீன யுகத்தில் சமூக ஊடகங்களில் ரொம்ப கேவலமான இழிப்பிறவிகள்லாம் இருக்கிறார்கள். அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு பொம்பளையுடைய ஃபோட்டோ கிடச்சின்னு சொன்னால் முகத்தை மட்டும் வச்சுக்கிட்டு வேறு நிர்வாண படத்தை கொண்டா ஜாயிண்ட் பண்ணி மார்பிங் பண்ணி மானத்தை வாங்கிடுவாங்க. இந்த ஃபோட்டோ மட்டும், ஒரு பொம்பளை ஃபோட்டோ மட்டும் கிடச்சின்னு சொன்னால் அந்த ஃபோட்டோவில் என்ன செய்வாங்கன்னா முகத்தை வச்சுக்கிடுவாங்க, உடலை வெட்டி எடுப்பாங்க, வேறு ஒரு உடலை கொண்டாந்து ஜாயின் பண்ணுவாங்க. அப்போ அந்த அவங்களே நிர்வாணமாக இருக்கிற மாதிரி
ஒரு அடிப்படையில் பரப்பி விட்டு அதில் இன்பம் காணக்கூடிய கேவலமானவர்கள்லாம் இந்த சமூக ஊடகங்களில் அதிக அளவில் பெரிய எண்ணிக்கையில் இருக்கிறாங்க. அதுக்கு பயந்துக்கிட்டு போடாமல் இருந்தால் அது வரவேற்கத்தக்கது தான். அது முகத்தை மறைக்கணும் என்பதற்காக அவங்க மறைச்சாதான் கேள்வி வரும். இது எதுக்கு பண்ணுறாங்கன்னா, இந்த புகைப்படங்களை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, புகைப்படத்தை வைத்து வேறு மாதிரி கதை கட்டுரைகள்லாம் எழுதுவாங்க, பெண்களுக்கு அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி மறைத்து போட்டாங்கன்னா அந்த நோக்கம் அப்படி இருக்குமே. ஆனால் அது தப்பு கிடையாது. பெண்கள் வீடியோ புகைப்படத்தை காட்டணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. புகைப்படத்தை வீடியோ நீங்கள் பதிவிட்டீங்க என்று சொன்னால் அதை எடுத்து நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. அது ஏஐ காலத்தில் இருக்கிறோம். ஏஐ தொழில்நுட்பத்தில் இருக்கும் பொழுது ஒரு முகம் கிடைச்சா அப்போ அந்த முகத்தை பேசிக்காக வச்சுக்கிட்டு என்ன மாதிரி உடம்பு இருக்கணும்னு அமைக்கிறோம், அந்த மாதிரி உடம்பை போட்டு என்ன செய்யலாம், அவன் உண்டாக்கிற முடியும். அப்படிலாம் இருக்கிறதுனால இந்த புகைப்படங்களை மறைத்து கொள்வது அந்த பாதுகாப்பு நோக்கத்துக்காக செஞ்சால் அதை குற்றம் சொல்ல முடியாது. கண்டிப்பாக மறைச்சி ஆகணுமென்னா இல்லை. சில விஷயங்களில் பாதுகாப்புக்காக சிலது செய்யத்தானே செய்கிறோம். முகத்தை மறைக்கக்கூடாதுங்கிறோம். மாஸ்க் போட வேண்டிய தேவை இருந்தால் போடுறோம்ல, மறைக்கத்தானே செய்கிறோம். ஆண்கள் கூட மறைக்கிறோம்ல. ஒரு தேவை, ஒரு காரணம், ஒரு நோக்கம் இருக்குமே. ஆனால் அப்போ முகத்தை மறைக்கிறது தப்பு கிடையாது. அதே மாதிரி முகத்தில் லிப்ஸ்டிக்ஸ்லாம் போட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க, திடீர்னு வெளியே போக வேண்டிய விஷயம் வருது, அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு இருக்குது. அப்போ ஒரு மாஸ்க் மாதிரி போட்டுக்கிட்டாங்கன்னு வைங்க, இவங்க முகத்தை மறைக்கணுங்கிறதுக்காக அதை போடலை, அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு இன்னொரு கட்டளை இருக்குல்ல, அந்த கட்டளையை செயல்படுத்துவதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, அப்படி செய்கிறாங்க. இப்படி நோக்கம் காரணம் இருக்கும் என்று சொன்னால் மறைப்பது குற்றம் கிடையாது. அது சேஃப்டி, சமூக பாதுகாப்புக்காக அதை செய்கிறாங்க. அதுக்கடுத்தது இலங்கையிலேருந்து சன்ஹான்கிறவர் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, பள்ளி வாசலில் போய் தொழும்போது முகஸ்துதி வருகிறது, தனியாக தொழும்போது வருவதில்லை, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ பள்ளிவாசலுக்கு போய் தொழுவோன்னு வைங்களேன், பலரும் பார்க்குறாங்கல்ல, பார்க்கும்போது மனசில் இந்த நிறைய பார்க்குறாங்க, நம்ம தொழுவுன்னு எல்லாம் தெரியுதுன்னு மனசில் ஒரு மாதிரியான ஒரு முகஸ்துதி வருதான். வீட்டில் இருந்தோம்னா யாரும் பார்க்க மாட்டாங்க, நம்ம தானே இருக்கிறோம். வீட்டில் தொழுவும் போது அது முகஸ்துதி வருவதில்லை, அதனால் வீட்டிலே தொழுதுக்கலாமான்ற அர்த்தத்தில் கேட்குறார். பள்ளிவாசலில் போய் தொழுதா 4 பேர் பார்க்கும் விதமாக தொழுதோமே ஆனால் முகஸ்துதி வருகிறது, தனியாக தொழுதால் முகஸ்துதி வரமாட்டேங்கிறது, நான் என்ன செய்ய அப்படின்னு அவர் கேட்குறாரு. முதல் விஷயத்தை நீங்கள் நினைக்கணும், முகஸ்துதி இந்த மாதிரியான தீய எண்ணங்கள் இதுகளை பற்றியெல்லாம் இஸ்லாத்துக்கு ஒரு பார்வை இருக்கிறது. என்ன பார்வைன்னு கேட்டால், மனிதன் பலவீனனாக படைக்கப்பட்டிருக்கிறான். அவனுக்கு பல விஷயங்களில் தவறான எண்ணங்கள் தோன்றும். அப்படி தோன்றக்கூடிய அந்த வசுவசாக்களுக்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். இப்போ தொழுகை, நான் பள்ளியாசலுக்கு ஒருத்தன் போகிறான், 4 பேர் பார்ப்பாங்க என்பதற்காக போகிறான், அந்த என்ன தொழுவு தான் போகிறான். அவன் தொழுவு போகும்பொழுது அல்லாவுக்காக தான் தொழணுன்னு போகிறான், பாங்கு சத்தம் கேட்டவுடனே போகிறான். ஒருத்தருமை இல்லாமல் இருந்தால் கூட போய் தொழுதுட்டு வந்துடுவான். அப்போ தொழ போகக்கூடியவனுக்கு முகஸ்துதி நோக்கமாக இருக்கவில்லை. ஆனால் தொழுது கொண்டு இருக்கும் பொழுது சில எண்ணங்கள் வந்துடும், முடியும் முகஸ்துதி மாதிரி வந்துடும். 4 பேர் பார்க்குறான்னு வைங்களேன், பார்க்கும்போது நம்மளை தொழுகையாளி என்று நினைக்கட்டும், நல்லா தொழுகிறார் நினைக்கட்டும்னு கொஞ்சம் ஒரு மனசில் ஒரு எண்ணம் வரும். இந்த எண்ணத்துக்கு இஸ்லாத்தில் குற்றம் என்ன? குற்றம் கிடையாது. முகஸ்துதி எப்போ குற்றமாகும்னு கேட்டால், அவன் செய்யும்போதே பெருமையை நாடியே செய்கிறது, 4 பேர் புகழணும் என்பதற்காகவே செய்கிறது, 4 பேர் கண்ணுக்கு காட்டணும் என்பதற்காகவே செய்கிறதுங்கிறது ஒரு வகை. அல்லாவுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இடையில் பல எண்ணங்கள் வரும்ல, முகஸ்துதி உள்பட பல எண்ணங்கள் வரும், அது முகஸ்துதியில் வராது. இல்லை, மனுஷன் படைக்கப்படவே இல்லை, மனிதர்கள் அந்த மாதிரி படைக்கப்படவே இல்லைன்னு விளைவிக்கணும். ஏன்னு கேட்டால், இந்த முகஸ்துதி சம்பந்தமாக வரும் பொழுது ரசூலுல்லாஹ்ட்ட அபூதர் அவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, அராய்த்து ரஜுல யஅமலுல் அமல மினல் ஹைரி, ஒரு மனிதர் நல்ல காரியத்தை செய்கிறார், செஞ்ச உடனே மக்கள் அதை பாராட்டுறாங்க, இவர் நல்ல காரியத்தை மறுமை நன்மையை நாடி தான் இவர் செஞ்சார், செஞ்ச உடனே மக்கள் அவரை பாராட்டுறாங்க, அதை பற்றி என்ன கருதுறீங்க? அதாவது முகஸ்துதியில் வந்துருமா இது? மக்கள் பாராட்டிட்டாங்கல்ல, இவன் பாராட்டுக்காக செய்யலை, ஆனால் பாராட்டிடுவாங்க மக்கள், அவங்களா பாராட்டுவாங்க. பாராட்டும்போது லேசாக மனசில் ஒரு நிறைவு ஏற்படும்ல, ஒரு விதமான ஒரு பெருமிதம் ஏற்படும்ல, அதை பற்றி தான் அவர் கேட்குறாரு. அராய்த்த ரஜுல யஅமலுல் அமல மினல் ஹைரி, நல்ல காரியத்தை ஒரு மனிதர் செய்கிறாரு, ஓ யஹமதுஹுன்னாசு அலைஹி, மக்கள் அதற்காக வரை பாராட்டுகிறார்கள், இவரை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தில்க ஆஜுல் புஷரல் மூமினி, இது மூமினுக்கு கிடைக்கக்கூடிய நற்செய்திகளில் துவக்கம், இது நற்செய்தி, பெரிய நற்செய்தி, சொர்க்கம். அதுக்கு முன்னாடியே துன்யாவில் அவனுக்கு ஒரு சந்தோஷம் எல்லாம் கொடுக்குறான்
இது ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் செஞ்ச ஒரு அமலை ஒருத்தன் அவனாக பாராட்டினாங்க என்று சொன்னால் இதெல்லாம் ஒரு நற்செய்தியில் உள்ளது தான், இது முகஸ்துதியில் வராது அப்படிங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி முஸ்லீமில் வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ் என்ன வருதுன்னு கேட்டால், ஜா நாசும் என் அசஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சில மனிதர்கள் ரசூல்லாவிடத்தில் வந்தார்கள். வந்து சஅலூஹு, ரசூல்லாட்ட கேட்டார்கள், இன்னா நஜுது ஃபி அன்ஃபுசினா, எங்கள் உள்ளங்களிலே நாங்கள் உணர்கிறோம், மா எத்த ஆலம அஹதுனா எத்த கல்லமபிஹி, அதை வாயால் பேசுவதே நாங்கள் பெரிய விஷயமாக நினைக்கிறோம், சொல்ல முடியல, அப்படிப்பட்ட எண்ணம்லாம் வருது. மனசுக்குள்ளே பலவிதமான எண்ணங்கள் வருகிறது, அதை வெளியே சொல்வதற்கே பயமாக இருக்குது, அப்படிப்பட்ட எண்ணங்கள்லாம் வருது, நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா கேட்குறாங்க, கது வஜத்து மூஹு, நிஜமாக அப்படி உங்களுக்கு வருதான்னு கேட்குறாங்க. ஆமாங்கிறாங்க சஹாபாக்கெல்லாம். அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, தாக்க சரிகுல் ஈமான், அதான்ப்பா பியூர் ஈமான், அப்படி தான்ப்பா வரேன், மனுஷன்ட வரத்தான் செய்யும். தொழுதுகிட்டு அல்லாவுக்காக தொழுதுகிட்டு இருக்கும்போது என்ன வரும்னு கேட்டால் உலக கணக்கெல்லாம் பார்ப்பாங்க. திடீர்னு யான் டக்குன்னு சுதாரிச்சுட்டு வந்துடுவான். இது வராமல் இருந்தால் நீ மனுஷனே கிடையாது, மனுஷனே இப்படி தான் இருப்பான், அது ஈமான்ங்கிறாங்க, அது சுத்தமான ஈமான்ங்கிறாங்க. அதே மாதிரி தொழுதுகிட்டு இருக்கும்போது என்ன வரும்னு கேட்டால் அல்லாஹ் பற்றி பல சந்தேகங்கள்லாம் வரும் மனசில். நம்ம அல்லாஹ் வணங்குற மனசு நல்லா இருக்கிறானான்னு தொழுவும் போதே என்ன வரும், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அதை விரட்டி அடிச்சிட்டோம்னு சொன்னால் அது ஒரு குற்றம் கிடையாது. நீங்கள் தூங்கும்போது அதை பர்பஸாக நாடுறோம் இல்லையா, அதுதான் குற்றமாகுமே தவிர நாம் பர்பஸாக பிளான் பண்ணி திட்டமிடாமல் நம்மளை அறியாமல் மனசுக்குள்ள பல எண்ணங்கள் வரும், முகஸ்துதி உள்பட பல எண்ணங்கள் வரும் என்று சொன்னால் அதெல்லாம் ஈமானுக்கு பங்கம் கிடையாது. அதுக்காக நான் பள்ளிவாசலில் தொழுதா முகஸ்துதி வருது வீட்டில் தொழுறேன்னு சொல்லக்கூடாது, அது வரத்தான் செய்யும். வந்தால் என்ன செய்யணும், நீங்கள் அதுக்காக தொழுதிங்களா, தொழும்போது அப்படி வருதா, தொழும்போது அப்படி வருதுன்னா நம்ம கையில் உள்ளதா, அது நம்ம கையில் உள்ளதுன்னு எதை நினைக்க நம்மளாம் தீர்மானம் பண்ணால் தான் நம்ம கையில் உள்ளது. அந்த செயலை நம்ம தீர்மானம் பண்ணணும், முடிவு எடுக்கணும், அதை கையினால் செய்யணும், அதுதான் நம்முடைய செயலாகுமே தவிர நம்மை மீறி மனதுக்குள் தோன்றக்கூடிய எண்ணங்கள், அந்த எண்ணங்களில் நீங்கள் சொல்கிற முகஸ்துதி ஒன்று, முகஸ்துதி மட்டும் தோன்றாது, பலவித எண்ணங்கள் ஒரு தொழுதுகிட்டு இருக்கும்போது யாருக்கெல்லாம் கடன் கொடுத்தானோ அத்தனை பேர் லிஸ்ட்டையும் தொழுகையிலே பார்த்துருவான். தொழுதுகிட்டு இருக்கும்போது அந்த அப்துல் கார் 100 ரூபா வாங்கினார் அவர் அப்படின்னு சொல்லி மொத்தம் 12,000 ரூபா நமக்கு கடன் வர வேண்டியிருக்குன்னு தொழுகையில் உட்காந்துட்டு கணக்கு பார்ப்பானுவங்க. ஆனால் கணக்கு பார்க்காத தொழுவை போனவன் தொழுவத்தான் போனான். போகும் பொழுது சைத்தான் அவனை அதுலேருந்து கொஞ்சம் கவனத்தை திருப்பணுங்கிறதுக்காக இதை செய்கிறான். சுதாரிச்சுக்கணும், உடனே சுதாரித்து என்ன செய்யணும், தப்பிச்சுக்கணுமே தவிர அந்த எண்ணம் வர்றதுக்கெல்லாம் முகஸ்துதி வந்துருச்சு நினைக்கக்கூடாது. முகஸ்துதினா என்னென்னு கேட்டால், இப்போ ஒரு ஆள் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஒரு பள்ளியாசலுக்கு 10,000 ரூபா கொடுப்பாரு, கொடுத்துட்டு ரெடியாக போஸ்டர்லாம் அடித்து வச்சுருப்பார். இரலை குடைவள்ளல் அவர்கள்னு அவருக்கு அவரே பட்டம் கொடுத்து என்ன செய்வார், போஸ்டர் ஒட்டிட்டு வர சொல்லுவார். அப்போ செய்கிறதே புகழுக்கு தான் செய்கிறது, மறுமையில் உள்ள விஷயம் நன்மை கிடைக்கும்னு அவர் செஞ்சு அதுக்கு பிறகு ஒரு எண்ணம் அப்படி தோன்றிவிட்டது என்று சொன்னால், 4 பேர் பாராட்டினாங்கன்னு சொன்னால் அது ஒரு வகை, அது அவரை குற்றப்படுத்தாது. அப்படி இல்லாமல் அதை செய்யும் போதே அந்த எண்ணத்துக்காக செய்கிறான் பாருங்க. பள்ளியாசுக்கு போனோம்னு நிறைய பேர் பார்த்தாங்கன்னா நம்ம தொழுகையில் நினைப்பாங்க, அப்படி நினச்சிக்கிட்டு ஒருத்தன் உள்ள வந்தான்னு வைங்க, அவன் தான் முகஸ்துதி. நீங்கள் அல்லாஹ்வுக்காக போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு சைத்தான் என்ன செய்வான், முகஸ்துதியை உண்டாக்குவான். 4 பேர் பார்த்தவொன்னே கொஞ்சம் நல்லா நீட்டி தொழுவை வைப்பான், சாதாரணமாக தொழுதும் கொஞ்சம் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக தொழுவ ஆரம்பிச்சிருவான். அப்போ எதனாலன்னு கேட்டால் அந்த சைத்தான் அதை வணக்கத்துடைய தூய்மையை கெடுப்பதற்காக வேண்டி அப்படி செய்வான். செஞ்சான்னு நம்ம அது பண்ண வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சுயல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் வஸ்வசான பிற எண்ணங்கள் ஊசலாட்டங்கள் மனசில் வரும்ல, முகஸ்துதி ஊசலாட்டம், பெருமைங்கிற ஊசலாட்டம், அப்படி அல்லாஹ் இருக்கிறானாங்கிற ஊசலாட்டம், சொர்க்கம்னு ஒன்று இருக்கத்தான் செய்யுதா இல்லையான்னு சந்தேகம், இது மாதிரியான வஸ்வசாக்கள் இதை பற்றி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கப்படும் பொழுது, தில்க மஹதுல் ஈமான், அதான் இப்போ பியூர் ஈமான், மனுஷன் வரத்தான் செய்யும், அப்படிலாம் வரலன்னா அப்போ தான் ஷைத்தான் ஒருத்தன் இருக்கிறாங்கிறதுக்காக தான் ஆதாரம். நம்ம எதுவும் யாவும் வராத விஷயம்லாம் தொழுகையில் வருதுன்னு சொன்னால் ஷைத்தான் கண்டிப்பாக ஒருத்தன் இருக்கிறான், தொழுகையில் கரெக்டாக கெடுக்கிறான்ல. அப்போ ஈமானுடைய எடுத்துக்காட்டுதுங்கிறாங்க. இது நீ கவலைப்பட தேவையில்லை, உன்னை மீறி வரக்கூடிய இதெல்லாம் மீறி வரக்கூடிய எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் அது ஈமான் தான், பியூர் ஈமானுக்கு தான் அடையாளமே தவிர ஈமானுடைய குறைபாட்டுக்கு அடையாளம் அல்ல. எப்படி சொல்கிறாங்க, தில்க மஹதுல் ஈமான், அது பியூர் சுத்தமான ஈமான் ஆகும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன்னல்லாஹ தஜாவஸலி அன் உம்மத்தி, அல்லாஹ் என் உம்மத்தை விட்டு மன்னித்து விட்டான், மா வஸ்வசத்து பிஹி சுதூருஹா, உள்ளங்களில் தோன்றக்கூடிய தீய எண்ணங்களுக்காக வேண்டி அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். என் உம்மத்தை பொறுத்த வரைக்கும் தீய எண்ணங்கள், எந்த நோன்பு வைக்கும்போது தீய எண்ணம், தொழும்போது தீய எண்ணம், சும்மா இருக்கும்போது கூட தீய எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நம்மளாம் பர்பஸாக நாடிக்கிட்டு அதுக்கு அந்த காரியத்தில் ஈடுபடுவது என்பது வேறு, நம்ம ஈடுபடும் போது நம்மளை அறியாமல் இடையில்
அப்படி போகிற போக்கில் உள்ள நுழைஞ்சிரும். முகஸ்துதியிலேருந்து பல விஷயங்கள் உள்ள நுழையும். அப்படி வந்துச்சின்னு சொன்னால் இன்னல்லாக தஜாவசலி, அல்லாஹ் எனக்காக மன்னித்து விட்டான். என் உம்மத்துகளுக்கு வந்து இந்த வசுவசான்னு வருதில்லை, இது பேர் வசுவசான்னு சொன்னால் பல பல எண்ணங்கள், தப்பான எண்ணங்கள் மனசில் தோன்றுவது, அதை மன்னித்து விட்டான் என்று சொன்ன ஒரு செய்தி புகாரில் 2528வது ஹதீஸில் இருக்கிறது. அதனால் நீங்கள் பள்ளிவாசலில் போகும்போது நீங்கள் முகஸ்துதிக்காக போகலையில, வீட்டிலேருந்து கிளம்புறீங்க, நம்ம போனால் நிறைய பேர் நம்மளை பார்ப்பாங்க, பார்த்தா நம்மளை தொழுகையில் நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்கு போனீங்களா? வாங்கு சத்தம் கடிச்சு தொழுகைக்கு போனால் 27 மடங்கு நன்மைங்கிறதுக்கு போனீங்களா? அதுக்கு தானே வந்தீங்க. வந்து தொழுதுகிட்டு இருக்கும்போதே வருமானா வரும், எல்லாம் வராமல் தொழுறேன்னு எவனா சொன்னால் போய் சொல்கிறான். தொழுகும்போது ஏதாவது ஒரு தொழுகைக்கு சம்மந்தமில்லாத எண்ணங்கள் கண்டிப்பாக வரும். வந்தால் தான் அதுக்கு பேர் ஈமான். வரலன்னு சொன்னால் போய் சொன்னான்னு அர்த்தம். அப்படிலாம் எவனும் தொழுக முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூலே தொழுதுகிட்டு இருக்கும்போது என்ன செய்கிறாங்க? சட்டையை கலட்டி எறிஞ்சிட்டு நான் தொழுதுகிட்டு இருக்கும்போது இதனுடைய கவனம் தொழுகை விட்டு திரும்பிருச்சுங்கிறாங்க. ஒரு ஸ்க்ரீன் போட்டப்பட்டிருக்கு, அதை பார்த்து என்ன செய்கிறாங்க? இதை அப்புறப்படுத்துங்க, தொழுகும்போது என் கவனமெல்லாம் மாறுதுங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே கவனம் மாறுது. அதனால் அப்படி கவனமெல்லாம் இல்லாமல் அப்படி ஒன்றி போய் தொழுதல் என்பது கிடையவே கிடையாது. பலவிதமான எண்ணங்களோடு தான் தொழ முடியும். சில ஆளுக்கு என்ன செய்வாங்க, சூபிகள்னு சொல்லக்கூடிய சில பேர் மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி நீங்கள் எல்லாம் தொழுவுறீங்க, பல எண்ணங்களோடு தொழுவுறீங்கள, நாங்கள்லாம் அப்படி கிடையாது, அப்படி 2.5 கலந்துருவாங்க. அது ஃப்ராடு, பொய். அப்படி மனிதன் படைக்கப்படவே இல்லை. அதனால் சில எண்ணங்கள் முகஸ்துதி உள்ளிட்ட எந்த மாதிரி எண்ணங்கள் வந்தாலும் அது பர்பஸாக நீங்கள் உண்டாக்குனதா உங்களை மீறி வருதாங்கிறது பார்க்கணும். மீறி வர்றதுக்கு அல்லாஹ் கேள்வி கேட்க போகிறான். நம்மளை மீறி வரக்கூடியதுக்கு எல்லாம் கொஸ்டின் பண்ணுவானா? அது முகஸ்துதி நல்லா எடுப்பானா? நான் என்ன செஞ்சேன்ல, நீ தானே உள்ள போட்டு விட்டேன்னு கேட்க வேண்டிய நீங்கள் அல்லாட்ட. அதனால எல்லாம் அலட்சியப்படுத்திடுறாங்கிறான், அதை மன்னிச்சிடுறாங்கிறான். அப்படி விளங்கிக்கணும். அதுக்கடுத்தது நடைமுறையில் உள்ள சுபுகு பாங்கு முன்னேரத்தில் உள்ளதாகவும் 15 நிமிடம் கழித்துத்தான் உண்மையான ஃபஜர் வக்து வருவதாகவும் இது சுபுகு சாதிக் எனவும் சொல்கிறார்கள். இதன் உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது சுபுகுக்கு வந்து ஃபஜரு சுபுகுங்கிறோம்ல, ஃபஜர்னாலும் சுபுகுனாலும் ஒரு தொழுகை தான். இந்த சுபுகு தொழுகைக்கு வந்து அதனுடைய ஆரம்ப நேரம் முடிவு நேரம்னு இருக்கிறது. ஆரம்ப நேரம் என்னென்னு கேட்டால் கிழக்கு திசையில் வெள்ளையாக இருக்கும். அதாவது சூரியன் வந்து மறைஞ்சிருதுல, அதாவது மேற்க மறைஞ்சிட்டு கிழக்கு உதிக்குது. கிழக்கு உதிக்கும் போது அப்படி நெருங்கி வந்தோன்னு என்ன செய்யணும்னு கேட்டால், அந்த உதிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கிழக்கு திசையில் அந்த அடிவானத்தில் அப்படி வெளிச்சம் தெரியும். மற்ற பக்கத்துலலாம் தெரியாது. அடிவானத்தில் மட்டும் என்ன செய்யும், கீழ் திசையில் வெளிச்சமாக தெரியும். அந்த வெளிச்சம் ஏற்பட்ட உடனே சுபுகுண்டு சொல்லப்படுறது மார்க்கத்தில். அதில் இருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும், அதுலேருந்து ஆரம்பித்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் அந்த சுபுகு நேரம் நீடிக்கிறது. அந்த அடிவானத்தில் இருந்த வெளிச்சம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே வந்து பாதிமான அளவுக்கு அந்த வெளிச்சம் வந்துடும். அப்படி வர்ற வரைக்கும் அதுக்கு சூரியன் உதிச்சிச்சிங்கன்னா முழு வானத்துக்குமே வந்துடும். இப்போ சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அது சுபுடைய நேரம் இருக்குது. இந்த சுபுடைய நேரத்தை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், கிழக்கு வெளுக்கிறத நீங்கள் ஒழுங்காக புரிஞ்சுக்கிறங்க. கிழக்கை வெளுத்தல் என்பது அந்த அதாவது செங்குத்தாக அந்த கிழக்கு வெளுக்குது இப்படி அடிவானம் முழுசும் அப்படி வெளுக்கிறது, அது ஒரு வெளிச்சம். அதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன ஆகும்னு கேட்டால், அந்த வெளிச்சம் வந்து இப்படி செங்குத்தாக நேராக இருக்கும், நேர வெளிச்சமாக இருக்கும். அதாவது இப்போ லைட் அடித்த உடனே இப்போ நேர போகுதுல இந்த அதாவது கிழக்கே வந்து சூரியன் உதிக்க போகுது. உதிக்கிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆகும்னா வெளிச்சம் தரும். அந்த வெளிச்சம் எப்படி ஆரம்பிக்கும்னு கேட்டால், இப்படி வானத்தில் இப்படி போட்ட மாதிரி இருக்கும், ஐ மாதிரி, இங்கிலீஷ் ஐ மாதிரி என்ன செய்யும் வெளிச்சம் அப்படி இருக்கும். இதை பார்த்து சுபுகு என்று நினைத்து ஏமாந்து விடாதீர்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இதை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். உண்மையான சுபுகு எதுன்னு கேட்டால், அப்படி வந்த கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இப்படி வெளிச்சமாகும். அந்த வெளிச்சம் வந்து அகலவாக்கில் நீள்வாக்கில் வெளிச்சம் வந்து மற்ற இடம்லாம் இருட்டாக இருக்குது. இப்போ நேரம் ஒட்டு வெளிச்சம் இருக்குன்னு வைங்க, அது வந்து சுபுக காதிப்பு, பொய்யான சுபுகுன்பாங்க. அதுக்கு சட்டுன்னு கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சி இப்படி வந்துடும் அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சம் என்ன செய்யும், அடிவானத்தில் கீழ்ப்பகுதி பூரா இங்கேருந்து பார்த்தா அங்கேருந்து எங்கே பார்த்தாலும் வெளிச்சமாக தெரியும் அடிவானம் கிழக்கு பகுதியில். அந்த மாதிரி வரும்போது தான் உண்மையான சுபுகு. இந்த ஹதீஸில் எப்படி வருதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் அதை விளக்கியே சொல்கிறாங்க. அதாவது லா யகுர்னக்கும் மின் சஹூரிக்கும் அதானு பிலால் பாங்கு சொன்னதுனால நீங்கள் சஹரை நிப்பாட்டாதீங்க.
பிலாலை பாங்கு சொல்ல வைக்கிறது சஹருக்கு எழுப்புறதுக்கு தான். நேரம் வர்றதுக்கு முன்னாடியே பாங்கு சொல்லிடுவார். இன்னொரு பாங்க இப்னு உம்மு மக்தூம்னு சொல்லுவார். அவர் எப்போ செய்வார்னா சுபஹ் நேரம் வந்தவொன்னு சொல்லுவார். அப்போ பிலால் இதுக்கு பாங்கு சொல்கிறான்னு கேட்டால் சஹருக்கு எந்த சாப்பிட்றதுக்காக வேண்டி எழுப்பி விடுறதுக்கு உள்ளது, அதனால் நீங்கள் சஹரை நிப்பாட்டாதீங்க அப்படின்ற சொல்லிவிட்டு ஒலா பயாதுல் உஃபுக்கில் முஸ்தீலி ஹாக்கதா, அதாவது அந்த வெள்ளை அடிவானத்தில் உள்ள வெள்ளை வந்து நீள் வடிவமாக, முஸ்தீல்னா நீள் வடிவமாக வருகிற வெள்ளை வந்து உங்களை ஏமாற்றி விட வேண்டாம். அடிவானத்தில் நீள் வடிவமாக வெள்ளை இருந்துச்சின்னு சொன்னால் அது வந்து சுபுஹ் அல்லது அது முன்னாடி ஒரு ஏற்படும், சுபுஹ் வர்றதுக்கு முன்னாடி ஏற்படும். அதே மாதிரி ஹத்தா எஸ்தீர அகலவாக்கில் வர்ற வரைக்கும், இப்படி அகலவாக்கில் அது வெளிச்சம் என்ன செய்யணும், கீழ் 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 வானத்தில் இங்கே ஏந்து ஆரம்பித்து இப்படி பார்த்துக்கிட்டோன்னா எல்லா பக்கத்துலையும் வெளிச்சம் இருக்கும். கீழ் பகுதியில் கிழக்கு பகுதியில் அடிவானத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதில் உள்ள எல்லா இடத்துலையும் வெளிச்சம் தெரியும். அதுக்கு பேர் சுபுஹ். துவக்கத்தில் அந்த சுபுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னு கேட்டால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு நேராக காட்டும், அடிவானம் முழுசும் இருக்காது. இப்படி இருக்கும்ன்ற சொல்கிறாங்க. இது முஸ்லீமில் 1999 வருகிறது. இந்த ஹதீஸை வச்சுக்கிட்டு ஒன்று கிடக்க ஒன்று விளங்கி உங்கள்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு ஒருத்தர், சுபுடைய நம்ம சுபு நேரம் வந்து நம்ம பொய்யான சுபு, மெய்யான சுபுன்னு ஒரு 15 நிமிஷம் கழித்து தான் தருவணும். எல்லா பள்ளியிலையும் பாங்கு சொல்கிறாங்கல்ல, அந்த பாங்கு சொல்கிறது வந்து நெஜ சுபுகு அல்லது பொய்யான சுபுகு, நெஜ சுபுகுக்கு இன்னொரு 15 நிமிஷம் இருக்குது அப்படின்னு யாரோ உங்களை குழப்பியிருக்கிறாங்க. அவங்க அறியாமையில் பண்ணுறாங்க. அது எல்லா பள்ளியிலையும் பாங்கு சொல்கிறது எப்போ சொல்லுவாங்கன்னு கேட்டால் அகலவாக்கில் வெளிச்சம் வரும்ல அப்போ தான் சொல்லுவாங்க. ஃபஜ்ருடைய வக்துன்ற எப்போ எடுப்பாங்கன்னு கேட்டால் அந்த நீள் வாக்கில் உள்ளதை கணக்கில் எடுக்க மாட்டாங்க. அது ஒரு 15 நிமிஷம் முன்னாடி வருங்கிறது கரெக்டு தான் அது. ஆனால் பள்ளிகளில் சொல்லப்படுற பாங்கு தொழுகை அட்டவணையெல்லாம் போடுறாங்களே அவங்களெல்லாம் வந்து அந்த நீள் வடிவத்தில் வர்றதை கணக்கு பண்ணி போடுவதில்லை. அகலவாக்கில் வெளிச்சம் வரும்ல அப்படியே அந்த வெளிச்சத்தை எப்போ வருதுங்கிறத வச்சு தான் சுபுடைய ஆரம்ப நேரம்னு போட்டிருக்கிறாங்க. அப்போ எல்லா பள்ளியிலையும் பாங்கு சொல்கிறது வந்து சுபுகு நெஜ சுபுகில் தான் சொல்கிறாங்க. அதுக்கு முந்தி ஒரு சுபுகு வரும், அதை மக்கள் கணக்கில் கொள்வதில்லை. இந்த தொழுகை வழிகாட்டி நேரம்லாம் போடுறாங்கள்ல, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லாம் போடுறாங்கள்ல, அதில் எல்லாம் வந்து தப்பாக போடுறதில்ல, கரெக்டான முறையில் தான் போடுறாங்க. அதனால் பள்ளிவாசலில் சொல்லப்படக்கூடிய பாங்கு என்பது சுபுக சாதிக்கில் தான் சொல்கிறாங்க, மெய்யான சுபுகளை தான் சொல்கிறாங்களே தவிர பொய்யான சுபுகளை சொல்வது இல்லை, அது கிடையாதுன்னு விளைவிக்கணும். அடுத்ததாக வந்து தல்வார் ஹுசைன் என்பவர் மதுரையிலேருந்து கேட்குறாரு, உருது பேசும் முஸ்லீம்கள் எதற்கெடுத்தாலும் மஹபூபு சுபுஹானி என்கிறார்கள், இப்போது அது குறைந்துள்ளது, அப்துல் கார் ஜிலானி மஹபூப் சுபுஹானி ஒருவரா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது எதுக்கெடுத்தாலும் மஹபூப் சுபுஹானி அப்படின்னு ஒரு பேரை யூஸ் பண்ணுறாங்களோ அவர் யாருங்கிறாங்க. இந்த அப்துல் கார் ஜிலானி அவரைத்தான் மஹபூப் சுபுஹானிம்பாங்க. நாவூரணியோட பாட்டு படிச்சிருப்பார்ல, மஹபூப சுபுஹானி மாஷூக்க ரஹ்மானின்னு பாருல, அதில் முஹிதீனை பற்றி தான் பேசுவார். அப்துல் கார் ஜிலானி என்று சொன்னாலும் முஹிதீன்னு சொன்னாலும் அதே மாதிரி மஹபூப் சுபுஹானின்னு சொன்னாலும் மாஷூக்க ரஹ்மானின்னு சொன்னாலும் எல்லாமே அவருடைய பட்ட பெயர்கள் தான், இவங்களாம் சூட்டி கொண்ட பட்ட பெயர் தான். அதனால் மஹபூப் சுபுஹானிங்கிறது அப்துல் கார் ஜிலானின்னு ஒருத்தர் இருந்தார்ல, அவரை தான் கடவுள் மாதிரி ஆக்கிட்டாங்கல்ல. அப்படி ஒரு துண்டுமே அவர் செய்யலை, மார்க்கத்துக்கு பெரிய சேவையே ஒன்றும் செய்யலை. நிறைய வழிகெடுக்கக்கூடிய கருத்துக்களை தான் அவர் மக்களுக்கு சொன்னாரே தவிர அவரால் வந்து ஒரு ஹதீஸ் கலையில் தப்சீர் கலையில் ஒரு நூல்லாம் அவர் எழுதுனது கிடையாது. மக்களை ஷிர்க் பிதத்திலேருந்து மீட்கலாம் கிடையாது. சும்மா முறியது மாதிரி ஒரு கூட்டத்தை வைத்து கொண்டு விசேஷமான தொழுகைகள்னு சில அவராக உண்டாக்கி இப்படி கெடுத்துட்டு போனால்தான் யார் அப்துல் கார் ஜிலானிங்கிறாள். சீடர்களை உண்டாக்கிட்டு போனதுனால அவங்க போட்டு நம்ம பில்டப் பண்ணி அல்லா மாதிரி அவர் ஆக்கி விட்டாங்க. அதனால அப்துல் கார் ஜிலானி எங்கள் பகுதியில் என்ன செய்வாங்கன்னா மொஹிதீன் ஆண்டவரேம்பாங்க, யா மொஹிதீனேம்பாங்க. யா மொஹிதீன் என்று சொன்னாலும் அவர் தான், மாசூக் ரஹ்மானி அவர் தான், மஹபூபு சுபுஹானிங்கிறவரை அவர் தான். இந்த மாதிரி அவரை ஓவரை பில்டப் பண்ணி சொல்கிறாங்கிறது அப்துல் கார் ஜிலானின்னு சொல்கிறோம்ல, அவரை தான் மஹபூப் சுபுஹானிங்கிறாங்க. மஹபூப் சுபுஹானி என்றாலும் மொஹிதீன் ஆண்டவர் என்று சொன்னாலும் யா மொஹிதீன் சொன்னாலும் அப்துல் கார் ஜிலானி என்று சொன்னாலும் எல்லாம் ஒரு ஆளுக்கு உள்ள பல பெயர்கள் தான். அடுத்து ஒருத்தர் கேட்குறாரு, விஷம் அற்ற பாம்புகளை கொல்ல வேண்டுமா அல்லது கொல்லக்கூடாதா? பாம்பு இருக்குது, பாம்புங்கிற இனத்தையே கொல்லணும்னு மார்க்கத்தில் இருக்குதா, அல்லது சில தண்ணி பாம்புலாம் இருக்குல்ல, அதெல்லாம் கடிச்சா கூட ஒன்றும் செய்யாது, விஷமற்ற பாம்புகள் சிலது இருக்குது. அப்போ விஷமற்ற பாம்புகளை வந்து விட்டுட்டு மற்றது தான் கொல்லணுமா அப்படின்னு ஒரு கேட்குறார். இது சம்மந்தமாக பாம்பு கொள்கிற சம்மந்தமாக பலவிதமான ஹதீஸ்கள் வந்தாலும் ஒரே ஒரு ஹதீஸ்லேயே உங்களுக்கு தீர்வு கிடைச்சிடும். அந்த ஹதீஸ் என்னென்னு கேட்டால் 3297வது ஹதீஸு புகாரி. அதில் என்ன வருதுன்னு கேட்டால் உக்குத்துருல் ஹையாத்தி
நீங்கள் வந்து பாம்புகளை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்துலு தத் துஃபைத்தைனி துஃபையத்தைனி உள்ள அபுத்தர். இந்த அபுத்தருங்கிறதையும் துஃபையத்தைனினா என்னென்னு கேட்டால், அதாவது வெள்ளை கோடு இருக்கும் பாம்புல வந்து வெள்ளை கோடுகள் 2 கோடுகள் போடப்பட்ட பாம்பையும் வால் குட்டையாக இருக்கிற பாம்பையும், இந்த 2 பாம்பையும் என்ன செய்ய கொல்லுங்க, பாம்புகளை கொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு எல்லா பாம்பையும் நான் சொல்லவில்லை அப்படின்னு விளக்கமாக ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா, எந்த பாம்பில் 2 கோடுகள் போடப்பட்டிருக்குமோ அந்த பாம்பையும், எந்த பாம்புடைய வால் குட்டையாக இருக்கும் நீளமாக இல்லாமல் குட்டை வாளாக இருக்குமோ, மண்ணுளி பாம்பெல்லாம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி உள்ள சைஸில் இருக்குமோ அதையும் கொன்று விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அதுக்கு காரணம் சொல்கிறாங்க. என்னது காரணம்? ஃபைன்னஹுமா, இந்த 2 வகை பாம்புகளும் எத்மிசானில் பசர, பார்வையை போக்கிறேன், கொத்துனுச்சின்னு வைங்க கண் பார்வை அடிபட்டு போயிடும். ஒயஸ்தனில் ஹப்ல, கற்பை வந்து களைஞ்சிரும். பொம்பளையை கொத்துனுச்சு கற்பனையாக இருக்கிறா, ஒரு பொம்பளையை கொத்திருச்சின்னு சொன்னால் கற்பத்தை களைஞ்சிரும். அப்போ இந்த 2 பாம்புகளும் என்ன செய்யுதுன்னா, ஒரு பாம்பு வந்து கண்ணை குருடாக்கிடுது. பாம்புனா கண்ணில் வந்து கொத்தாது, அது நம்மளை கொத்திருச்சின்னு சொன்னால் கண்ணை பாதிக்கும். அந்த விஷம் கண்ணுக்கு ஏறி கண் பார்வையை போய்க்கிறேன். கற்பிணிகளை கொத்துனுச்சின்னு சொன்னால் கற்பிணிகள் வந்து கற்பம் களைஞ்சு போயிடும், அதனால கொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அரபு நாட்டில் வந்து இந்த 2 விஷப்பாம்புகள் இருந்திருக்கு, நிறைய பாம்புகள் வந்திருக்குது. எல்லா பாம்பையும் ரசூலுல்லாஹ் கொல்ல சொல்லலை. அங்கே இருந்ததில் இந்த 2 வகையான என்ன பாம்புன்னு நமக்கு தெரியலை. ஆனால் இந்த விஷத்தன்மை உள்ள பாம்புங்கிறது இந்த ஹதீஸ்லேருந்து விளங்குது. என்ன 2 கோடு உள்ள பாம்பு, வால் குட்டையான பாம்பு, இந்த 2 வகை பாம்பையும் கொல்லுங்கள்னா அந்த மக்கள் அறிஞ்சிருப்பாங்க, அடிக்கடி அந்த பார்த்துருப்பாங்க, எந்த பாம்பு சொல்கிறாங்கன்னு. அது அந்த மாதிரி பாம்பு வந்தால் கொல்லுங்கன்னு வந்துருச்சு. அப்போ அதில் நம்ம பொதுவாக விளங்குறதா என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த 2 பாம்பை கொல்ல சொன்னதுக்கு என்ன காரணம், அது ஏற்படுத்துகிற விளைவு தான் காரணம்னு சொல்லிட்டாங்க. எதனால் கொல்ல சொன்னாங்க? பாம்புங்கிற இனத்துக்காக கொல்ல சொன்னாங்களா? அப்படின்னா எல்லாத்தையும் கொல்ல சொல்லியிருப்பாங்க. பாம்புகள் பல பாம்புகள் இருந்தாலும் 2 பாம்பை குறிப்பிட்டு சொல்கிறாங்கன்னு சொன்னால், அந்த பகுதியில் இருந்த பாம்புகள் இந்த 2 பாம்பும் விஷஜந்து, நம்மளை வந்து கொட்டும், அது பாதிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் சொல்லும்போது சொல்கிறாங்க. அப்போ நம்ம அதிலேருந்து என்ன செய்யணும்னு கேட்டால், அதை மட்டும் குறிப்பை தான் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ரசூலுல்லாஹ் கொல்ல சொன்னதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், அது ஏற்படுத்தும் விளைவு தான். அப்போ நம்ம நாட்டில் உள்ள பாம்புகளில் எந்த பாம்புகள் நமக்கு சாவை ஏற்படுத்துமோ, அல்லது கண் பார்வையை போக்குமோ, அல்லது ஏதாவது டேமேஜான விளைவை ஏற்படுத்துமோ, அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாம்புகள் வேறு வகைகள் இருந்தாலும் அதையும் கொள்ளணும். வேறு வகை இருந்தாலும் அந்த 2 வகை இங்கே இல்லாமல் கூட இருக்கலாம். அங்கே இருந்த அந்த 2 வகை பாம்புகள் வந்து நம்ம இருக்கிற தமிழ்நாட்டில் இல்லாமல் கூட இருக்கலாம். அந்த 2 வகை பாம்பு என்னன்னு நமக்கு தெரியலை. 2 கோடு உள்ள பாம்பு, குட்டை வால் உள்ள பாம்புன்னா எந்த பாம்பு சொல்கிறாங்கன்னு விளங்கலை. நம்ம என்ன பாம்புலே பழகி பரிச்சயமான ஆளுங்களா? ஏதோ 2 பாம்பு இருந்திருக்குது, அந்த பாம்பு இங்கே இருந்தாலும் இருக்கலாம், இல்லாமல் போனாலும் போகலாம். ஆனால் எல்லாருக்கும் தெரியும், இப்போ நாகப்பாம்பு இருக்குது, நல்ல பாம்புங்கிறான்ல, நல்ல பாம்பு நாகப்பாம்புன்னு சொல்லக்கூடிய அந்த பாம்பு வந்து ஆள் செத்துருவாங்க, உடனடியாக வைத்தியம் பார்க்காட்டி போயிடுவாங்க. அந்த மாதிரி விஷப்பாம்புங்கிட்டு சிலது இருக்குது, கட்டு விரியன் அப்படிங்கிறலாம் நம்ம நாட்டில் விளங்கி வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி பாம்பை கட்டால் கொண்டுடணும், இல்லாட்டி நம்ம அங்கனுக்குள்ளே சுற்றிட்டு வந்து நம்மளை தூங்கும்போது கூட வந்து கொட்டிட்டு போயிடும். அதனால் அந்த பாம்பு விஷப்பாம்புகள்ன்ட்டு தெரிய வந்தால் கொள்ளுங்க. தண்ணி பாம்புன்னு இருக்குல்ல, இப்போ கையில் பிடிச்சி கூட விளையாடலாம், ஒன்றும் அது கொட்டும், அது விஷம்லாம் ஏறாது, அந்த விஷத்தன்மை கிடையாது. அப்படிப்பட்ட பாம்புகளும் இருக்கிறது. அதை பிரிச்சறிய தெரிஞ்சுன்னா அப்படி செய்யுங்க. பிரிச்சறிய தெரியலைன்னு சொன்னால், பாம்புன்னா நம்மளை கொத்தினு பயம் இருந்துச்சுன்னா கொண்டு விடுங்க, அவ்வளோதான். பாம்பை விட நம்ம தானே முக்கியம். பாம்பு பெருசாக நம்ம பெருசாக நம்ம தான் பெருசு. இப்போ நம்மளை காலி பண்ணிடும்னு சொன்னால் எந்த பாம்பாக இருந்தால் என்ன? அந்த பாம்புகளில் இந்த விஷப்பாம்பு விஷம் இல்லாத பாம்புன்னு உங்களுக்கு பிரித்தறிகிற அறிவு இருக்குமே, ஆனால் அதை விட்டுட்டு இதை கொள்ளுங்க. பிரித்தறிகிற அறிவு இல்லைன்னு சொன்னால் எல்லாத்தையும் ஒரு கணக்கில் வச்சு கொண்டு விடுங்க, அவ்வளோதான். பாம்புன்னா அடித்து கொண்டுருங்க, அவ்வளோதான். ஏன்னு கேட்டால் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ உங்கள் குடும்பத்தாரையோ தாக்கி பாதிப்பை ஏற்படுத்திடும். அப்படி பிரித்தறிய முடிஞ்சின்னு சொன்னால் பிரித்தறிந்து கொள்ளணும். பிரித்தறிய முடியலைன்னு சொன்னால் பாம்பு தானே எல்லாம், அந்த பாம்பு இது விஷமாகவும் இருக்கலாம்ல, விஷமாகவும் இருக்கலாம்னு சந்தேகம் வரும்போது சந்தேகத்தை உள்ளது விலகி கொள்ளணுமா இல்லையா? அதனால் எல்லாத்தையும் கொள்ளலாம். எப்போ நமக்கு அந்த பாம்புகளை பிரித்தறிய தெரியலைன்னு சொன்னால் எல்லாத்தையும் கொள்ளுங்க. பிரிச்சறிய தெரியும்னு சொன்னால் அது வாட்டுக்கு அது வேலையை பார்க்குற பாம்பை விட்டுருங்க. எந்த பாம்பு நம்மளை வந்து கொட்டி அதுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமோ அந்த பாம்பை கொள்ளுங்க, அவ்வளோதான். டாக்டர் அப்ரார் அகமது கேட்குறாரு, பெருசாக எழுதியிருந்தார், ஷார்ட்டாக எழுதிய கர்பலா யுத்தம் எதற்காக நடந்தது, இது குறித்து சரியான விளக்கம் தரவும். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள வந்து ஹுசைன். அந்த ஹுசைன் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், முஹர்ரம் மாதம் 10ஆவது நாள் அன்னைக்கு கர்பலாங்கிற இடத்துல வச்சு கொல்லப்படுறாங்க.
அதை வச்சு தான் அந்த பஞ்சா எடுக்கிறது, நெஞ்சில் மாரடிச்சிக்கிறது, இந்த ஷியாக்கள்லாம் பண்ணுறாங்கல்ல, தீ மிதிக்கிறது, இதுகளெல்லாம் அவர் கொல்லப்பட்டதுக்கு துக்கம் அனுஷ்டிப்பதற்காக உண்டாக்கப்பட்ட பண்டிகைகள் தான் அது. இப்போ இந்த கர்பலாண்டு யுத்தம் முஸ்லீம் ஆட்சியாளர்களால் இவர் கொல்லப்படுறார். அப்போ கர்பலா யுத்தம் எதுக்கு நடந்துச்சு? இவர் என்னத்துக்காக வேண்டி சண்டைக்கு போனாரோ, அல்லது இவர் பக்கம் நியாயம் இருக்குது, அவர் பக்கம் நியாயம் இருக்குதா என்ன? அதுதான் அவருடைய கேள்வி. இதில் மேட்ரு என்னென்னு கேட்டால், ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு அபூபக்கர் ஆட்சிக்கு வர்றாங்களா, பிரச்சனை இல்லாமல் வந்துட்டாங்க. உமர் ஆட்சிக்கு வந்துட்டாங்க, உஸ்மான் ஆட்சிக்கு வந்துட்டாங்க, அலி ஆட்சிக்கு வந்துட்டாங்க. உஸ்மான் ஆட்சி வர்ற வரைக்கும் எந்த பஞ்சாயத்தும் இல்லை. அலி அவர்கள் ஆட்சிக்கு வரும்போது தான் பஞ்சாயத்து வருது. எப்படி ரெண்டாக சமுதாயம் பிரியுது. ஒன்று உஸ்மானை கொலை செஞ்சது அலி தான் அப்படின்னு ஒரு சாரார், இல்லை அலி கிடையாது பொதுமக்கள் தான் கொண்டாங்கன்னு ஒரு சாரார். அப்படிங்கிறதுனால அலி தலைமையில் ஒரு திரண்டவர்கள் அது ஒரு தனி ஆட்சி மாதிரி ஆக்கிக்கிட்டாங்க. முஆவியான்னு ஒருத்தர் இருந்தார். முஆவியான்னா அபு சுஃபியானுடைய மகன், ரசூலுல்லாஹ்வுடைய மைத்துனர், உம்மு ஹபீபாவுடைய சகோதரர். முஆவியா என்ன செய்கிறாருன்னா, ஷாமில் சிரியாவில் டமாஸ்கஸ் இருக்குல்ல, அங்கே அவர் கவர்னராக இருந்தார். கவர்னராக இருக்கும்போது தான் அந்த உஸ்மான் கொலை நடந்த உடனே அலி தான் இதை செஞ்சார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு முஆவியாவுடைய குற்றச்சாட்டு. அதனால உன்னைய தலைவராக ஏற்றுக்கிறீங்களான்னு சொல்லி அவர் தனி ராஜ்யம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ உஸ்மான் வரைக்கும் தான் ஒரே சாம்ராஜ்யமாக இருந்துச்சு. அலி ஆட்சிக்கு வரும்போது எல்லா மக்களும் அலிக்கு பின்னாடி போகலை. அலி எதிர்த்து ஆயிஷா நாயகி கூட சண்டைக்கு போன. அலி தான் அந்த கொலைக்கு காரணம்னு சொல்லி ஆயிஷா நாயகி, தல்ஹா, ஜுபைர் போன்ற சஹாபாக்கள்லாம் அந்த ஒட்டகப்போரில் கலந்து கொண்டாங்கல்ல, அதெல்லாம் அலி மேலே தான் சார்ஜ் பண்ணாங்க. அதே நேரத்தில் முஆவியா அவர் என்ன செய்யலை, இவர் கட்டுப்பட மாட்டேன்ட்டார். அவருக்கும் அலிக்கும் கூட சண்டை சிஃபின்கிற இடத்துல நடந்திருக்குது. அந்த ஒரு யுத்தம்லாம் நடந்துச்சு. அப்படி இருக்கும்போது ரெண்டாக பிரிஞ்சிட்டாங்களா. பிரிஞ்சதுக்கு பிறகு கூஃபாவில் இவர் ஒரு ஆட்சி, சிரியாவில் அவர் ஒரு ஆட்சி. முஆவியாவுடைய ஆட்சி தான் பெருசாக இருந்துச்சு. ஏன்னா அவர் அந்த போர் தந்திரம் நல்லா அறிஞ்சவர். இப்போ ஆப்பிரிக்க நாடுகள்லாம் படை அனுப்பினவர், அந்த மாதிரி கப்பல் படை உண்டாக்குனார். நல்ல ஒரு பெரிய போர் தந்திரம் அறிந்த ஒரு நல்ல ஒரு தளபதி. அப்படி இருக்கும் பொழுது அப்புறம் அலி ரலியல்லாஹு இந்த பக்கம் மூத்தா போயிடுறாங்க. மூத்தா போன உடனே இந்த பகுதி ஆட்சி இருக்கிற அந்த கூஃபாவுடைய பகுதி ஆட்சி, அந்த ஆட்சிக்கு அலியுடைய மகன் ஹசன் பொறுப்புக்கு வர்றார். எல்லோரும் மக்கள் நீங்கள் கலீஃபாவாயிருங்க அப்படிங்கிறாங்க. இந்த பகுதிக்கு ஹசனு, அந்த பகுதிக்கு முஆவியா அப்படின்னு வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு கேட்டால், ஹசன் யோசிக்கிறார், நம்ம ஒரு ரசூலுல்லாஹ் காலத்தில் ஒரு நாடாக இருந்துச்சு, அபூபக்கர் காலத்தில் ஒரு நாடாக இருந்துச்சு, உஸ்மான் காலம் வரைக்கும் ஒரு நாடாக தான் இருந்துச்சு, ஒரு முஸ்லீம் நாட்டுக்குள்ளே இதுக்கு ரெண்டு தளபதி எதுக்கு அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்து அவர் முஆவியாவோட பேச்சுவார்த்தை நடத்தி, நீங்களே கலீஃபாவை இருந்துக்கிறங்க, நான் அதை விட்டு தந்துடுறேன்னு சொல்லி ஒதுங்கிட்டார். அப்போ ஹசன் அவர் 6 மாதம் தான் இருந்தார். 6 மாதத்தில் என்ன செய்கிறாருன்னா, ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் முஆவியா கையில் ஒப்படைச்சிட்டார். இப்போ முஆவியா மட்டும்தான் கலீஃபா, 2 ஆட்சியெலாம் கிடையாது, ஒரு நாடாகிடுச்சு. இப்படி ஆன உடனே அந்த முஆவியா என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், அவருடைய உசுரோடு இருக்கும்போதே அவருடைய மகன் யசீதுங்கிற ஒரு ஆளுக்கு மகனுக்கு என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் எல்லாம் பையத்து செய்யணும், உயிரோடு இருக்கும் பொழுதே யசீதுக்காக முஆவியாவுக்கு பிறகு என் மகன் தான் வரணும் அப்படிங்கிறதுக்காக இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், முக்கியமான பெருமுகர்கள் சஹாபாக்கள் இவங்கள்ட்ட எல்லாம் பையத்து வாங்குறாரு. நீங்கள் அவரை பையத்துனா வாக்கு கை மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறது, உங்களே ஆட்சியாளராக ஏற்றுக்கிறோம், ஓட்டு போடுற மாதிரி ஏறக்குறைய உங்களை ஆட்சியாளரை ஏற்றுக்கிறோம்னு சொல்லக்கூடிய விஷயந்தான் பையத்துங்கிறது. அந்த மாதிரி கேட்கும்போது எல்லாருமே சகட்டு மேனிக்கு பெரும்பாலான மக்கள் யசீதுக்கு பையத் செய்கிறாங்க. யசீதுக்கு தேடி செய்கிறாங்க. இவங்க போய் கேட்டு வாங்குகிறாங்க. ஆட்கள் அனுப்பி பெருமுகர்கள் இருப்பாங்கள்ல, பெருமுகர்லாம் தேடி போய் பார்த்து, நீங்கள் யசீதுக்கு பையத் செய்யணும், அவரை ஆட்சியாளரை ஒத்துக்கிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்ட்டு கொஞ்சம் கட்டாயப்படுத்தியும் கொஞ்சம் அறிவுரை சொல்லியும் அப்படி பல விதங்களில் என்ன செய்கிறாங்கன்னா பையத்து வாங்குகிறாங்க. அப்படி வாங்கும் பொழுது இவரையும் அணுகிறாங்க, ஹுசைனை அணுகிறாங்க. ஆள் அனுப்பி என்ன செய்கிறாங்க, நீங்கள் யசீது தான் இப்போ தலைவராக இருக்கார், மக்கள்லாம் பையத் செஞ்சிட்டாங்க, அதனால் நீங்களே அவருக்கு பையத் செய்யுங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பையத்து செய்யலாம், எங்களை மாதிரியான ஆட்கள் ரகசியமாக செய்ய முடியாது, நாளைக்கு மக்கள் மன்றத்தில் நாங்கள் செய்கிறோம், ஒரு நாள் டைம் கொடுங்க. யார் சொல்கிறா? ஹுசைன் சொல்கிறார். மக்கள் மன்றத்தில் தான் நாங்கள் செய்வோம், எல்லா மக்களும் பார்க்குற விதமாக நாங்கள் யசீதுக்கு பையத் செய்கிறோம், இவங்க இப்போ ரகசியமாக நீங்கள் கேட்டதுக்காக நாங்கள் செய்ய முடியாதுன்னொன்னே அவங்க நம்பி, அந்த அனுப்பப்பட்ட தூதர்கள் நம்பி போயிடுறாங்க.
இவர் என்ன பண்ணுறாருன்னா ராத்திரி அங்கேருந்து புறப்பட்டு மதீனாவிலேருந்து புறப்பட்டு மக்காவுக்கு வந்துடுறாரு. மக்காவுக்கு ஏன் வர்றாருன்னு கேட்டால், மக்காவில் தஞ்சம் அடைஞ்சால் கொல்ல மாட்டாங்க. மக்காவில் என்ன புனித அல்லாஹ்வுடைய புனித ஆலயம் இருக்கிற காரணத்தினால அதில் போனால் நமக்கு இன்னும் வராது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் மக்காவுக்கு போயிடுறாரு. மக்காவுக்கு போய் அங்கே 6 மாதம் 4.5 மாதம் அங்கே இருக்கிறார். இருந்துட்டு துல்ஹஜ்ஜி மாதம் ஹஜ்ஜுடைய காலம் வரும்ல, அந்த 8ஆம் நாள் வரும்போது என்ன செய்கிறாருன்னா மக்கா விட்டு கிளம்பிடுறாரு. எல்லாம் ஹஜ்ஜுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. இவர் அப்போ இருந்து மக்காவிலேருந்து கிளம்பி கூஃபாவுக்கு போகிறார் ஹஜ்ஜு செய்யாமல். ஏன்னு கேட்டால், ஹஜ்ஜின்னு சொல்லும்போது பலதரப்பட்ட ஆட்கள் வருவாங்க, பெருங்கூட்டமாயிரம். அந்த கூட்டங்களில் பல சதிகாரர்கள் நம்மளை கொன்றுவாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி எல்லாரும் வரக்கூடிய நாள் வந்த உடனே இவர் 8ஆம் நாள் என்ன செய்கிறாருன்னா துல்ஹஜ் மாதம் புறப்பட்டு போய் கூஃபாவுக்கு வர்றார். கூஃபாவுக்கு எதுக்காக வர்றாருன்னு கேட்டால், கூஃபாவிலேருந்து பல கடிதங்கள் இவருக்கு மக்காவில் இருந்தார்ல, இருந்த காலத்தில் 4 மாத காலத்தில் கடிதங்களாக வருது. என்ன கடிதம்? இந்த எசீத்தை காப்பாற்றுங்க, கெட்ட ஆட்சியாக இருக்குது, நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறங்க, நாங்கள் உங்கள் பக்கபலமாக நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா அவர் அழைக்கிறாங்க. கடிதங்கள் மூலமாக இவரை அழைக்கிறாங்க. கடிதங்களாக ஒருத்தராக கொண்டாந்து கடிதம் கொடுக்குறாங்க, நீங்கள் கூஃபாவுக்கு வாங்கன்னு சொல்லி. அப்போ இவர் அதை நம்பிக்கிட்டு என்ன செய்யறா காத்துக்கிட்டு இருந்து துல்ஹஜ் மாதம் 8ஆம் நாள் புறப்பட்டு கூஃபாவுக்கு போகிறார். கூஃபானா அந்த ஈராக்குக்கு போகிறார். ஈராக்கு போன உடனே அப்போ என்ன செய்யணும், இது யசீதுடைய வகைராக்கள் தெரியுது. இவர் பையத்தும் பண்ணாமல் மக்காவில் தலைமறைவாக இருக்கும், ஒன்றுமே அவங்கள செய்யலை. ஏன்னு கேட்டால் அவர் பையத் செய்யட்டாலும் பரவாயில்லை, எதிர்க்காமல் இருந்தாலே போதும்னு விட்டுட்டாங்க. அப்புறம் என்ன செய்யணும், இவர் கூஃபாவுக்கு போகிறாரு. கூஃபாவில் பெரும் கூட்டம், இவருக்கு பக்கம் திரள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற உளவு தகவலை வைத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க ஒரு சுமார் 12,000 பேர் கொண்ட ஒரு படையை அனுப்புகிறாங்க. எங்கள் ஈராக்குக்கு கூஃபாவுக்கு அனுப்புகிறாங்க. எதுக்காக வேண்டி, இந்த ஹுசைன் அவர் பெரிய கூஃபா மக்களே அவரோட நிற்கிறாங்கன்னு அவங்க நினச்சிக்கிட்டாங்க. ஏன்னா அப்படி தான் அவங்க கடிதத்தில் நம்பிக்கை விட்டுருந்தாங்க. கூஃபாக்காரங்க என்ன செஞ்சாங்க, நம்பிக்கை விட்டுருந்தாங்க, நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் பின்னாடி நாங்கள் நிற்போம்னா என்ன, எதிர்த்து நம்ம போராடுவோம்னு சொல்லி. இவர் என்ன செய்கிறாரு, நம்ம போனோம்னு சொன்னால் ஒரு அவங்க 12,000 இருந்தால் நம்ம ஒரு 12,000 பேர் இருப்போம், கூஃபா மக்கள்லாம் நம்ம பின்னாடி திரளுவாங்க அப்படின்னு சொல்லி இவர் அங்கே போகிறார். இவங்களும் அதை நம்பி தான் பெரும்படை இறக்குறாங்க. இது ஹுசைன் மட்டும்தான் அவ்வளோ பெரிய படை தேவையில்லை. 12,000 பேர் யார் தலைமையிலன்னு கேட்டால், சாத் இப்னு அபி வக்காஸ், இந்த 10 நபித்தோழரில் இருக்கிறார்ல, அவருடைய மகன் உமர் இப்னு சாத் இப்னு அபி வக்காஸ், அவர் யசீதுடைய இதில் தளபதியாக இருக்கிறார். அவர் தலைமையில் தான் ஒரு படையை அனுப்பி யுத்தம் செய்வதற்காக வேண்டி ஒரு படையை அனுப்புகிறாங்க அந்த கூஃபாவுக்கு, ஈராவுக்கு. இவரும் போகிறார். போனால் கூஃபாக்காரங்க ஊர் பைய இவருக்கு பின்னாடி வரல. ஒரு பழமொழி கூட அல் கூஃபி லா யூஃபிமாங்க, கூஃபாக்காரன் வாக்கு நிறைவேற்றினதே கிடையாது, பொய் வாக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்கே ஒரு பழமொழி இருக்குது. அந்த கூஃபாக்காரங்க யாருமே இவருக்கு வரலன்ற உடனே அந்த கர்பலாங்கிற இடத்துல தான் போய்கிட்டு இருக்கும்போது வழிமறிச்சிடுறாங்க. வழிமறிச்சோம்னு சொன்னால், இவரோட போனது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் 72 பேர். ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள, இவர் பக்கம் நியாயம் இருப்பதாக மக்கள் விளங்கியிருந்தாங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் போயிருக்கனே, ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ளங்கும்போது அம்புட்டு சமுதாயம் பின்னாடி திரண்டிருக்கணும். அப்படி திரளலை, வெறும் 72 பேர், எல்லாம் அவர் குடும்பத்து ஆளுக்கு தான். எல்லாம் யார், அவர் குடும்பத்து ஆளுக்கு. இன்னும் சொல்ல போனால் இப்னு உமர் இருக்கார்ல, இப்னு உமர் யசீது பக்கம் நிற்கிறார். உதாரணத்துக்கு சொல்கிறேன், எப்படிப்பட்ட சஹாபாக்கெல்லாம் நின்றாங்கன்னா, இப்னு உமர், ஜாபிர் இப்னு அப்துல்லாங்கிற சஹாபி, அபு சயீத் அல் குத்ரிங்கிற சஹாபி, அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருங்கிற சஹாபி, அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறோம்ல அனஸ் அவர்கள், அதே மாதிரி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள், சஹல் இப்னு சஅத் அவர்கள், அபூபக்ரா பின் ஹாரிஸ் அவர்கள், இக்ரிமா பின் அபுஜஹலுடைய மகன் இக்ரிமா, அவர் ரசூலுல்லாஹ் காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவர், ஹாரித் பின் ரபி, மிஸ்வர் பின் மஹரமா, இவங்க எல்லாருமே அன்னைக்கு இருந்த எஞ்சிய சஹாபாக்கள் அம்புட்டு பேரும் யசீதுக்கு பையத்து பண்ணுறாங்க. பையத்து பண்ணி இவருக்கு அறிவுரை சொல்கிறாங்க, நீங்கள் தேவையில்லாமல் வர்றீங்க, ஒரு ஆட்சி அமைஞ்சு போச்சு, அதில் நீங்கள் குழப்பத்தை விளைவிக்கணும், ஃபித்னாங்கிறது மார்க்கத்தை தடுக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் திரும்பி போங்கன்னா இவருக்கு அட்வைஸ்லாம் பண்ணுறாரு. இப்னு உமர்லாம் பண்ணுறாரு. இப்னு அப்பாஸும் அவரோட நிற்கலை. அவர் நெருங்கிய சித்தப்பாவுடைய பிள்ளையாராக இருந்தாலும் இப்னு அப்பாஸ் கூட இல்லை. இவரோட நின்றவரெலாம் யாருன்னு கேட்டால், சஹாபிகள் இல்லாத இவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு 18 பேர்,
இவருடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லி மொத்தம் ஒரு 72 பேர் தான். அப்போ ஒரு 72 பேர் அந்த அந்த சமுதாயத்தில் இவர் பின்னாடி நிற்கிறார்கள். ஒட்டுமொத்த மக்களும் அவருக்கு எதிரணியில் நிற்கிறார்கள் என்று சொன்னால் அதில் என்ன விளங்கின, இவருடைய செயல் வந்து மார்க்கத்துக்கு உகந்ததாக மக்கள் கருதலை. இல்லாட்டி ரசூலுல்லாஹ்வுடைய பேரனை விட்டு கொடுப்பாங்களா? இவர் செஞ்ச வேலை என்னன்றா, இப்போ தான் ஒரு அண்ணங்காரர் இருந்து எல்லாத்தையும் உண்ணாக்கிட்டு போயிட்டார். ஹசன் இருந்து என்னுடைய ஆட்சி நீனே வச்சுக்கேன்னு கொடுத்துட்டு ஒரு அழகான ஒரு சமுதாயமாக உண்டாக்கிட்டு போயிட்டார். ஆட்சியாளர்கிட்ட 1000 தவறு இருக்கலாம், அதுக்காக வேண்டி இன்னொரு ஆட்சியை உண்டாக்குறதுன்னு சொல்லி படையெடுத்து வருவது, அது ரத்தம் சிந்துவது, இதெல்லாம் வந்து ஏற்ற காரியம் இல்லை. ஹுசைன் செஞ்சது சரியில்லை அப்படின்னு யசீதுக்கு பிறகு, அதாவது மாவியாவுக்கு பிறகு யசீத் மகன் ஆட்சி வர்றதுன்னு அப்படி வாதம் வச்சாங்கன்னு சொன்னால் இவரும் அத்தனை கேட்குறாரு. இவர் அலிக்கு பிறகு தானே பாப்பா பிறகு தானே மகன் கேட்குறாரு. அதே கான்செப்ட் இங்கேயும் இருக்கிறது. அப்போ தகப்பனு பிறகு மகன்கிற ஒரு விஷயம் வந்து அலிக்கு பிறகு இதுக்கு ஹசன் ஆட்சியாளராக வந்தார். இது வந்து அந்த அது அப்படி ஏற்கப்பட்டு இருந்திருக்கு. இவரும் செஞ்சுருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் இவங்க தான் முந்தி செஞ்சவங்க. அலி அவர்கள் வந்து அலிக்கு பிறகு ஹசனை கலிபாக்கினாங்கல்ல, தந்தைக்கு பிறகு மகன், அந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு செஞ்சது இங்கே தான் செஞ்சாங்க. அதை பார்த்தா யசீதுக்கு முஆவியா செய்கிறார். அப்போ அது மகனை ஆட்சி கொண்டு வந்துட்டார் என்பதை ஒரு குற்றமாக சொல்ல முடியாது. சொன்னால் 2 பேர் மேலேயும் சொல்லணும். அதை இவரதை செஞ்சார், அவரை செஞ்சார்னு சொல்லணும். அப்போ ஹுசைன் என்ன பண்ணார்னு கேட்டால், கூஃபா மக்கள்லாம் திரண்டாங்கன்னா அது அவங்க வாப்பா காலத்தில் எப்படி கூஃபா தனி நாடாக இருந்துச்சோ, முஆவியாவை கட்டுப்படாமல் அப்படியான ஒன்று ஏற்படும் என்ற ஒரு நம்பிக்கையில் ஏற்படும் இருந்தாலும் போயிருக்கக்கூடாது. ஏன்னா வேணான்னு சொல்லி ஹசன் ஒப்புதல் கொடுத்து அவர் பெரிய காணிக்க பரிசெல்லாம் கொடுத்து பாதுகாப்புலாம் கொடுத்து கண்ணியப்படுத்தி ஹசனை வந்து அனுப்பி விட்டுருவார் முஆவியா மதீனாவுக்கு. நல்லா உபசரிப்பார். அது அந்தளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு சமுதாயத்தை ஒன்றுபடுத்திட்டீங்க. அப்படியெல்லாம் செஞ்சு இருக்கும் பொழுது இவர் ஹுசைன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், எவனோ கடிதம் போட்டாங்கிறதுக்காக வேண்டி நான் போய் இப்போ இந்த ஆட்சியை மாற்ற போகிறேன், இந்த ஆட்சியை மாற்ற போகிறேங்கிற விஷயம் ரசூலுல்லாஹ் பேரராக இருந்தாலும் மக்கள் ஒத்துக்கறல. ரசூலுல்லாஹ்வுடைய பேர புள்ள, உகந்த புள்ள, ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமான புள்ள, அதெல்லாம் இல்லை சையீதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கத்து இளைஞர்களின் தலைவர்களில் 2 பேரும் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல, அதெல்லாம் இருக்கிறது, அதெல்லாம் மறக்க முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸில் அவருக்கு சிறப்புகள் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அவர் வந்து இப்படி போனதை வந்து அன்றைய மக்கள் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளவில்லை. 72 பேர் விட்டாங்க. சரி, 72 பேர் தான் இருக்கிறாங்க போது இந்த கிறுக்கு பயல் யசீதுக்கு சம்பந்தம் கிடையாது. அவருக்கு டமாஸ்கஸில் இருக்கிறார். இங்கே வந்து இது கர்பலாங்கிறது ஈராக்கில் இருக்குது, அது வந்து ஷாமில் இருக்குது. இங்கே தான் நடக்குதுன்னா இவர் யசீத் நேரடியாக தொடர்பு இல்லை. ஆனால் யசீத் அனுப்பின படை தான் போகுது. அந்த படை வந்து என்ன செஞ்சாங்கன்னா அவரை வந்து ஒரு நெருக்கடிக்கு உண்டாக்கி அவரை பயல் செய்ய வைங்கிறதுக்கு தான் அதை அனுப்புகிறாங்களே தவிர சண்டைக்கு அனுப்பலை. ஆனால் போனவங்க என்ன செய்வாங்கன்னா ஆர்வக்கோளாறில் கூடுதலாக செய்வாங்க. நம்ம ஒன்று செஞ்சால் 10 செஞ்சுட்டு வருவாங்க. அப்போ தான் ஆட்சியாளருடைய நெருக்கம் கிடைக்கும்னு சொல்லி அப்துல்லாஹ் இப்னு ஜியாதுங்கிறவர் தான் அந்த உள்பிரிவு படை அணைக்கப்பட்டிருந்ததுனால அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அதை வந்து இவரை கொன்று முடிவெடுக்க வர்றான். கொண்டு வந்து ஷிம்ருண்டு ஒருத்தன், அந்த படையில் இருந்த ஒருத்தன் மூலமாக தான் ஹுசைன் கொல்லப்படுறார். அப்படி கொல்லப்படும் போது இதில் செஞ்ச பெரிய முட்டாள்தனம் என்னன்னு கேட்டால், அவர் ஆட்சிக்கு எதிராக போரிடுறதுங்கிறது ஒரு அரசாங்கம் தடுக்கத்தான் வேணும். என்ன செய்யலாம், 72 வரையும் கைது பண்ணி ஒரு வீட்டுக்காவலில் வைக்கலாம்ல. 12,000 பேர் இருக்காங்கல்ல, 12,000 பேர் வந்து 72 பேரோட சண்டை போடுறதா? சண்டை போடுறன்னு வந்திருந்தா கூட சண்டை போடுற சக்தி அவங்களுக்கு இருந்துச்சா? சண்டை போட சக்தி இல்லாத சிறு கூட்டமாக ஒரு அறியாமையில் வந்திருக்கிறாங்கன்னு கேட்டால் அவங்கள ரவுண்ட் அப் பண்ணி அப்படி உசுரோடு தூக்கிட்டு போயிடலாமே, ஈஸியாக பிடிக்க முடியுமே. அப்படி இருக்கும் பொழுது அவங்கள அழித்தது எதுக்குன்னு கேட்டால், இவன் இருந்தார்னா அது மறுபடியும் ஒரு கூட்டம் உண்டாகிட்டே இருக்கும். பிளான் பண்ணி தான் அழிச்சிருக்காங்க. யசீதுக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்டால் அவருடைய உத்தரவுகள்லாம் தெளிவாக இருக்குது. நீங்கள் அவரை நெருக்கடிக்கு உள்ளாக்கி பையத்து செய்ய வைங்க, அதுக்குள்ளே ஏற்பாடு செய்யுங்கன்னு தான் அனுப்பி வைக்கிறார். ஆனால் இவங்க போனவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அவரால் நியமிக்கப்பட்ட தளபதிகள் வந்து காலி பண்ணிடுவோம், காலி பண்ணால் தான் இது இல்லாமல் போயிடும். அவருடைய குடும்பத்தில் கம்ப்ளீட்டாக எல்லோரும் காலி பண்ணிட்டாங்க. என் பேரில் ஒரு ஆள் ஜெயினுல்லா அப்படின்னு, அவர் உடம்பு சரியில்லை, அவர் மட்டும்தான் 72 பேரோட சேர்ந்து போகாத ஒரு ஆள். அவர் வழியாகத்தான் ஹுசைனுடைய பரம்பரையே தொடருது. எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. ஹுசைனுடைய சந்ததின்னு சொல்வதாக இருந்தால் ஜெயினுல்லா அப்படிங்கிற ஒரு வழியாக மட்டும்தான் தொடருது. அவர் ஒரு ஆளை விட்டுவிட்டு பொம்பளையில விட்டுட்டு எல்லாரும் என்ன செய்ய கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாங்க. அப்போ காலி பண்ணதில் இதில் யசீத் மேலே உள்ள மிஸ்டேக் என்னென்னு கேட்டால், இவர் படைத்தளவுக்கு என்ன தான் இருந்தாலும் அங்கே நடந்த இவர் தான் பொறுப்பு, தார்மீக பொறுப்பு அவருக்கு தான் இருக்குது. நேரடியாக அதில் உத்தரவு இல்லாட்டாலும் 72 பேர் எதுக்கு 12,000 பேர் கேட்டால் அவன் பெரிய படையோடு இருப்பாங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்துச்சு, கூஃபாவே திரண்டிருக்குன்னு வந்துச்சுன்னா அதுக்கு வந்தால் அனுப்ப தான் செய்வாங்க. போனோன்னு தெரிஞ்சு போச்சுல, அவர் பக்கம் 72 தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சுல. 72 நடக்கிறதுக்கு 12,000 பேரா?
அப்போ வந்து கோரமான கொடூரமான முறையில் அவர் கொல்லப்பட்ட அநீதி இழைக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவர் செஞ்ச அந்த போரை வந்து நியாயப்படுத்தக்கூடாது. அலி இவர் வந்து இவராக தேடிக்கொண்டு தான் இவர் செஞ்சுருக்கக்கூடாது. மார்க்க சட்டப்படி கூட நம்ம 72 தான் இருக்கிறோம், 12,000 இருக்காங்கும் போது அவர் சரணடைஞ்சிடணும்ல, தானே சட்டம். ஒன்றுக்கு டபுள் இருந்தால் தானே சண்டை ஒரு நியாயமே இருந்தால் கூட இவர் 72 150 பேர் இருந்தால் சண்டை போடலாம். 12,000 எங்கே, 72 எங்கே? அப்போ 12,000 72 போது அவர் என்ன செஞ்சுருக்கேன்னு, நாங்கள் சண்டைக்கெல்லாம் வரல, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னா விட்டுருப்பாங்க, ரொம்ப கண்ணியமாக விட்டுருப்பாங்க. அப்படி செஞ்சிருப்பாரே ஆனால் அவரை தலையில் வச்சு தாங்கியிருப்பனே. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களடா, உம்மத்தெல்லாம் என்னை கேவலப்படுத்துகிற அளவுக்கு ஆக்கிட்டீங்களான்னு அப்துல்லா இப்னு ஜியாத் பின்னாடி யசீத் கண்டிக்கிறார், பெரிய வேலையை செஞ்சுட்டு வந்தீங்களான்னு சொல்லி. அப்போ அந்த மாதிரி அடிப்படையில் தான் ஹுசைன் வந்து கொல்லப்பட்டார். அப்போ ஹுசைன் கொல்லப்பட்டதில் வந்து எதற்காக அந்த கர்பலாவுக்கு போனாரோ அதில் நியாயம் கிடையாது. அவர் உரிமை கொண்டாடுற கூஃபாக்காரங்கிட்ட போடுற நாம் படையெடுத்து போகிறோன்னா ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கும் பொழுது ஆளுக்கு 10 பேர் திரட்டிட்டு, அதுவும் நல்ல இந்த கூஃபாவில் ஒரு ஆட்சி இருந்து அவங்க அண்ணங்காரர் ஹசன் இருந்து நமக்குள்ளே இதுக்கு 2 விஷயம், 2 ஆட்சி எதுக்குன்னு சொல்லி அவரை விட்டு கொடுத்து அந்த அளவுக்கு அவங்க செஞ்சு இருக்கும் பொழுது அதில் போயிட்டு இவரை அதை கெடுக்கிறதுக்கு போனால் சரியாக வருமா? பெரிய கூட்டம் திரண்டு இருந்துச்சுன்னு வைங்க, அன்றைக்கி கூஃபாக்காரன் திரண்டான்னு வைங்க, பிரம்மாண்டமான யுத்தமாக மாறி இருக்காது. இங்கே 10,000 பேர், அங்கே 10,000 பேர் செத்துருப்பாங்க. கூஃபாக்காரன் கைவிட்ட காரணத்தினால இவர் 72 போயிடுச்சு. அப்போ ஹுசைன் அவர்கள் வந்து போனது வந்து அவர் கொல்லப்பட்டது வருந்தத்தக்கது. அது கொன்றிருக்க வேண்டியதில்லை. கொன்றிருக்க வேண்டிய ஒரு ஆட்சியாளர் செய்கிற கடமைங்கிற அடிப்பில் பார்த்தா கூட சின்ன நம்பரையெல்லாம் பிடிச்சி கொள்ள தேவையில்லை, பிடிச்சி கைது பண்ணி வச்சிடலாம், வீட்டு காவலில் வைக்கலாம், அந்த மாதிரி கூட செஞ்சுருக்கலாம். அப்படி செய்கிறத விட்டுட்டு ஒரு போர் செய்கிற அளவுக்கு உள்ள ஒரு சிரிப்பான், உலகத்தில் சிரிப்பாங்க. என்னடா 12,000 பேர் 72, என்னடா யுத்தம் இப்படி எங்கேயா நடந்திருக்கா உலகத்தில் எங்கேயாவது 12,000 பேர் அனுப்பி 72 பேரை சண்டை போட போயிருப்பாங்களா? பெரிய நம்பர் போனால் அள்ளிக்கிட்டு வருவாங்க, போய் நீங்கள் அள்ளிக்கிட்டு வரணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால என்ன செய்தான், இதுதான் கர்பலாவுடைய சுருக்கமான, இதுக்கெல்லாம் ஒன்றுக்கு ஆதாரம் இருக்குது. ஆதாரம் என்றால் ஹதீஸ் மாதிரி சனதோட ஆதாரம் கிடையாது, பொய்யர் இல்லாத அறிவிப்பாளர்கள் கொண்டு அறிவிக்கப்படுற விஷயங்கள், பிதாயா நிகாயா மாதிரி இடங்கள்லாம் என்ன இருக்கிறது, அது அந்த செய்திகள் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் வந்து என்னன்னு கேட்டால், ஆனால் பொய்கள் நிறைய சொல்கிறாங்க. அதாவது யசீத் தான் இதை செஞ்சார், சந்தோஷப்பட்டார், யசீத் வந்து அந்த ஹுசைனுடைய தலையில் குச்சியால் அடித்தார், தலையை வெட்டிட்டு கொண்டு வந்துட்டாங்க எல்லாம் சொல்கிறாங்கல்ல. அதெல்லாம் முடியாது. அவர் இருந்தது ஷாமில், இது நடந்தது கர்பலாவில், ஈராக்கில். எதுவும் தலையை கொண்டு அங்கே போகவும் இல்லை, அவர் இங்கே வரவும் இல்லை. பல 100 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து தலையை குத்தி பார்த்தாரு, இப்படிலாம் கதை விட்டுருக்காங்க நிறைய. யசீத் வந்து ரொம்ப நல்லவர்லாம் சொல்ல இயலாது. அவர் வந்து ஒரு மாவியாவுடைய புள்ள வளர்க்கப்பட்டிருக்கிறாரு, ஒரு அரச குடும்பத்தில் எப்படி வளருவாங்களோ அப்படி இருந்திருக்காரு. அவர் மீது உள்ள குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டால், மதுபானம் அருந்துவாருங்கிற மாதிரி சில அதிகபட்சமாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுன்னு இப்னு கதீர் சொல்கிறார். அது ஒன்று தான் அவர் மீது சொல்லப்படுற ஒரு குற்றச்சாட்டாக இருக்கே தவிர, மற்றபடி இந்த கொலை செய்கிற விஷயத்தையெல்லாம் கண்டிச்சிருக்கிறாரு, தண்டிச்சிருக்கிறாரு. இவன் செஞ்ச வேலையினால் எனக்கு பெரிய பாரதூரமான விளைவுலாம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நினைஞ்சிருக்காரு, வருத்தப்பட்டிருக்காரு என்று சொல்லி இப்னு தைமியா போன்றவர்கள், இப்னு கதீர் போன்றவர்கள், கடந்த காலத்து அறிஞர்கள் எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நிறைய பொய்கள் சொல்கிறாங்க. இது இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்னு சொல்லி அபு மிஹடஃப்னு ஒருத்தன் அந்த ஷியாக்களுடைய ஒரு ஆள் அறிவிப்பாளர், அவன் தான் இதெல்லாத்தையும் இந்த கதையெல்லாம் கட்டி விட்டவன். அப்போ தப்ரீல் நூலில் இதெல்லாம் இருக்குது, அவரை பற்றி உள்ள யசீதை பற்றி உள்ள விஷயங்கள். ஆனால் யசீத் பெரிய நல்லவர்கள்லாம் கிடையாது. ஆனால் ஆட்சியில் நல்லவங்க கெட்டவனையை பார்க்க முடியும். ஒரு ஆளுங்கில் ஒரு ஆட்சி அமைஞ்சிருச்சுன்னு சொன்னால் அதில் தான் இருக்கணும். 100% உள்ள ஆள் தான் வரணும்னு எதிர்பார்க்க முடியாது. அதனால் ஒரு ஆட்சி யசீதுக்கு பிறகு மாவியாவுக்கு பிறகு யசீதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கல்ல, பெரிய பெரிய சகாபாக்கெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்கல்ல. ஆனால் திறமையான ஆள் மாவியா மாதிரி யசீதும் திறமையான ஆள், சூப்பராக ஆட்சி பண்ணார். உலகத்துக்கெல்லாம் ஒரு கதி கிளங்குற அளவுக்கு ஒரு வலிமையான சாம்ராஜ்யத்தை தான் யசீதுன்னு உருவாக்கினார். அதுலாம் மாற்றுக்கிறத மாவியா போலவே தான் அவர் அதுக்கு பயிற்றுவிக்கப்பட்டார். ஆனால் பர்சனல் வாழ்க்கையில் சில தப்புகள் இருப்பதாக அது விமர்சனங்கள் இருக்குது அவர் மேலே. அந்த மதுபானம் அருந்துவாருங்கிற மாதிரி அவ்வளோ பிடிப்பாக இருக்க மாட்டாருங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கே தவிர, இந்த கொலை விஷயத்தில் அவருடைய ஆளுக்கு தான் செஞ்சாங்க. ஆனால் அவருக்கு போட்ட உத்தரவு வேறு. இதுதான் அதனுடைய சாராம்சம். அதனால் இதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, ஹுசைன் அது ரத்தத்தை சொன்னால் வளரலாம்ல, அதை வச்சு ஷியாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஈசா நபியை வச்சுக்கிட்டு இவங்க வளர்கிற மாதிரி ஹுசைனை வச்சுக்கிட்டு நம்ம வளருவோன்னு நினைஞ்சாங்க. அதுக்கு பிந்தி தான் இந்த ஷியாக்கள் வளர ஆரம்பிக்குது. இந்த ரத்தத்தை சொல்லி ரத்தம் சிந்தினார்னு சொன்னோன்னே ஒரு கூட்டம் கிறிஸ்துவ மார்க்கத்துக்கு போனாங்கல்ல, அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, இவர் ஹுசைன் அவர்களை ஈசா மாதிரி ஆக்கிட்டாங்க. அதனால் வந்து அது ஒரு வரலாற்றில் நடந்த ஒரு சம்பவம், அவ்வளவுதான். அதில் வந்து இவர் எதுக்கு போனார் அந்த வகையில் ஒரு நியாயம் கிடையாது. அவர் கொல்லப்பட்டது நியாயம் கிடையாது, வேறு வகையில் தான் அவங்க செஞ்சுருக்கணும். அது பேலன்ஸாக இருந்து கொண்டு அந்த முடிவு எடுப்பது தான். நம்ம இங்கே உட்காந்துட்டு
பெரிய பெரிய சஹாபாக்கெல்லாம் அன்றைக்கி இருந்தாங்களா, அவங்க ஏன் அப்படி நினைக்கல? ஹுசைனிடம் ஏன் போகல? யசீத் நீ தான் தலைவர்னு பையன் செஞ்சாங்கன்னு என்ன அர்த்தம்? அவர்கிட்ட சில குறைகள் இருந்தாலும் அதுக்கு அன்ஃபிட்டாக இருந்தால் பண்ண மாட்டாங்கல்ல. அவர் ஃபிட்டான ஒரு ஆளாக இருந்திருக்கார். இந்த தலைமை தாங்குவதற்கு ஒரு தகுதியான ஒரு ஆள், நாட்டை பாதுகாக்கிறதுக்கு, வழிநடத்துவதற்கு, இராணுவத்தை கட்டமைக்கிறதுக்கு, அதுகளுக்கெல்லாம் உள்ள திறமை உள்ளவராக இருந்தாருங்கிற வகையில் தான் அந்த சஹாபாக்களை என்ன செஞ்சிட்டாங்க, யசீதை ஏற்றுக்கொண்டார்கள். சஹாபாக்களில் பெருமளவுக்கு அவரை எதிர்க்கலை, 1-2 பேர் தான் எதிர்த்துருக்குறாங்க. அந்த எதிர்த்தவங்க கூட ஹுசைனுக்கு பின்னாடி வரல. அதனால் இதான் அந்த கர்பலா சம்பவத்தை பற்றி. ஆனால் இதெல்லாம் ஒரு 10 நாளைக்கு பேச வேண்டிய விஷயங்கள். ஒன்றுக்கு ஆதாரத்தை வாசித்து டீட்டெயிலாக சொல்வதாக இருந்தால் அது ஒரு 10 நாளைக்கு சொல்ல வேண்டிய விஷயம். அந்த கேள்வி பதிலில் சொன்னது இவ்வளோ தான் சொல்ல முடியும். இன்ஷா அல்லாஹ் நம்ம இதை முடிச்சுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் மீதி உள்ளது அடுத்தடுத்த வாரங்களில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.